Good morning all. Good morning. Voice okayங்களா? Is my voice audible? Sir, Voice good morning. audibleங்களா? கேக்குது Good சார். morning madam. Okay ma'am. Screen visible இருக்குங்களா ma'am? Yes sir. Wireless communication techniques. சார் பேப்பர் இது ஈஸியா இல்ல கஷ்டமா? பார்க்கலாங்க. Screen visible இருக்குங்களா ஃபுல்லா? கிளியரா இருக்கா? yes sir. Okay, okay. Thank you ma'am. Okay. So wireless communication techniques இன்னைக்கு கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க. கரெக்டா? டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் சிலபஸில் ஒரு யூனிட்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அந்த சிலபஸ் பார்க்கலாம். டிஆர்பி பாலிடெக்னிக்ல இதில் ஃபியூ டாபிக்ஸ் டிஆர்பி பாலிடெக்னிக்லையும் வருது. அதில் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் 10th சாப்டரில் 10th யூனிட் 10ல கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இருக்கும். அதில் சில டாபிக்ஸ் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் டிஆர்பி சிலபஸில் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். அதில் நம்ம 17 கிளாஸஸ், ஸோ அப் டு 17 கிளாஸஸ் எடுத்திருக்கோம். கரெக்டா? ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக்ல 17 கிளாஸஸ் எடுத்திருக்கோம். அந்த 17 கிளாஸஸ் 17 or 18 ரைட்? ஸோ 18 கிளாஸஸ். ஸோ ரெண்டு கிளாஸோட பிடிஎஃப் ஒரே இதில் உங்களுக்கு 17 பிடிஎஃபாக இருக்கும். ஸோ ரெண்டு மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ அது வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அப்புறம் ஸோ அந்த சிலபஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ஃபியூ டாபிக்ஸ் இந்த டாபிக்ஸ் அங்கேயும் இருக்கும், காமன் டாபிக்ஸ். தட் இஸ் வை ஐ எம் கிவன் டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர். ஸோ அதுக்கும் இங்க இருக்க டாபிக்ஸ் கொஞ்சம் இங்க நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகும். ரைட்? ஓகே. இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி சிஇஎஸோட சிலபஸ் பார்ப்போம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ். ரைட்? ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல யூனிட் 8ன்னு ஸ்பெசிஃபிக்கா கோட் நம்பர் 403ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஹோப் யூ சிலபஸ் இதை கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ சிலபஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ சிலபஸ்ல இதுக்கு முன்னாடி கால் ஃபார் 2019ல லாஸ்ட் கால் ஃபார் வந்து 2019ல வந்தது. கரெக்டுங்களா? 2019ல அப்ப கோட் நம்பர் வந்து 304ன்னு இருந்தது. ஸோ அப்போ சிலபஸ் கோடு இசிஇயோட கோடு இசிஇ கோடு வந்து 304. இப்போ இசிஇயோட கோடு வந்து 403. ரைட்? ஸோ அப்போ அந்த 304ல இருந்து 403 கோடு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ சிலபஸ்ல சேஞ்சஸ் இருக்கு. ரைட்? ஸோ சிலபஸ்ல இருக்க சேஞ்சஸ்ல இந்த ஒரு யூனிட் கம்ப்ளீட்டாவே ஃபுல்லா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில யூனிட்ல வந்து ஒரு சில பேப்பர்ஸ் ரிமூவ் பண்ணிருப்பாங்க, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்டிகல் கம்யூனிகேஷன் முன்னாடி இருந்தது 304ல, இங்க 403ல ஆப்டிகல் கம்யூனிகேஷன் இருக்காது. இங்க மைக்ரோவேவ் இருக்கும், மைக்ரோவேவ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேப்பர்ஸ், ஒரு சில டாபிக்ஸ், ஒரு சப்ஜெக்ட்லயும் ஒரு டாபிக் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க 304ல இருந்து 403க்கு. ஸோ இது வந்து இப்போ 2023ல இது. ரைட்? ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நமக்கு புதுசாவே சேஞ்ச் இருக்குன்னா இந்த ஒரு யூனிட் தான் நியூ, கம்ப்ளீட்லி நியூ. ஸோ கம்ப்ளீட்லி நியூ சிலபஸ். ரைட்? ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ்ல இந்த யூனிட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கொஸ்டின்ஸ் இருக்காது. ஸோ கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்காது, ப்ரீவியஸ் இதுல கொஸ்டின்ஸ் நமக்கு கிடைக்காது. அண்ட் ஆல்சோ இதுல வந்து புதுசா இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டோட்டலா எவ்வளவு யூனிட்ஸ்ங்க இருக்கு? ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்றீங்கன்னா அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கனெக்டட்ல இருக்கீங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கறது நான் நம்புவேன். ரைட்? ஸோ பிகாஸ் இங்க எப்ப வேணா நம்ம வயர்லெஸ்ல இருக்கோம். ரைட்? ஸோ இப்போ ரிமோட்ல இருக்கக்குள்ள எப்ப வேணா வந்து டிஸ்கனெக்ட் ஆகலாம். ரைட்? ஸோ டிஸ்கனெக்ட் ஆகி நான் பேசிட்டு இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ரைட்? ஸோ அப்போ நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? ஓகே. வாய்ஸ் ஓகேவா இருக்குங்களா? வாய்ஸ் கம்மியா கேக்குதா, ஓகேவா கேக்குதா, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். ஓகே மேம்.
சோ இப்போ இந்த சிலபஸ் இது கம்ப்ளீட்டா நியூ இல்லீங்களா? வயர்லெஸ் கம்யூனிகேஷன் டெக்னிக் கம்ப்ளீட்டா நியூ. சோ இதுக்கு ப்ரீவியஸ் இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்காது. சோ டோட்டலா எத்தனை சாப்டர் இருக்குங்க? எத்தனை யூனிட்ஸ் இருக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல? பாத்தீங்களா சிலபஸ்? டெக்னிக்கல்ல 10 யூனிட் இருக்கு சார். டெக்னிக்கல்ல 10. பேப்பர் 1 we can call பேப்பர் 1. பேப்பர் 1. ஸோ ஐ ஹோப் எல்லாமே ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் நம்புறேன். ஸோ பேப்பர் 1. ஸோ ஈஸிக்கு பேப்பர் 1. பேப்பர் 1. ஸோ டெக்னிக்கல். ஸோ பேப்பர் 1னா டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல்ல டோட்டலா 10 யூனிட்ஸ் இருக்கு. டோட்டலா 10 யூனிட்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ 10 யூனிட்ஸ்ல இருந்து 200 கொஸ்டின்ஸ் கேட்கணும். இதானே அவங்க கேட்டாகணும். 10 யூனிட்ஸ்ல 200 கொஸ்டின்ஸ் கேட்கணும். ஸோ இங்க நமக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஸோ இதுக்கு ப்ளூ பிரிண்ட் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ப்ளூ பிரிண்ட்ன்ற ஒரு ஸ்கூல்ல கொடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் கான்செப்ட் இங்க கிடையாது. ஸோ அப்போ இதே மாதிரி யூனிவர்சிட்டி எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா இப்போ 16 மார்க் கொஸ்டின் வருதுன்னா 5 யூனிட்னா 5 யூனிட்ல 5 16 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்க கிடையாது. ரைட்? ஸோ அப்போ 10 யூனிட்ஸ் இருக்கு, 200 கொஸ்டின்ஸ். ஸோ எப்படி வேணா கொஸ்டின்ஸ் எடுக்கலாம், கொஸ்டின்ஸ் எடுக்கிறவங்கள பொறுத்து. பட் ஆவரேஜா ஸோ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் இதெல்லாம் வச்சு ஸோ நம்ம வேணா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கலாம், இப்படி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேணா நம்ம ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 200 கொஸ்டின்ஸ் டோட்டலா 10 யூனிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும்? ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு யூனிட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரைட்? ஸோ இது சில யூனிட்ஸ்க்கு வெயிட்டேஜை பொறுத்து கூடும் குறையும். கரெக்டா? ஸோ இது உங்களுக்கு தெரியும். ஒரு 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 சில யூனிட்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ அதை பொறுத்து கூடும் குறையும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த யூனிட் 8ங்கிறது கம்ப்ளீட்டா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன சொல்ல வரேன்னா யூனிட் 8 புதுசு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா கொஸ்டின்ஸ் இருந்திருக்காது. ஸோ அப்ப யூனிட் 8க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா யூனிட் 8க்கும் கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இது புது யூனிட். ஸோ அப்ப புது யூனிட்ங்கிறதுனால இதை கேட்காம விடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கேட்காம விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்பாங்க. ஸோ இது எக்ஸ்பெக்டட் பார்த்தோம்னா 8 to 12 கொஸ்டின்ஸ். ஸோ மினிமமா ஒரு 8 கொஸ்டின்ஸ், ஸோ மேக்ஸிமமா ஒரு 12 கொஸ்டின்ஸ். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமமா ஒரு 12 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டா இப்போ ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஸோ இந்த யூனிட்ல மட்டும் கொஞ்சம், ஏன்னா இந்த யூனிட்டே சின்னது. மற்ற யூனிட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, மற்ற சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணக்குள்ள இது பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சின்னது. கரெக்டா? ஸோ அப்போ இதுல ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமா கேட்டா ஒரு 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ மினிமமா ஒரு 8 கொஸ்டின்ஸ் அது டச் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் புதுசா ஆட் பண்றாங்க, ஈஸியா தான் இருக்கும். ரைட்? ஸோ கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த இந்த இதை நம்ம படிக்காம போனாவே 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். யாருனாலும் இந்த யூனிட் நீங்க படிக்காம போனா கூட மினிமம் ஒரு கொஸ்டினாவது அட்லீஸ்ட் 1 கொஸ்டின் ஆர் 2 கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் வாங்கிடலாம் ஈஸியா. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். பட் நம்ம இதுல ஸோ நம்ம போஸ்டிங் வேணும் அப்படின்னா ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அப்போ மினிமம் இப்போ ஒரு 8 கொஸ்டின்ஸ் இல்ல அப்ராக்சிமேட்டா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு 10ன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு மார்க் ஈஸியா எடுத்துடலாம். ஸோ மீதி கொஸ்டின்ஸ் ஒரு ஃப்ளூக்ல போட்டோம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மார்க், ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை, ஒரு 2 மார்க், ஒரு 2 to 3 மார்க்ஸ் வாங்கிடலாம்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 7 மார்க்ஸ் வந்து நம்ம போஸ்டிங்கை டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த யூனிட்டும் நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த யூனிட்டும் படிக்கணும். ரைட்? ஓகே. ஸோ நீங்க இது வரைக்கும் என்ன யூனிட்ஸ் படிச்சிருக்கீங்களோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிச்சதை ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா இது இப்ப புதுசா படிக்க போறீங்க. படிச்சதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸாம் அந்த 3 ஹவர்ஸ்ல அது ஞாபகம் இருக்கணும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணிட்டு தென் இப்போ புதுசா படிக்க போறீங்கன்னா இந்த யூனிட்ஸ்ல நம்ம கிளாஸ் எடுக்கிறத மட்டும் படிச்சா போதும். ஸோ கிளாஸ் மோஸ்ட்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஸோ கிளாஸ் எடுக்கிறது மட்டும் படிச்சா போதும். ஸோ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நீங்க வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பை ரேப்பப் போர்ட், wireless communication
ராப்பபோர்ட் புக். ஸோ இந்த புக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம். இது விசிபிளா இருக்கான்னு தெரியல, ஒரு நிமிஷம். இந்த புக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ ராப்பபோர்ட். ஸோ இந்த புக்கை யூ கேன் யூஸ். ஸோ எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வேணும்னா நீங்க இந்த புக்கை படிச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி நம்ம கிளாஸ் எடுக்கிறது, கிளாஸ் நோட்ஸை நீங்க கிளியரா நோட் பண்ணி வச்சு படிச்சாவே ஸோ இது போதும், ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே ஓகே, வில் ஸ்டார்ட் நவ். ஸோ இந்த யூனிட் பார்த்தோம்னா, ஸோ வயர்லெஸ் சேனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். ஸோ இதெல்லாம் வந்து மொபைல் கம்யூனிகேஷனுக்குள்ள வந்துடும். ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், சேனல் அசைன்மெண்ட் அண்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், மல்டிபாத் எஃபெக்ட், ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம், OFDM டெக்னிக், அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன் அண்ட் ரேக் ரிசீவர்ஸ், செல்போன்ல யூஸ் பண்ற ரிசீவர்ஸ் அண்ட் டைவர்சிட்டி டெக்னிக்ஸ் அண்ட் MIMO சிஸ்டம்ஸ், மல்டி இன்புட் மல்டி அவுட்புட் சிஸ்டம்ஸ். ஸோ இவ்வளவுதான் வந்து இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரீயூஸ், சேனல் அசைன்மெண்ட், ஹேண்ட் ஆஃப், தென் OFDM, இதெல்லாம் வந்து இங்கேயும் வந்துடும், TRB பாலிடெக்னிக் சிலபஸ்லயும் வந்துடும். ஸோ அதுலயும் இது கவர் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம். செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம்னா எப்படி இருக்கும்? ஸோ என்ன செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம்னா, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அண்ட் அதுல முக்கியமான கான்செப்ட் செல்லுலார் கான்செப்ட் என்ன, செல்லுலார் அப்படிங்கிறது இதோட மீனிங் என்ன, ஸோ எப்படி அதை டிசைட் பண்றோம். ஸோ செல்லுலார், தென் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். ஃப்ரீக்வன்சி ரீயூஸ்னா என்ன? there is a important concept called frequency reuse. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் யூஸ் பண்ணி நாம ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சிஸை திரும்ப 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 நம்ம யூஸ் பண்ணிட்டு ஸோ எப்படி நம்ம நிறைய பேருக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். அண்ட் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி சேனல்ஸை வந்து ப்ராப்பரா அசைன் பண்றது மூலியமா நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதிக நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும், காஸ்ட் எஃபெக்டிவா ப்ரொவைட் பண்ண முடியும், அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரீயாகவும் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ணணும்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேனல்ஸை அதுக்கு தகுந்த மாதிரி அசைன்மெண்ட் பண்ணணும். ஸோ அதுல சில ஸ்ட்ராட்டஜிஸ், சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி ஃபாலோ பண்றோம். அண்ட் ஹேண்ட் ஆஃப்ஸ். ஸோ ஹேண்ட் ஆஃப்ஸ் அப்படிங்கிறத சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப், ஹார்டு ஹேண்ட் ஆஃப்னு ரெண்டு இருக்கும். ஸோ ஹேண்ட் ஆஃப்ஸ் உள்ள பார்க்கலாம். ஸோ ஹேண்ட் ஆஃப்னா ஒன்றும் இல்லை, ஸோ இப்போ நம்ம மூவிங்ல இருக்கக்குள்ள நம்ம டெலிஃபோன் கனெக்டட்ல இருக்கும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கால் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், இப்போ கார்ல போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ போயிட்டு இருக்கோம்னா ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவர், ஸோ ஒரு டவர் நம்ம கலோக்கியலா சொல்றேன், ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவர் கிராஸ் ஓவர் ஆகுக்குள்ள ஸோ அப்போ அந்த டவர்ல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னொரு டவர், அந்த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இன்னொரு டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை இன்னொரு இதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம ஹேண்ட் ஆஃப்னு சொல்றோம். ஸோ ரைட், உள்ள பார்க்கலாம் டீட்டெயிலா. அண்ட் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ், கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ், அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்டர்ஃபரன்ஸ், இது ரெண்டுமே இன்டர்ஃபரன்ஸ் டைப். இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன? இடையூறு. ஸோ இடையூறு, கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதோட சேனல், இதோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பி ஃப்ரீக்வன்சி, இது பின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிங்கிற ஃப்ரீக்வன்சி வேற எங்க யூஸ் பண்ணியிருக்கணும், அந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் இடையில வர இன்டர்ஃபரன்ஸ், ரைட்? ஸோ இடையூறு தான் அந்த அந்த ரெண்டு செட்ல யூஸ் பண்ற சிக்னல்ஸ் ஓட இன்டர்ஃபரன்ஸ் தான் we call it as co-channel interference.
ஓகே. ஸோ அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னா ஸோ இப்போ இதை தாண்டில மீதி மற்ற ஃப்ரீக்வன்சிஸ் அதர் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சிஸ்ல வர இன்டர்ஃபரன்ஸை அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம். ரைட்? ஓகே, இன்னைக்கு டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம். செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம். ஸோ இப்படிதான் ஒரு செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம் இருக்கும். ரைட்? ஸோ ஒரு செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம் இப்படிதான் இருக்கும். ரைட்? ஸோ இந்த பிக்சர் ரேப்பபோர்ட்ல இருக்கும், இதே பிக்சர் அப்படியே இருக்கும். ரேப்பபோர்ட் புக் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, ஸோ அந்த புக் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பை ரேப்பபோர்ட் புக்ல இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து ஒரு பிடிஎஸ், இது ஒரு பிடிஎஸ். ரைட்? ஸோ இங்க நமக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்எம் அப்படின்னு சிலபஸ்ல இல்ல. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல ஜிஎஸ்எம் இல்ல, அதனால ஜிஎஸ்எம் ஓட ஆர்கிடெக்சரை இன்டெப்தா நான் போல. ரைட்? ஸோ ஜிஎஸ்எம் ஓட ஆர்கிடெக்சருக்குள்ள நம்ம போல. பட் எப்படி கனெக்ட் ஆகும், ஒரு கால் எப்படி ஆரிஜினேட் ஆகும், எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கறத ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்றேன். ஸோ இது ஒரு மொபைல் ஸ்டேஷன். ரைட்? ஸோ இது ஒரு மொபைல் ஸ்டேஷன். இந்த கார் இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ இது மொபைல் ஸ்டேஷன் 1. இந்த கார்ல ஒரு யூசர் இருக்காரு, செல்போன் யூசர் இருக்காரு. ஸோ அந்த செல்போன் யூசர் கையில ஒரு மொபைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மொபைலை தான் நம்ம மொபைல் ஸ்டேஷன் 1. ரைட்? ஸோ இந்த மொபைல் ஸ்டேஷன் 1 வாண்ட்ஸ் டு கால் மொபைல் ஸ்டேஷன் 2. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது எடுத்துக்கலாம், மொபைல் ஸ்டேஷன் 2. ரைட்? ஸோ இப்போ இந்த மொபைல் ஸ்டேஷன் 1 யூசர் வந்து மொபைல் ஸ்டேஷன் 2ல இந்த கார்ல போயிட்டு இருக்க ஒரு யூசருக்கு கால் பண்றாரு. ரைட்? ஸோ இப்போ கார்ல போகலாம், ஆர் இந்த டவர்ல இந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கலாம், அந்த யூசர் இங்க இருக்கலாம். ரைட்? ஸோ அந்த யூசர் இங்க இருக்கலாம், இதுதான் அந்த யூசர்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ மேபி மூவிங் ஆர் தே மே பி இன் ஸ்டில் பொசிஷன். ரைட்? ஸோ இப்போ மொபைல் ஸ்டேஷன் 2, இப்போ மொபைல் ஸ்டேஷன் 1 கால் பண்ணோம் அப்படின்னா பிடிஎஸ்க்கு போகும். ஃபர்ஸ்ட் நம்மளோட மொபைல் வந்து எவ்ரி 3 செகண்ட்ஸ் அது செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணிட்டே சிக்னல்ஸை செக் பண்ணிட்டே இருக்கும். நிறைய மல்டிபிள் சிக்னல்ஸ் வரும். இப்போ இந்த டவர்ல இருந்து நமக்கு ஒரே ஒரு சிக்னல் வராது. ரைட்? ஸோ டவர்ல இருந்து ஒரு டவர்ல இருந்தும் நமக்கு இதுதான் டவர்னு வச்சுக்கோங்க, இதுதான் டவரு, இது நம்ம மொபைல் போன். ரைட்? ஸோ இப்போ நம்ம மொபைல் போனுக்கு ஒரு சிக்னல் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிக்னல் எப்படி வரும்னா இந்த மாதிரி டைரக்டா ஒரு சிக்னல் டைரக்டா இப்படி மொபைல்ல வரலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நமக்கு ரியல் டைம் சினாரியோல எப்படி இருக்கும்னா, ஸோ இங்க ஒரு பில்டிங் இருக்கும். ரைட்? ஸோ இப்போ பில்டிங் இருக்கலாம், நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், ஆர் ட்ரீ, இந்த மாதிரி ட்ரீ இருக்கலாம். ரைட்? ஸோ ட்ரீ இருக்கலாம், இல்ல ஒரு ஹில் இருக்கலாம். ரைட்? அல்லது லேம்ப் போஸ்ட், ரோடு, வெஹிக்கிள்ஸ், ஸோ அனிமல்ஸ், அந்த மாதிரி நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கலாம். டைரக்டா நமக்கு சிக்னல் வரும்னு சொல்ல முடியாது. ரைட்? ஸோ டைரக்டா வர சிக்னல் எப்பவுமே டைரக்டாவே வரும்னு சொல்ல முடியாது. இந்த சிக்னல் இப்படி வரலாம், இங்க வந்து இந்த பில்டிங்ல பட்டு இப்படி நமக்கு வரலாம், அல்லது இங்க வந்து இந்த மரத்துல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வரலாம், இந்த மலையில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரலாம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ சிக்னல் நமக்கு எப்படி வேணா வரலாம். ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி வர அத்தனை சிக்னலையும், இந்த சிக்னலும் வரும், இப்படியும் வரும், இப்படி வரும், நம்ம மொபைல் போன் தான் வந்து டிசைட் பண்ணும். ரைட்? ஸோ நம்ம மொபைல் போன் தான் எந்த சிக்னலை எடுத்துக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணும். ஸோ அது எவ்ரி 3 செகண்ட்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கும், இந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணிட்டே இருக்கும். எந்த சிக்னல் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கோ அந்த சிக்னலை அது கன்சிடர் பண்ணிக்கும். ரைட்? ஸோ அப்போ அது போல இப்போ பிடிஎஸும் செக் பண்ணிட்டே இருக்கும், செக் பண்ணிட்டே இருந்து கனெக்டட்லயே, ஸோ எப்பவுமே கனெக்டட்லயே இருக்கும். நம்ம போன் வந்து எப்பவுமே கனெக்டட்லயே இருக்கும், இது பேக்ரவுண்ட்ல செக் பண்ணும். இப்போ கரண்டா இந்த சிக்னலோட கனெக்டட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 1 போட்டிருக்கேன், இந்த சிக்னலோட இந்த பில்டிங்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர சிக்னலோட கனெக்டட்ல இருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது 3 செக் பண்ணிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அப்புறம் தென் இந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குன்னா இந்த நம்பர் 2 கிடைச்சதுன்னா நம்பர் 2 ஓட கனெக்ட் ஆயிரும். அப்புறம் நம்பர் 3 போடுறோம் பாருங்க, இப்போ இது ரெண்டும் இப்போ அப்டக்கல், இங்க நடுவில் ஏதாவது ஒரு அப்டக்கல் வந்து இந்த சிக்னல் கட் ஆயிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல இது ஆல்ரெடி செலக்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் செக் பண்ணிட்டே இருக்கு இல்லையா, ஸோ இப்போ செக் பண்ணிட்டே இருக்கக்குள்ள ஸோ இந்த சிக்னலை நமக்கு வச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்னலை கனெக்ட் பண்ணிக்கும், எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இப்போ பிடிஎஸ் ஆல்ரெடி கனெக்டட்லயே, தட் இஸ் எவ்ரி டைமும் நம்ம பிடிஎஸோட கனெக்டட்லயே இருப்போம். ஸோ நம்ம டவர் சிம்பிள் காமிக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி சிக்னலோட சிம்பிள் காமிக்கும். இந்த மாதிரி சிக்னலோட சிம்பிள் வந்து நம்ம மொபைல்ல காமிக்கும் இல்லையா, ஸோ அப்போ அந்த சிக்னல் காமிக்குது, சிம்பிள் காமிக்குதுன்னா ஸோ வி ஆர் கனெக்டட் வித் பிடிஎஸ் பேஸ் ஸ்டேஷன் டிரான்சீவர், சாரி பேஸ் ஸ்டேஷன் பேஸ் டிரான்சீவர் சிஸ்டம் ஆர் பேஸ்
டிரான்சீவர் சப்சிஸ்டம்னு சொல்லலாம். பேஸ் டிரான்சீவர் சிஸ்டம், பிடிஎஸ். இந்த பிடிஎஸ் ஓட கனெக்ட் ஆகுது. இதுதான் வந்து டெக்னிக்கலா நம்ம பிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம டவர்னு சொல்றோம். இதுதான் நம்ம டவர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பிடிஎஸ் தான். ரைட்? சார் சோ இப்போ இந்த டிரான்ஸ்சீவரா இல்ல டிரான்ஸ் ரிசீவரா சார்? டிரான்சீவர், சீவர். டிரான்ஸ்மிட்டர் ஓகே அண்ட் ஓகே. ரிசீவர் ரெண்டு வேர்டையும் மிக்ஸ் பண்ண வேர்டு டிரான்சீவர். டிரான்ஸ் ரிசீவர் அப்படி இல்ல, டிரான்சீவர் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் பிளஸ் ரிசீவர். டிரான்ஸ்மிட்டர்ங்கிற வேர்ட்ல இருந்து எடுத்த டிரான்ஸ், ரிசீவர்ங்கிற வேர்ட்ல இது டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண வேர்டு டிரான்ஸ்மிட்டர் பிளஸ் ரிசீவர். ஸோ அதுதான் நம்ம டிரான்சீவர்னு சொல்லுவோம். பேஸ் டிரான்சீவர் சப்சிஸ்டம், பிடிஎஸ்னா பேஸ் டிரான்சீவர் சப்சிஸ்டம். ரைட்? ஸோ இந்த பேஸ் டிரான்சீவர் சப்சிஸ்டம், இந்த பிடிஎஸ் கீழே ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், பிஎஸ்சின்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரோலரை we call it as பிஎஸ்சி. இது ஒரு பிடிஎஸ் ஓடையும் பிஎஸ்சி கனெக்ட் ஆயிருக்கும். பிஎஸ்சி பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். இந்த பிடிஎஸ் எழுதிடுறேன். பேஸ் டிரான்சீவர் சப்சிஸ்டம் ஆர் சிஸ்டம்னு இருக்கலாம், ஆர் பேஸ் டிரான்சீவர் ஸ்டேஷன் இருக்கலாம், பிடிஎஸ். ரைட்? ஓகே. ஸோ இந்த கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆயிருக்கும். ரைட்? ஸோ கண்ட்ரோலர்னு பார்த்தோம்னா இந்த ஒரு ஒரு டவருக்கு கீழே ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க. ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஜென்ரேட்டர் இருக்கும், அப்புறம் அந்த சுவிட்சிங் இது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும், இந்த இதுக்குள்ள இருக்கும். ஸோ இது நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ டவருக்கு பக்கத்துல இருக்குங்க அப்படின்னா ஸோ அங்க தெரியும். ஸோ மோஸ்ட்லி நம்ம டவர்ஸ் பார்த்தோம்னா சிட்டியில பார்த்தோம்னா ஏதாவது பில்டிங்க்கு மேல இருக்கும். ஸோ அப்போ நம்ம பார்க்கறதுக்கு சான்சஸ் கிடைச்சிருக்காது. ஸோ இந்த வில்லேஜ்ல ரூரல்ல நீங்க டவர் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அப்போ டவர் பார்த்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு லேண்ட்ல இதுக்குன்னே டவர் வச்சிருப்பாங்க. அந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க. ரைட்? ஸோ இந்த ரூம்குள்ள தான் பிஎஸ்சி இருக்கும். ரைட்? ஸோ இதுல இருந்து வயர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இது ரெண்டும் வயர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. ரைட்? ஸோ இப்போ இந்த பிஎஸ்சி, ஸோ அப்போ எம்எஸ்சி, இந்த ஒரு மொபைல் போன் MS1, ஒரு மொபைல் ஸ்டேஷன், எம்எஸ்னா மொபைல் ஸ்டேஷன், மொபைல் ஸ்டேஷன். ஸோ இந்த மொபைல் ஸ்டேஷன் 1ல இருந்து பிடிஎஸ்க்கு வரும். ஸோ பிடிஎஸ் பிஎஸ்சி கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த பிஎஸ்சி கண்ட்ரோல் பண்ணிட்டு இவங்க யாருக்கு கால் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃப்ரெண்டு MS2 கால் பண்றாங்க, அப்போ அவங்க ஃப்ரெண்டு எங்க இருக்காங்க, இப்ப கரண்டா எந்த பேஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்கங்கிறத செக் பண்ணும். ஸோ அது செக் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் எம்எஸ்சிக்கு போகும். சிக்னல் வந்து எம்எஸ்சியோட, இது எல்லாமே எம்எஸ்சியோட கனெக்டா இருக்கும். ஸோ எம்எஸ்சினா மொபைல் ஸ்விட்சிங் சென்டர், மொபைல் ஸ்விட்சிங் சென்டர், மொபைல் ஸ்விட்சிங் சென்டரோட கனெக்டா இருக்கும். எல்லா பிடிஎஸும் மொபைல் ஸ்விட்சிங் சென்டரோட கனெக்டா இருக்கும். இந்த மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் வந்து செக் பண்ணும். இங்கதான் இதுதான் மெயின் கண்ட்ரோலர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்போ இது சேலம் அப்படின்னா சேலம்ல ஒரு எம்எஸ்சி இருக்கும், கோயம்புத்தூர்ல ஒரு எம்எஸ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எம்எஸ்சிஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ற இடம். ஸோ இந்த இடத்துல எம்எஸ்சி, இதுதான் வந்து மெயின் ஸ்விட்சிங் சென்டர். ஸோ இந்த எம்எஸ்சி தான் டிசைட் பண்ணும். எம்எஸ்சிக்கு தான் தெரியும் எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ அப்ப இந்த எம்எஸ்சி வந்து ஸோ அதோட லொகேஷன் ரிஜிஸ்டர்ல செக் பண்ணிட்டு ஸோ இப்ப பர்டிகுலரா எங்க இருக்காங்க அந்த யூசரோ அந்த பர்டிகுலர் பிடிஎஸ்க்கு சிக்னல் அனுப்பும். ஸோ இப்போ அந்த செக் பண்ற விஷயத்த, இது பேர் பேஜிங்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல் செக் பண்ணது இல்லைங்களா, பேஜிங்னு சொல்லுவாங்க. பேஜிங் சிக்னல் அனுப்பிச்சு செக் பண்ணும். ரைட்? ஸோ பேஜிங் சிக்னல், ஸோ பேஜிங் சிக்னல் அனுப்பிச்சு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு பர்டிகுலர் இப்ப எங்க இருக்கிறாங்க, பிகாஸ் அவங்க எங்க வேணா மூவ் ஆயிட்டு இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த கார்ல மூவ் ஆயிட்டு இருந்தாங்கன்னா இந்த டவர்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டவர்ல இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டவருக்கு போயிருக்கலாம். ரைட்? ஸோ அப்போ இப்ப கரண்ட்ல எங்க இருக்காங்களோ அங்க பேஜிங் அனுப்பிச்சு செக் பண்ணி முடிச்சுட்டு தென் இவங்க கனெக்ட் பண்றது
அந்த பர்டிகுலர் பிடிஎஸ் கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ இப்போ இதுதான் இந்த பிடிஎஸ். ஸோ இது பிடிஎஸ் 1ன்னு வச்சுக்கோங்க, இது பிடிஎஸ் 2. பிடிஎஸ் 2 இப்போ இந்த பிடிஎஸ் 2க்கு சிக்னல் அனுப்பும். இந்த பிடிஎஸ் 2 என்ன பண்ணும்? இந்த பிடிஎஸ் 2 இந்த மொபைல் ஸ்டேஷன் 2-வை கனெக்ட் பண்ணும். ஸோ இங்க இருந்து இங்க நமக்கு சிக்னல் வரும். ஸோ அந்த சிக்னல் தான் நமக்கு டோனா கேக்குது. அதான் நமக்கு மொபைல்ல ரிங் கிடைக்குது இல்லைங்களா? ஸோ மொபைல்ல ரிங் வருது இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோல் சிக்னல். ஸோ அந்த கண்ட்ரோல் சிக்னல் அனுப்பிச்சு நம்ம ரிங் அந்த ரிங் நமக்கு கேக்குது, ரைட்? ஸோ இப்போ நம்ம அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா கால் வந்து கனெக்டட் ஆயிரும். ஸோ அப்போ அந்த கண்ட்ரோல் சிக்னல்ல இருந்து வாய்ஸ் சேனல், கண்ட்ரோல் சேனல்ல இருந்து வாய்ஸ் சேனலுக்கு மாறிடும். ஸோ அந்த வாய்ஸ் சேனல்ல நம்ம பேச முடியும், ரைட்? ஸோ இப்போ இந்த எம்எஸ்சி வரைக்கும் தான் நம்மளோட ஒர்க். இப்போ இந்த எம்எஸ்சி மட்டும் இருந்தாவே போதும். இந்த 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 கலெக்டிவ், இந்த கிளஸ்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கிளஸ்டரா இருக்கு. இப்போ இந்த கிளஸ்டருக்குள்ள நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பட் இங்க இருந்து இது நம்ம வேர்ல்டு ஃபுல்லுமே நம்ம இதே மாதிரி செல்ஸ் கனெக்டடா கண்டினியூஸா இருக்கும்னா இருக்காது, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலம்னு எடுத்துக்கிட்டோம்னா, சேலம்ல நிறைய பிளேஸ்ல ஆளே இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஆளே இல்லாம இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி டவர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி செல்ஸ் இருக்காது. ஸோ கொஞ்சம் கேப் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் ஊருக்கு வெளியெல்லாம் இருக்கு, இல்ல ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் டவர் இந்த மாதிரி கவரேஜ் இருக்காது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்க இருக்கிறதும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துக்கு பிஎஸ்டிஎன் தேவைப்படுது. பிஎஸ்டிஎன்னா பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க். பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க், பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க். ஸோ இந்த பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க் எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல், ரைட்? ஸோ பிஎஸ்என்எல் ஒரு பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி கேபிள் லே பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இங்க வயர்டு லேண்ட்லைன் நெட்வொர்க்கு கேபிள் லே பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேபிள்ஸை இங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ அந்த கேபிள் வழியா இந்த எம்எஸ்சி டு இன்னொரு எம்எஸ்சி, இதே போல இன்னொரு எம்எஸ்சி இங்க இந்த குரூப்புக்கு ஒரு எம்எஸ்சி இருக்கும். ஸோ அந்த எம்எஸ்சிக்கு கனெக்டடா இருக்கும். ஸோ இப்போ இந்த பிஎஸ்டிஎன்ல இருந்து அந்த எம்எஸ்சிக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த எம்எஸ்சில இருந்து அது கீழே கனெக்ட் ஆயிருக்க பிடிஎஸோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு கால் வந்து ஆரிஜினேட் ஆகும். ஸோ இது வழியா தான் நம்ம சர்வீசஸ் அவைல் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க நமக்கு ஆர்கிடெக்சர் இல்லை. ஸோ ஆர்கிடெக்சர் இல்லாதனால நான் இங்க மட்டும் நான் இந்த இதை சிம்பிளா நான் சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ நம்ம சிலபஸ்ல ஆர்கிடெக்சர் இல்லை. ஜிஎஸ்எம்மோட ஆர்கிடெக்சர் இருந்ததுன்னா, ஸோ ஒரு கால் போகுது அப்படின்னா, ஸோ அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, ஸோ அந்த இது இன்னும் அந்த பேஜிங் அதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ நமக்கு இது போதும், ரைட்? ஸோ நமக்கு வந்து இதுதான் கேட்பாங்க. இதுல இந்த நேம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த பிடிஎஸ், ஸோ பிடிஎஸ் வந்து எதனோட கனெக்ட் ஆயிருக்கு, இந்த பிஎஸ்சினா என்ன, பிஎஸ்சியோட எதனோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ வந்து நமக்கு ஆர்கிடெக்சருக்குள்ள டீட்டெயில்டா கேட்க மாட்டாங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் டாபிக் செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம். இப்படிதான் ஒரு செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் செல்லுலார்னு சொல்லிட்டே இருக்கும். இப்பதான் இந்த மெயினான கான்செப்டுக்குள்ள வரும். செல்லுலார் கான்செப்ட். செல்லுலார் அப்படின்னா ஏன் அதுக்கு செல்லுலார் பேர் வந்து செல், ரைட்? ஸோ செல்லுங்கிறதுனாலதான் அது. ஸோ ஒரு இதுவும் ஒரு செல்லா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல், ரைட்? ஸோ நம்ம ஹியூமன் செல்ல ரிசம்பிள் பண்ணுது, ரைட்? ஸோ நம்ம ஹியூமன் செல்ல ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கிறதுனால அதை நம்ம செல்லுன்னு சொல்றோம், ரைட்? ஓகே ஸோ இதுக்குள்ள பார்க்கலாம். இதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோங்கிறது இது ஜஸ்ட் ஓவர் வியூ. உள்ள பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி ரிவ்யூஸ் பார்க்க போறோம், சேனல் அசைன்மெண்ட் பார்க்க போறோம், அண்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், ட்ரங்கிங் அண்ட் கிரேட் ஆஃப் சர்வீஸ், டிராஃபிக் இன்டென்சிட்டி, இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி, இம்ப்ரூவிங் கெப்பாசிட்டி இன் அ செல்லுலார் சிஸ்டம். ஒரு செல்லுலார் சிஸ்டம்ல கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்றது, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் செல்லு, இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் செல்லுன்னு இருக்கு இல்லைங்களா? அந்த டாபிக். செல்லுங்கிறது என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் எ ஸ்மால் ஜியாகிரபிக் ஏரியா, ஒரு சின்ன ஜியாகிரபிக் ஏரியா. அதை தான் நம்ம செல்லுன்னு சொல்றோம், ரைட்? ஸோ இங்க ஹியூமன்ஸ் செல்லை ரிசம்பிள் பண்ணதுனாலையும் இந்த செல்லுங்கிற வேர்டு, இந்த
வேர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி ஏன் இதுதான் பர்டிகுலரா இந்த ஷேப் தான் செல்லுலர், ஏன் இந்த ஷேப் தான் நம்ம யூஸ் பண்ணணும்? ஒரு ஸ்மால் ஜியோகிராபிக் ஏரியா அவ்வளவுதான், அதை ஏன் இந்த ஷேப்பை எக்ஸாகன் ஷேப்பை நம்ம சூஸ் பண்ணணும், ரைட்? ஓகே. ஸோ எக்ஸகன் ஷேப் வந்து யூனிவர்சலி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸி அண்ட் மேனேஜபிள் அனாலிசிஸ் ஆஃப் சிஸ்டம், ரைட்? ஸோ அதனால நம்ம எக்ஸகன் ஷேப்பை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை தவிர மீதி என்ன ஷேப்ஸ் எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ அது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செல்லுங்கிறது எ ஸ்மால் ஜியோகிராபிக்கல் ஏரியா. ஸோ டெஃபினிஷன் வேணும்னாலும் டெஃபினிஷன் எழுதிக்கலாம், மீனிங் மட்டும் இருந்தா போதும்னா. ஸோ திஸ் இஸ் த மீனிங், ஸ்மால் ஜியோகிராபிக் ஏரியா. ஸோ டெஃபினிஷன் வேணும்னா டெஃபினிஷன் மாதிரி எழுதிக்கலாம். தென் இன்னொரு வேர்டு ஃபுட் பிரிண்ட். ஸோ இது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக், டிஆர்பி 2017 இந்த கொஸ்டின் கேட்டாங்க. த ஆக்சுவல் ரேடியல் கவரேஜ் ஆஃப் அ செல் இஸ் நோன் ஆஸ் ஃபுட் பிரிண்ட். ஃபுட் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்னா என்ன, ரைட்? ஸோ வாட் இஸ் ஃபுட் பிரிண்ட்? ஃபுட் பிரிண்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இங்க ஒரு செல் இருக்கு அப்படின்னா, இந்த செல்லோட ஆக்சுவல் ரேடியல் கவரேஜ் ஏரியா, இதோட கவரேஜ் ஏரியா, தட் இஸ் இந்த பவுண்டரி. ஸோ இதுதான் வந்து ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இதுதான் வந்து ஃபுட் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, ரைட்? ஃபுட் பிரிண்ட் இஸ் நத்திங் பட் த ஆக்சுவல் ரேடியல் கவரேஜ் ஆஃப் அ செல் இஸ் நோன் as ஃபுட் பிரிண்ட். ஓகே. ஸோ இப்போ ஸோ செல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த 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 எக்ஸகன் ஏன் இது பண்ணாங்க அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் கொஞ்சம் எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த இந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் அ செல். ஸோ சென்டர் ஆஃப் அ செல், இப்போ ஒரு செல் இருக்கு, இந்த செல்லுக்கு சென்டர்ல எக்ஸைட்டேஷன், தட் இஸ் இந்த ஆண்டனா வந்து இந்த பிடிஎஸ் வந்து இந்த சென்டர்ல இருக்கு, ரைட்? ஸோ இங்க ஆண்டனா இருக்கு அப்படின்னா, ஸோ அது சென்டர் எக்ஸைட்டட், சென்டர் எக்ஸைட்டட். ஸோ இந்த சென்டர் எக்ஸைட்ல மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணுவாங்க. ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா, ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா என்ன பண்ணுவோம்னா, எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா சிக்னலை, ஸோ ஈக்குவலா எல்லா டைரக்ஷன்லயும் அனுப்பும். ஸோ அது ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா. எட்ஜ் செல் எக்ஸைட்டட். ஸோ எட்ஜ் செல் எக்ஸைட்டட், ஸோ இது பார்த்தோம்னா இந்த எட்ஜ்ல இருக்கும். ஸோ எட்ஜ் செல் எக்ஸைட்டட் வந்து எட்ஜஸ்ல இருக்கும். ஸோ இந்த எட்ஜஸ்ல இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினும் 2000 டிஆர்பி 2017 கேட்டிருக்காங்க. 2017 இந்த கொஸ்டினும் கேட்டாங்க. ஸோ இந்த எட்ஜஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இந்த இடத்துல ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆண்டனா கொடுத்துருப்பாங்க, இப்படி இருக்கும். இந்த ஆண்டனா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் ஆண்டனா. ஸோ இந்த எட்ஜஸ்ல இருக்கும். ஆர் கார்னர்ஸ், ஆர் கார்னர்ஸ்ல இப்படி ஆண்டனா வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த கார்னர்ல ஆண்டனா வச்சிருப்பாங்க. ஸோ இது எட்ஜ் ஆஃப் த செல் ஆர் எட்ஜ் எக்ஸைட்டட் ஆர் கார்னர் எக்ஸைட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எட்ஜ் எக்ஸைட்டட் ஆர் கார்னர் எக்ஸைட்டட். ஸோ இப்படி பார்த்தாலும் 6 தான் வரும், இப்படி பார்த்தாலும் 6 தான் வரும், ரைட்? ஸோ 6 சைட்ஸ், பிகாஸ் எக்ஸகனலுக்கு நம்ம we have 6 சைட்ஸ், எக்ஸகனுக்கு 6 சைட்ஸ், அப்போ 6, ரைட்? ஸோ இந்த 6 பிரிச்சு இந்த இடத்துல எக்ஸைட்டேஷன் இருக்கும், இப்படி எக்ஸைட்டேஷன் இருக்கும், இந்த சென்டர்ல எக்ஸைட்டேஷன் இருக்கும். ஓகே. ஸோ பேராமீட்டர்ஸ். ஸோ இது முக்கியமான, ஏன் செல்லை நம்ம ஏன் வந்து ஹெக்ஸகனல் ஷேப்பை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பேராமீட்டர்ஸ் needed to choose, parameters needed to choose the geometric shape, geometric shape of the cell. So geometric shape of the cell decide பண்றதுக்கு so என்னென்ன parameters தான் choose பண்ணணும் அப்படின்னா, so
first should cover. So இது எதை கவர் பண்ணும்? should cover the entire region. அந்த செல்ல சுத்தில இருக்கிற எல்லாமே, தட் இஸ் ஃபுட் பிரிண்ட் ஃபுல்லா கவர் பண்ணும். என்டையர் ரீஜனையும் கவர் பண்ணும். இந்த இதோட ஃபுட் பிரிண்ட் வந்து என்டையர் ரீஜனையும் கவர் பண்ற மாதிரி இருக்கும். there should not be overlap ஆகக்கூடாது. ரைட். ஸோ ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ இந்த ரீஜனும் ஓவர்லேப், இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகக்கூடாது. ரைட். ஸோ ஓவர்லேப் ஆகக்கூடாது. there should not be overlap, right? So not be overlap. And all areas should have equal size. All areas should have equal size. All areas should have equal size. எல்லா ஏரியாவும் equal size ஆ இருக்கணும். And the cell must be designed to serve the weakest mobile located within the edge of the cell. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, ஸோ இது ஒரு டவரு, இந்த இது ஒரு செல்லு. இந்த செல்லுல இந்த இடத்துல ஒரு மொபைல் போன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எட்ஜில், ரைட். ஸோ எட்ஜ் ஆஃப் த செல், இந்த செல்லோட எட்ஜில் ஒரு போன் இருக்கு. ரைட். ஸோ இங்க ஒரு போன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன் இந்த இடத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது வந்து கவரேஜ் ஏரியாவுக்கு பார்டர்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல போக 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 சிக்னல் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் இந்த செல்லோட மோட்டோ எப்படி இருக்கும்னா, இந்த செல் எப்படி டிசைன் பண்ணப்படணும் அப்படின்னா, ஸோ இந்த யூசருக்கு கூட சர்வீஸ், நல்ல சர்வீஸ் போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ல டிசைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் செல்லை சூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும். ரைட். ஸோ நம்மளோட டிசைன் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிற டவர்ல இருந்து இந்த யூசருக்கு, இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த எட்ஜில் இருக்க இந்த யூசருக்கும் சர்வீஸ், அதுவும் வீக்கஸ்ட் மொபைல். ரைட். ஸோ இந்த மொபைல் போன் வீக், இந்த மொபைல் போன் வீக்கஸ்ட் மொபைல் இந்த சென்ஸ் அதோட மொபைல்ல இருந்து வர எனர்ஜி வீக் எனர்ஜி. அப்படி இருந்தாலும் இங்க இருந்து போற பவர், இந்த பவரோட ரேட்டிங் ஹையா இருக்கணும். ரைட். ஸோ இங்க இருந்து போற சிக்னலோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும். இந்த சிக்னலோட பவர் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஸ்ட்ரென்த்தனா இருந்ததுன்னா, so that it can connect or it can serve the mobile user. இந்த மொபைல் யூசருக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ these are the parameters we need to consider while designing the cellular structure, right? ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு டிசைன் பண்ணக்குள்ள, ஸோ இதெல்லாம் தான் கிரைட்டீரியா. ஸோ இதை வச்சு டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ டிசைன் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள நமக்கு வந்து இதனோட இந்த பேஸ்ட் ஆன் தட், அந்த கிரைட்டீரியாவோட ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி the results for the above criteria ன்னு வச்சுக்கலாம். above condition for the above condition. so இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா, so we have ஃபைனலா 3 ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு கிடைச்சது. ஸ்கொயர், equilateral triangle and hexagon. ஸோ இந்த 3 ஷேப்ஸ் நம்ம ஃபைனலா கிடைச்சது. இந்த 3 ஷேப்ஸ் ஃபைனலா கிடைச்சது. ரைட். ஸோ இந்த 3 ஷேப்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்கொயர் எப்படி இருக்கும்? ஸ்கொயர்ல இப்படி கிடைச்சிருக்கும். ஸ்கொயர்ல செல்ஸை ஃபார்ம் பண்ணியிருந்தோம்னா இப்படி இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி நமக்கு செல் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். ஸோ இன்கேஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வச்சிருந்தோம்னா, ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் விச் மீன்ஸ் ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 3 சைடும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ரைட்.
ஸோ இந்த மாதிரி தான் செல்லோட ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும், ரைட்? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹெக்ஸாகன் யூஸ் பண்றோம். அப்போ ஹெக்ஸாகன் யூஸ் பண்றோம். இதை விட்டுட்டு நம்ம ஏன் ஹெக்ஸாகனல் போறோம்? ஸோ ஹெக்ஸாகன் யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ இப்போ ஹெக்ஸாகன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த இதெல்லாம் பார்க்கக்குள்ள, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஆண்டனா வச்சோம்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஆண்டனா வச்சோம்னா, இந்த ஆண்டனாவோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சென்டர்ல வைக்கணும்னா ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா வைப்போம். இந்த ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனாவோட ரேடியேஷன் பேட்டர்ன் இப்படி இருக்கும். ஸோ இதோட கவரேஜ் இப்படி இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இதுக்கு எது சூட் ஆகும்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்குலர் ஏரியா இப்படி இருந்தா சூட் ஆகும், ரைட்? ஸோ ஒரு சர்க்குலர் இப்படி இருந்தா சூட் ஆகும். பட் சர்க்கிள் ஷேப்ல நமக்கு ஏன் இந்த சர்க்கிள் ஷேப் இங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணலன்னா, சர்க்கிள் ஷேப்ல ஒரு டிராபேக் இருக்கு. இந்த ஏரியாஸ் எல்லாம் கவர் ஆகாது. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு சர்க்கிள் இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லையா? இந்த ஏரியாஸ் எல்லாம் அன்கவர்டா போயிடும். இதெல்லாம் அன்கவர்டா போயிடும், ரைட்? அப்போ சர்க்கிள் ஷேப்னு பார்த்தோம்னா சர்க்கிள் ஷேப் இங்க அன்கவர்டு இருக்கு. பட் இந்த ஆண்டனாக்கு நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜி படி பார்த்தோம்னா இந்த சர்க்கிள் கவரேஜ், சர்க்கிள் இது பண்றது ஆம்னி டைரக்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்ல வர்றது ஹெக்ஸகன். ஸோ ஹெக்ஸகன் ரிசம்பிள்ஸ் ஆல்மோஸ்ட் ஏ சர்க்கிள். ஸோ இது ஒரு சர்க்கிள் மாதிரி ஆல்மோஸ்ட் சர்க்கிளை ரிசம்பிள் பண்ணுது. ஸோ அப்போ ஹெக்ஸகன் resembles almost or closely to the circle or closely ன்னு சொல்லிக்கலாம். almostங்கிற வேர்டுக்கு பதில் closely ன்னு வச்சுக்கலாம். closely to the circle. சர்க்கிள்க்கு க்ளோஸா இருக்கு. ஸோ அதனால ஹெக்ஸகன் ஷேப் தான் யூனிவர்சலி அடாப்டட். ஸோ இட் இஸ் யூனிவர்சலி adapted shape and it is easy and manageable. So அதுதான் அங்க பார்த்தோம், it is easy and manageable. So இந்த பாயிண்ட்ல பார்த்தோம், so it is easy and manageable, universally adapted, right? So அதுக்கான பேக்ரவுண்ட் ரீசன் இதுதான். ஓகே. So how many minimum possible antenna can be placed inside placed in a 1 hexagon cell? So the UG question like கேட்டிருக்காங்க, how many minimum possible antenna can be placed in 1 hexagonal cell. ஒரு ஹெக்ஸகனல் செல்ல எவ்வளோ குறைவா எவ்வளோ மினிமம் செல்ஸை எவ்வளோ மினிமம் ஆண்டனாஸ் யூஸ் பண்ண முடியும்? ஸோ மினிமமா ஒரு ஆம்னி டைரக்ஷனல் இருந்தா போதும், ரைட்? ஸோ ஒரு ஆம்னி டைரக்ஷனல். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா, ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா, ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா. ஸோ ஒரு ஆண்டனா இருந்தா போதும். ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனாவா இருந்ததுன்னா ஸோ அதோட ஆன்சர் 1. ஓவராலா மினிமம், ஏன்னா மினிமம்ங்கிற வேர்டு இருக்கு. அப்போ ஓவராலா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 1 தான். ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணலாம். இந்த ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்றோம்னா நம்ம சென்டர் எக்ஸைட்டட். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்? சென்டர் எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ திஸ் இஸ் சென்டர் எக்ஸைட்டட் சிஸ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ ஆம்னி டைரக்ஷனல் இந்த ஆண்டனா இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அப்போ சென்டர் எக்ஸைட்டட், ஸோ எல்லா சைட்லும் கவர் ஆகும். ஸோ அதுவே இன் கேஸ் ஆஃப் செக்டரல் ஆண்டனா,
sectoral antenna, like directional antenna. ஒரு particular direction. So இதனோட radiation pattern ஒரு particular direction நோக்கி இருக்கும். So இது highly directional. So இதுக்கு நமக்கு minimum 3 antennas தேவைப்படும் and maximum 6. So இது பார்த்தோம்னா corner excited, maximum 6. So இந்த corners of cell, the 6 corners of cell. So இது வந்து edge excited. Edge excited or corner excited. Edge excited or corner excited. So இதுக்கு நம்ம sectoral antenna or directional antenna is used. So இங்க minimum னு பார்த்தோம்னா 3 antennas. So maximum 6 antennas. So maximum 6 faces இருக்கு or 6 sides இருக்கு. இந்த hexagonalக்கு 6 sides இருக்கு. 6 sidesல 6 antennas இருக்கலாம் or so இங்க 120 டிகிரிக்கு ஒரு ஆண்டனா வச்சிருப்பாங்க. 3 ஆண்டனாவா இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் வந்து 120 டிகிரி செப்பரேட்டட் பை ஈச் அதர், ரைட்? ஸோ ஒவ்வொரு ஆண்டனாவுக்கும் 120 டிகிரியில இருக்கும். ஸோ இதோட ஆங்கிள், ஸோ இதை பார்த்தோம்னா இங்க 120 டிகிரியில வச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து 3 இருந்ததுன்னா 120 டிகிரி ஆங்கிள். ஸோ 6 இருந்ததுன்னா ஸோ டோட்டலா நமக்கு தெரியும் 360 இருக்கு இல்லையா? 360 3 டிவைட் பண்ணோம்னா 120, 360 6 டிவைட் பண்ணோம்னா 60 டிகிரி, ரைட்? ஸோ இது எப்படி வந்தது? 360 divided by 60. ஸோ இது எப்படி வந்தது? 360 divided by 3. ஸோ அதான் 120, ரைட்? ஓகே. ஸோ இப்போ செல்லுனா என்னன்னு பார்த்தோம். செல் ஏன் ஹெக்ஸாகனல் ஷேப்பை யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அந்த ஹெக்ஸாகனல் ஷேப்பை யூஸ் பண்ண செல்லில் மினிமமா எவ்வளோ ஆண்டனாஸ் கேன் பி பிளேஸ்ன்னு பார்த்தோம். ஸோ மினிமமா ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ற கேஸ்ல ஒரு ஆண்டனா யூஸ் பண்ணாவே போதுமானது. ஸோ என்டையர் இந்த ஃபுட் பிரிண்ட்டும் கவர் பண்ண முடியும், என்டையர் இந்த ஃபுல்லுமே கவர் பண்ண முடியும், என்டையர் செல்லையும் கவர் பண்ண முடியும். ஸோ அது சென்டர் எக்ஸைட்டடா இருக்கும் ஆம்னி டைரக்ஷனலா இருந்தா, பிகாஸ் இதோட ரேடியேஷன் பேட்டர்ன் எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கும். ஸோ செக்டர் ஆண்டனா ஒரு டைரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணோம்னா ஸோ மினிமம் 3 மேக்ஸிமம் 6. ஸோ 3 இருந்ததுன்னா ஸோ செப்பரேட்டட் 120 டிகிரி ஈச் அதர், 6 இருந்ததுன்னா 60 டிகிரி. ஸோ ஒரு சைட்ஸுக்கும் 1, அப்போ 60 டிகிரி இருக்கும். ஸோ இது எட்ஜ் எக்ஸைட்டட் ஆர் கார்னர் எக்ஸைட்டட். ஓகே, ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் ஆர் பிளானிங். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் ஃப்ரீக்வன்சி ரீயூஸ். ஸோ இதுக்கு இன்னொரு பேரு பிளானிங்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் பண்ற பிளான், ஸோ இது பிளானிங், ரைட்? ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏ பி சி டி இ எஃப் ஜி, ரைட்? ஸோ 1 2 3 4 5 6 7, ரைட்? ஸோ இந்த 7 நான் 1 2ன்னு நம்பர் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ இந்த 7ஐயும் சேர்த்து we call it as cluster. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கிளஸ்டர் அப்படின்னா என்ன? குரூப் ஆஃப் செல்ஸ், குரூப் ஆஃப் செல்ஸ், இதை தான் நம்ம கிளஸ்டர்னு சொல்றோம், ரைட்? ஸோ கிளஸ்டர் இஸ் நத்திங் பட் a group of cells, a group of n cells. So group of n cells, so collective-ஆ அத நம்ம கிளஸ்டர்னு சொல்றோம். ஸோ இந்த கிளஸ்டர் என்ன பண்ணும்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்பெக்ட்ரம் ஏலம் விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்பெக்ட்ரமை வாங்கிட்டு அந்த ஸ்பெக்ட்ரம் தான் நம்பர் ஆஃப் அந்த ஸ்பெக்ட்ரம் ஒரு கிளஸ்டரா இருக்கும்.
அந்த கிளஸ்டரை அந்த ஸ்பெக்ட்ரம் டிவைட் பண்ணுவாங்க. இந்த கிளஸ்டர்ல 7 செல்ஸ் என்ன ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் என்ன ஸ்பிளிட் பண்ணுவாங்க. nங்கிறது இங்க 7, இந்த கேஸ்ல 7. ஸோ n மேபி 7ஆ இருக்கலாம், ஆர் 11ஆ இருக்கலாம், ஆர் 4ஆ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ 19 வச்சுக்கலாம். ஸோ 11ஆ இருக்கலாம், 19ஆ இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த கிளஸ்டருங்கிறது ஒரு நம்பர்ஸ். அப்போ டோட்டல் ஸ்பெக்ட்ரமை இவ்வளோ நம்பர்ஸா ஸ்பிளிட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பிளிட் பண்ண அதே செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை மறுபடியும் யூஸ் பண்றாங்க. ஸோ இது கிளஸ்டர் 1, இது கிளஸ்டர் 2. இப்போ இந்த கிளஸ்டருக்குள்ள ஒரே ஃப்ரீக்வன்சி 2 டைம் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ இப்போ இந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கிற 7 செல்ஸ் இருக்கு. இந்த கிளஸ்டருக்குள்ள n செல்ஸ் இருக்கு. nங்கிறது இந்த கேஸ்ல 7. இந்த கிளஸ்டருக்குள்ள 7 செல் இருக்கு. 7 செல்லுக்கும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணணும். The frequency should not be repeated within a cluster. இந்த கிளஸ்டருக்குள்ள ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண ஒரு டைம் யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சியை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இங்க இந்த ஏங்கிற இதே ஃப்ரீக்வன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏபிசி, இங்க இருக்க ஏபிசி எல்லாம் என்ன மீன் பண்ணுதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி, ரைட்? ஒரு செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இப்போ இங்க ஏங்கிற ஃப்ரீக்வன்சியை இங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கிளஸ்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் கிளஸ்டர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிளஸ்டர் 2லயே யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3, இது கிளஸ்டர் 1. கிளஸ்டர் 2குள்ளேயும் 3குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளஸ்டர் 1லயே யூஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ இப்போ each base station is allocated a group of radio channels. ஒவ்வொரு base stationம், so group of radio channels to be used within a small geographic area. Within a small geographic area na enna? ஒரு செல். within a small geographic area na ஒரு செல். அந்த செல்லுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிற particular frequency, right? So இந்த செல்லுக்குள்ள யூஸ் பண்ணிக்கிற particular frequency. Base station in adjacent cell. Base station in adjacent cell are assigned channel groups which contain completely different channel than neighboring cells, right? ஸோ இங்க இந்த இடத்துல இருக்கிற இதுதான் அட்ஜஸ்டன். இப்போ இந்த கிளஸ்டர், இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளஸ்டர் 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கிளஸ்டர் 2ல இருக்கிற இந்த 7 ஃப்ரீக்வன்சியும் இந்த 7மே அட்ஜஸ்டன், இந்த 7 செல்ஸையும் அட்ஜஸ்டன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ஜஸ்டன் டு ஈச் அதர். அட்ஜஸ்டன்னா என்ன? பக்கத்துல, அருகாமையில் உள்ள செல், ரைட்? ஸோ இப்போ இந்த ஏக்கு பக்கத்துல இருக்கிறது பி. ஏக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா இ இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா எஃப். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா ஜி இருப்பாங்க. இந்த பக்கத்துல பார்த்தோம்னா சி இருப்பாங்க. இந்த பக்கத்துல பார்த்தோம்னா டி இருப்பாங்க, ரைட்? இப்போ ஏக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏவோட அட்ஜசன்ட் செல்ஸ் எல்லாம் என்ன? இதெல்லாம் ஏவோட அட்ஜசன்ட் செல்ஸ். ஏக்கு 6 ஃபேஸஸ் இருக்கு. 6 ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அல்ல 6 சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாக்ட்னுக்கு 6 பக்கங்கள் இருக்கு, ரைட்? இப்போ அந்த 6 பக்கங்கள்ல இருக்கிற 6 பக்கங்கள்ல கனெக்டா இருக்கிற 6 டிஃப்ரெண்ட் செல்ஸ், ரைட்? ஸோ இப்போ 6 டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அப்போ அந்த 6மே தான் அட்ஜசன்ட் செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த 6 தான் நம்ம அட்ஜசன்ட் செல்ஸ்னு சொல்லுவோம், ரைட்? இப்போ இந்த அட்ஜசன்ட் செல்ஸ்ல கண்டிப்பா ஒரே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணக்கூடாது. இங்க யூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சி இந்த அட்ஜசன்ட் செல்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணி ஆகணும், ரைட்? ஸோ இதே ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அங்க இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் முன்னாடியே ஒன்று பார்த்தோம், அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ், அது கிரியேட் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்றோம். ஓகே ஓகே, இங்க கிளஸ்டரோட டெஃபினிஷன் இங்கே இருக்கு. A group of n cells that which collectively use the complete set of available frequency, right? So டோட்டலா ஸ்பெக்ட்ரம்ல எவ்வளோ அவைலபிள் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அதை n-ஆ பிரிச்சுக்கிறோம், ரைட்? ஸோ n-ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் n cells, right? Okay, so total number of channels in a system. Total number of channels in the system. So இங்க இந்த சிஸ்டம்குள்ளேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாம் சேர்ந்தது ஒரு சிஸ்டம்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் C equal to total number of channels in the system, C equal to m into k into n ன்னு சொல்லலாம், ஆர் m into s ன்னு சொல்லலாம். இங்க mங்கிறது it is nothing but number of clusters within the system. இப்போ இந்த சிஸ்டம்குள்ள 3 கிளஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளஸ்டர் 1, கிளஸ்டர் 2, கிளஸ்டர் 3. அப்போ ஸோ mங்கிறது 3,
right? So அப்ப m equal to 3. இங்க பார்த்தோம்னா m equal to 3 because number of clusters within the system. இந்த சிஸ்டம்குள்ள 3 கிளஸ்டர் இருக்கு. Kங்கிறது number of channels per cell. ஒரு செல்லுக்குள்ள எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஒரு செல். இந்த செல்லுக்குள்ள எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு. இப்ப 200 சேனல்ஸ் இருக்கு இந்த செல்லுக்குள்ள அப்படின்னா so k equal to 200. so ஒரு செல்லுக்குள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு. nங்கிறது கிளஸ்டரோட சைஸ். இங்க கிளஸ்டரோட சைஸ் n equal to 7. nங்கிறது கிளஸ்டரோட சைஸ். ஓகே. சோ இந்த ரெண்டுத்தையும் கலெக்டிவா k-வையும் n-ஐயும் சேர்த்து நம்ம s ன்னு சொல்லலாம். s equal to k into n. sங்கிறது நம்பர் ஆஃப் அவைலபிள் பிசிக்கல் சேனல்ஸ். நம்பர் ஆஃப் அவைலபிள் பிசிக்கல் சேனல்ஸ். சோ இந்த ஒரு கிளஸ்டருக்கு இந்த கிளஸ்டருக்கே சேர்த்து s ன்னு சொல்லுவோம். sங்கிறது இந்த கிளஸ்டருக்கே சேர்த்து நம்பர் ஆஃப் அவைலபிள் பிசிக்கல் சேனல்ஸ் சொல்லுவாங்க. ரைட்? சோ இந்த கிளஸ்டருக்கே சேர்த்து இந்த ஒரு செல்லுக்கு மட்டும் இண்டிவிஜுவலா போட்டோம்னா k into n ன்னு போடும். ஓகே. ஸோ லாஸ்டா ப்ராப்ளம் 3 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம்ல அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ங்கிற வார்த்தை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இங்க ஒரு முன்னாடி இந்த பேஜ்ல நான் அது சின்னதா ஒரு இது சொல்லிடுறேன் ஐடியாக்காக. ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு கேள்விப்படுறோம். ரைட்? ஸோ ஸ்பெக்ட்ரம்ங்கிறது என்னது. ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? ஸ்பெக்ட்ரம் இஸ் நத்திங் பட் a band of frequency, a huge band of frequency. அந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க. n நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேண்டா பிரிக்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம் n நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸா பிரிக்கிறாங்க. ரைட்? ஸோ n நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ இது n கன்ஃபியூஸ் ஆகாம நான் n1 போடுறேன். n1. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி பேண்ட். ஃப்ரீக்வன்சி பேண்ட். இந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட் எப்படி பிரிக்கிறாங்க. இப்ப ஸ்பெக்ட்ரம்ல ஒரு 10 ஃப்ரீக்வன்சி பேண்ட் பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பேண்ட் ஒரு பேண்ட்லயும் ஸோ இங்க நான் n2 போடுறேன். n2 நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ n2 நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். இந்த சேனல்ஸ்னா என்ன. சேனல். ஸோ சேனல்னா என்ன. ஸோ இங்க ஸோ சேனல் இஸ் நத்திங் பட் பாத். ரைட்? ஸோ இப்போ n2 நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ இங்க நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ அப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்பெக்ட்ரம்குள்ள நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பேண்ட் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி பேண்டுக்குள்ளேயும் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் சேனல்ஸ். ஸோ இப்போ இங்க இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ சேனல் இஸ் நத்திங் பட் ஸோ சேனல் இட் இஸ் அ பாத். சேனல் இஸ் நத்திங் பட் பாத் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் நடுவுல ஒரு பாத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குற அந்த இதை தான் சேனல்னு சொல்றோம். ரைட்? ஸோ அந்த லிங்கை தான் நம்ம சேனல்னு சொல்றோம். இட் இஸ் அ பாத் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ரைட்? ஸோ இது ஸோ நம்ம செல்லுலார் சர்வீஸ் பார்க்குறோம் அப்படின்னா செல்லுலார் சர்வீஸ்ல இது டியூப்ளக்ஸ் தான் இருக்கும். டியூப்ளக்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ரைட்? ஸோ இந்த சேனல் வந்து டூப்ளெக்ஸா இருக்கும். டூப்ளெக்ஸ் மோட்ல இருக்கும். 2 சிம்ப்ளெக்ஸா இருக்கலாம். ஸோ ஓவரால் சர்வீஸ் பார்த்தோம்னா டூப்ளெக்ஸ் சர்வீஸா இருக்கும். இது 2 சிம்ப்ளெக்ஸா இருக்கலாம் ஆர் ஒரு டூப்ளெக்ஸாவே இருக்கலாம். ரைட்? ஸோ இப்போ இதை இன்னும் உள்ள பிரிச்சோம் அப்படின்னா ஸோ இதை கண்ட்ரோல் இந்த சேனலை எப்படி பிரிப்பாங்கன்னா கண்ட்ரோல் சேனல்ஸ் அண்ட் வாய்ஸ் சேனல்னு பிரிப்பாங்க. வாய்ஸ் சேனல்னு பிரிப்பாங்க. இந்த வாய்ஸ் சேனல்ல இன்னொரு பேரு டிராபிக் சேனல்னு சொல்லுவாங்க. டிராபிக்னு சொல்லுவாங்க. வாய்ஸை டிராபிக்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு கண்ட்ரோல் சேனல். இப்போ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 300 சேனல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 300 சேனல்ஸா பிரிக்கிறாங்க அப்படின்னா இந்த 300ல ரவுண்டா 100 வச்சுக்கலாம். 100 சேனல்ஸ் பிரிக்கிறாங்கன்னா இந்த 100ல ஒரு 3 சேனல்ஸ். ஸோ இந்த 100ல 3 வந்து கண்ட்ரோலுக்கு இருக்கும். திரும்ப ரிமைனிங் 97 வந்து வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க.
ரிமைனிங் 97 வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 100 சேனல்ஸ் இருக்குன்னா அதில் 3 வந்து கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, 97 100 வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ஸோ நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் சேனல்ஸ், வாய்ஸ் சேனல்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட். ஸோ பிரிச்சுப்பாங்க. ரைட். ஸோ இப்போ டோட்டல் சேனல் எல்லாத்தையுமே இதுக்காகவே யூஸ் பண்ண போறது கிடையாது, வாய்ஸ்க்காகவே இருக்காது, கண்ட்ரோலுக்கும் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த வாய்ஸ் சேனல்ல, கண்ட்ரோல் சேனல்ல இதை வந்து ஃபார்வர்ட் சேனல், ரிவர்ஸ் சேனல்னு இன்னும் பிரிப்பாங்க. ஸோ இதை ஃபார்வர்ட் சேனல், அண்ட் ரிவர்ஸ் சேனல்னு பிரிப்பாங்க. ஸோ இந்த ஃபார்வர்ட் சேனல், ரிவர்ஸ் சேனல் பிரிப்பாங்க. ஃபார்வர்ட் சேனல்னா என்னன்னா ஒரு பேஸ் ஸ்டேஷன், பிடிஎஸ், ஒரு பிடிஎஸ்ல இருந்து மொபைல் ஸ்டேஷன். ரைட். ஸோ இப்படி போகுது. ரைட். ஸோ இப்போ இதை வந்து ஃபார்வர்டு சேனல்னு சொல்லுவோம். இதை ஃபார்வர்ட் சேனல். மொபைல்ல இருந்து பிடிஎஸ், ஸோ இதை ரிவர்ஸ் சேனல்னு சொல்றோம். ஸோ மொபைல்ல இருந்து பிடிஎஸ்க்கு போறத வந்து ரிவர்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க போறது ஃபார்வர்ட் சேனல், இங்க போறது ரிவர்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ ஃபார்வர்ட் சேனல், ரிவர்ஸ் சேனல். ஓகே. ஸோ இப்போ சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். சேனல் அசைன்மெண்ட், இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்பெக்ட்ரமை பேண்டா பிரிக்கிறோம், ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸை சேனல்ஸா பிரிக்கிறோம். ஸோ ஒரு செல்லுக்குள்ளேயும் நம்பர் ஆஃப் சேனல்ஸ். ரைட். ஸோ ஒரு செல்லுக்குள்ளேயும் இப்போ ஒரு 100 சேனல் இருக்குன்னா ஒரு செல்லுக்குள்ளேயும் 100 சேனல்ஸ் இருக்கும். இப்போ 7 கிளஸ்டர் இருக்குன்னா 7 × 100 700 சேனல்ஸ் இருக்கும் அந்த கிளஸ்டருக்குள்ள. டோட்டலா 700 சேனல்ஸ் இருக்கும். ரைட். ஸோ அதுல ஒரு 675 சேனல்ஸ் வந்து வாய்ஸுக்கு அப்படின்னா 25 சேனல்ஸ் வந்து கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் அண்ட் டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் ரெண்டா பிரிக்கலாம். சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ரெண்டா பிரிக்கலாம், ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட், டைனமிக் சேனல் அசைன்மெண்ட். இந்த ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ டிட்டர்மின் செட் ஆஃப் வாய்ஸ் சேனல்ஸ். ஸோ முன்னாடியே பிரிச்சிருவாங்க, முன்னாடியே அலோகேட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100 சேனல்ஸ் இருக்குன்னா 100 சேனல்ஸ், எக்ஸாம்பிள் 100 சேனல்ஸ் இருக்குன்னா இந்த 100 பிரிச்சிருவாங்க. 100 பிரிச்சுட்டு 100 யூசர்ஸ்க்கு பிரிச்சிருவாங்க இந்த 100. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு போறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்காக, effectively reuse the spectrum, effectively reuse or reuse frequency. Increasing capacity of the network, increase பண்றோம். அப்புறம் இன்டர்ஃபரன்ஸை ரெடியூஸ் பண்றோம், ரெடியூசிங் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த விஷயத்துக்காக தான் சேனலை நம்ம அசைன் பண்றோம், சேனல் அசைன்மெண்ட்டுக்காக போறோம். ரைட். ஸோ சேனல் அசைன்மெண்ட் இதுல ஃபிக்ஸ்டு, இந்த ஃபிக்ஸ்டுல வந்து ப்ரீ டிட்டர்மைன் செட் ஆஃப். ஸோ இதுல வந்து ப்ரீ டிட்டர்மைன் செட் ஆஃப் வாய்ஸ் சேனல்ஸ். இப்போ இந்த 100 இருக்குன்னா 100 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு, இந்த ஒரு செல்லுக்கு 100 இருக்கு அப்படின்னா இந்த செல்ல இருந்து போறது 100 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செல்லுக்கு 100 அலோகேட் பண்ணியிருக்காங்க, 100 சேனல். அப்போ அந்த 100 சேனலுக்குள்ளதான் இந்த பிடிஎஸ்ல இருந்து போற சர்வீஸ் இருக்கும். இந்த ஏரியாக்குள்ள யார் வராங்களோ இவங்களுக்கு இந்த 100 சேனல்ஸ்ல இருந்து தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த 100ல இருந்து தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ 100 யூசர்ஸ் வந்துட்டாங்க, 101ஆவதா ஒரு யூசர் வராரு. ரைட். ஸோ 100 யூசருக்கு அப்புறம் 101ஆவதா ஒரு 100 யூசருக்கு இப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 101ஆவதா ஒரு யூசர் வராருன்னா
அந்த யூசருக்கு சர்வீஸ் இங்க ரிஜெக்ட் ஆயிரும், அந்த யூசருக்கு சர்வீஸ் கிடைக்காது. ஸோ அந்த யூசருக்கு வந்து ஸோ இந்த 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 நெட்ஒர்க்ல இருந்து அது டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்ல டிஃப்ரெண்ட் வாய்ஸ் ஓவர் வச்சிருப்பாங்க. ஸோ அது ரெக்கார்டட் வாய்ஸ் வரும். ஸோ இந்த ரூட்ல போற எல்லாமே பிஸியா இருக்கு, ஸோ இப்போ நாட் ரீச்சபிள், ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க முன்னாடியே. ஸோ இப்போ இந்த 101 வர யூசருக்கு ஸோ இந்த இந்த தடத்தில் போற அனைத்து இதுவும் பிஸியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். ஸோ அப்போ 101 வர யூசரு இது பண்ண முடியாது. ஸோ எப்போ இவருக்கு சர்வீஸ் கிடைக்கும்னா இந்த 100ல ஒருத்தர் டிஸ்கனெக்ட் பண்றாரு, ரைட்? ஸோ இப்போ 100 சேனல் இருக்கு, 100 சேனல்ல 100 யூசர்ஸ் இருப்பாங்க, 100 யூசர்ஸும் இருக்காங்க அப்படின்னா 101 வரவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்காது. இப்போ இந்த 100ல 2 பேர் வந்து ஒரு 10 செகண்ட் பேசிட்டு கட் பண்றாங்க அப்படின்னா அப்ப 98 ஆயிரும். அப்போ அந்த 2 பேருக்கு மறுபடியும் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் இங்க. ஸோ ப்ரீ டிட்டர்மைன் செட் ஆஃப் வாய்ஸ் சேனல்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? இங்க டைனமிக் சேனல் அசைன்மெண்ட். டைனமிக் சேனல் அசைன்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஸோ சேனல்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட்லி அலாட்டட், பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. இங்க சேனல் வந்து பர்மனண்டா அலாட் பண்ண மாட்டாங்க. இங்க 100னா 100 ஃபிக்ஸ்டு பர்மனன்ட், இந்த சேனல் இங்க இது ஃபுல்லும் ஃபிக்ஸ்டு அப்படி கிடையாது. பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி. இது பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ இங்க ஒரு செல் இருக்கு, இதோட அட்ஜசன்ட் செல் இங்க இருக்கு, இங்க ஒரு அட்ஜசன்ட் செல் இருக்கு, ரைட்? ஸோ இப்போ இந்த செல்லுக்கு இந்த செல்லுல 100 இருக்கு, ரைட்? ஸோ 100, இதோட கெப்பாசிட்டி 100 அப்படின்னா இங்க 100 யூசர்ஸ் வராங்க அப்படின்னா 101 ஒரு யூசர் வராரு, 101. இந்த 101 வச்சுக்கலாம், அதே எக்ஸாம்பிள் இங்க வச்சுக்கலாம். ஸோ 101 யூசர் நம்பர் 101. ஸோ இப்போ அவர் வராருன்னா 100 பேரும் இங்க ஃபுல்லா ஆக்கிபைடா இருக்கு. அப்போ 101 ஒரு யூசர் வராருன்னா இது என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற ஒரு சேனலை வாங்கிக்கும், இங்க இருக்கிற ஒரு சேனல் வாங்கிக்கும். ஸோ இங்க சேனல் ஃப்ரீயா இருக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த சேனல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு 75 யூசர்ஸ் இங்க அட் பிரசன்ட் இருக்காங்க. அப்ப 25 வந்து ஃப்ரீயா இருக்கு, ரைட்? ஸோ இங்க 25 வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பின்னு வச்சுப்பேன். இந்த பிடிஎஸ்ல 25 சேனல்ஸ் ஃப்ரீயா இருக்குன்னா இந்த 25 சேனல்ஸை இங்க பாரோ பண்ணிக்கும், பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இட் இஸ் பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த 25ல இருந்து இந்த 101 ஒருத்தர் வராரு இல்லையா, அவருக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற ஃப்ரீ சேனல்ஸ்ல இருந்து இங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ இந்த பிடிஎஸ் பாரோஸ் சேனல் ஃப்ரம் த அட்ஜசன்ட் செல். ஸோ அந்த அட்ஜசன்ட் பிடிஎஸ்ல இருந்து இந்த செல் வந்து அட்ஜசன்ட் செல்ல இருந்து பாரோ பண்ணிக்கும். ஸோ பாரோயிங் டெக்னிக் ஆர் பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ இங்க 100ங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டா கிடையாது, ரைட்? ஸோ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட், ஸோ பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டைனமிக் சேனல் அசைன்மெண்ட், ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட்ல இருக்கிற டிராபேக் இதுதான். ஸோ இப்போ ஃப்ரீயா இருந்துச்சுன்னா அது அப்படியே ஃப்ரீயா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபிக்ஸ்டு சேனலா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 25 ஃப்ரீயா இருந்தாலும் வேற யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாம வேஸ்டா போயிடும், ரைட்? ஸோ ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட்ல. இதே டைனமிக் சேனல் அசைன்மெண்ட்ல ஸோ தேவைப்படுற இடத்துல நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைனமிக் சேனல் ஃபிக்ஸ்டு சேனலை கம்பேர் பண்ணக்குள்ள டைனமிக்ல இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ டைனமிக்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் ஃபிக்ஸ்டு கம்பேர் பண்ணக்குள்ள டைனமிக் தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இந்த டைனமிக்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஸோ இது டிக்ரீஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கால் பிளாக், ப்ராபபிலிட்டி ஆஃப் கால் பிளாக்கிங். கால் பிளாக் ஆகுது இல்லையா, ஸோ இதான் நம்ம கால் பிளாக்கிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 101 வருதுன்னா அந்த யூசரோட கால் பிளாக் ஆகுது, அந்த யூசருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம கால் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க, இங்க டெக்னிக்கலா கால் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கால் பிளாக்கிங் இங்க குறைவு டைனமிக் சேனல் அசைன்மெண்ட். பிகாஸ் இந்த 101 வர யூசருக்கு சர்வீஸ் கிடைச்சிருது, எங்க அட்ஜசன்ட் செல்ல இருக்கிற ஃப்ரீ சேனல்ஸை யூஸ் பண்ணி இவருக்கு சர்வீஸ் கிடைச்சிருது. ஸோ அப்போ கால் பிளாக்கிங்கோட ப்ராபபிலிட்டி குறைவு இங்க டைனமிக் சேனல் அசைன்மெண்ட்ல. அண்ட் இன்க்ரீஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ இது மூலியமா இந்த சிஸ்டமோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீசஸ்
சிஸ்டம் கெப்பாசிட்டி. சிஸ்டம் கெப்பாசிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 100 இங்க 100 இங்க 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த கிளஸ்டர்ல 3 செல் இருக்குன்னா 3 செல்லுல மொத்தம் 300 சேனல்ஸ் இருக்கு. 300 சேனல்ல 300 யூசர் ஆக்குபை பண்ணிக்கலாம். அப்ப 300 யூசருக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரைட். ஸோ இப்போ இதே கேஸ் இதே மாதிரி 3 கிளஸ்டர் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க எவ்வளவு சர்வீஸ் கொடுக்க முடியும்? இங்க 300 கொடுக்க முடியுமா? இங்க 300 கொடுக்க முடியுமா? 300ஓட குறைவா தான் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் இங்க இங்க 100க்கு இங்க 100 இங்க 100 இருக்கு. ஆனா இந்த 100ல 100 யூசர்ஸ் கிடையாது. யூசர் அந்த டைம்ல 75 யூசர் தான் இருக்காங்கன்னா 25 யாருக்குமே யூஸ் இல்லாம போயிடும். இங்க அதே போல 50 யூசர்ஸ் இருக்காங்கன்னா மீதி 50 ஃப்ரீ சேனல்ஸ் யாருக்கும் யூஸ் இல்லாம போயிடும். இந்த இடத்துல 150 பேர் வந்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு திருவிழான்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு. இந்த இடத்துல திருவிழான்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் கூட்டிட்டாங்க. 150 பேர் இருக்காங்க. ஆனா 100 பேருக்கு தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். ரைட். பிக்ஸ்டு. பக்கத்துல வந்து கடன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா பிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் கடன் வாங்க மாட்டாங்க. அப்ப இந்த 50 பேருக்கும் கால் பிளாக் ஆகும். ரைட். இதே டைனமிக்கா இருந்தா என்ன ஆகும்? இங்க ஒரு 50 வாங்கி ஈஸியா அகாமடேட் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஈஸியா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் இஸ் பெட்டர். ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிக்கலா டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் தான் பெட்டரா இருக்கும். ஸோ இதுல ஒரு டிராபேக்கும் இருக்கு. ஸோ இந்த டைனமிக் சேனல் அசைன்மெண்ட்ல என்ன டிராபேக் அப்படின்னா, ஸோ இங்க எழுதுறேன் டிராபேக் ஆர் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த டைனமிக் சேனல்ல இருக்க டிஸ்அட்வான்டேஜ், மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். ஸோ எம்எஸ்சி தான் இதை யாரு இந்த கடன் வாங்கி கொடுக்கறது? இப்ப நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்குறோம் அப்படின்னா நடுவில் இப்ப ஒரு பேங்க்னு ஒருத்தங்க இருக்கிற மாதிரி நடுவில் வந்து எம்எஸ்சி. ஸோ எம்எஸ்சியோட நாலேஜ் படி தான் இந்த பாரோயிங் நடக்கும். ஸோ ஒர்க்லோட் டு எம்எஸ்சி, ஒர்க்லோடு டு எம்எஸ்சி, மொபைல் சுவிட்சிங் சென்டர் ஒர்க்லோட் டு எம்எஸ்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். workload to MSc increases. So workload to MSc increases. So because இந்த borrowing strategy-ல MSc தான் வந்து எங்க ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்லி borrow பண்ணி கொடுக்கிறது MSc-யோட வேலை. ஸோ MSc-யோட நாலேஜ் படி தான் இந்த borrowing நடக்கும். ஸோ அப்போ MSc-க்கு ஒர்க்லோட் அதிகமாகும். நிறைய borrowing இந்த மாதிரி நடந்துட்டே இருந்துச்சுன்னா, அடிக்கடி நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, ஸோ MSc-க்கு ஒர்க்லோட் அதிகமா இருக்கும். ஸோ திரும்பி பாரோயிங்னா இது யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி அங்கேயே போகணும். அந்த 25 அந்த 25 சேனல்ஸும் யூஸ் பண்ணி முடிச்சோன்னா திரும்ப இவங்களுக்கே போகணும். ரைட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எம்எஸ்சி வந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட் ஹேண்ட் ஆஃப். ஸோ ஹேண்ட் ஆஃப்னா முன்னாடி சொன்னேன். ஸோ ஹேண்ட் ஆஃப்னா என்னன்னா, ஒரு டவர்ல இருந்து இன்னொரு டவருக்கு நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஒரு டவர்ல இருந்து ஒரு பிடிஎஸ்ல இருந்து இன்னொரு பிடிஎஸ். ரைட். ஸோ இந்த பிடிஎஸ்ல இருந்து இந்த பார்டரை கிராஸ் பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம் இதை கிராஸ் பண்ணி ஒரு வெஹிக்கிளோ, ஸோ ஒரு யூசர் ஒரு மொபைல் ஃபோன் ஒரு மொபைல் யூசர் வந்து இதை கிராஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ இந்த பிடிஎஸ்ல இருந்து சர்வீஸ் நம்ம இந்த பிடிஎஸ் சர்வீஸ்க்கு போகணும். ரைட். ஸோ இப்போ இந்த பிடிஎஸ் தான் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். இந்த பிடிஎஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ இது பினா, ஸோ இப்போ இது ஏ இது பி. இந்த ஏங்கிற பிடிஎஸ்ல இருந்து பிங்கிற பிடிஎஸ்க்கு நம்ம போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இப்போ கால்ல பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்குள்ள போறோம். அப்போ நமக்கு சர்வீஸை இவங்க கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. இப்போ இங்க இருந்து சிக்னல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சிக்னல் வந்து இந்த சிக்னலை தான் நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம போனு நம்ம இங்க இருந்து ஒரு போன் இருக்கு. ரைட். ஸோ இந்த போன்ல இருந்து இங்க நம்ம கால் பண்றாங்க. இது MS1, நாம தான் MS2ன்னு வச்சுக்கோங்க. இந்த MS1ல இருந்து இந்த டவருக்கு வரும். இந்த டவர்ல இருந்து இந்த போனு கனெக்ட் ஆயிருக்கும். பட் இந்த போன்ல கனெக்ட் ஆகி பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இங்க மூவ் ஆயிட்டோம்னா இந்த சிக்னல் இது வரைக்கும் தான் கவரேஜே கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுக்கு மேல போனா கட் ஆகணும். ஆனா கட் ஆச்சுன்னா நமக்கு சர்வீஸ் சர்வீஸ் எப்படி இருக்கும்? ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? கட் ஆச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அந்த கால் கட் ஆகாம இருக்கணும். அப்போ யூசருக்கு வந்து ஒரு குஷன் இருக்கணும். யூசருக்கு வந்து ஒரு அந்த கால் கட்டாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த இதை சேர்த்து அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஹேண்ட் ஆஃப் சர்வீஸ். ரைட். அந்த சர்வீஸ்க்கு பேர் தான் ஹேண்ட் ஆஃப் சர்வீஸ். அப்போ கட் ஆகாம
அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. கட் ஆகாம ப்ரொவைட் பண்ணணும் என்ன பண்ணும், இவங்க கிராஸ் ஆக போறாங்களா, ஸோ அப்போ ஹேண்ட் ஆஃப் நடக்கணும். ஹேண்ட் ஆஃப்ங்கிறது என்னன்னா, இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட இதை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ இங்க வரப்போறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தி, ஸோ அப்போ இவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்ட்ரோல் சிக்னலை இங்க இருந்து இங்க ஹேண்ட் ஓவர் பண்றதுதான் ஹேண்ட் ஆஃப். இங்க கண்ட்ரோல் சிக்னலை இங்க இருந்து இங்க ஹேண்ட் ஓவர் பண்றது, ரைட்? ஸோ அதுதான் ஹேண்ட் ஆஃப். ஸோ அது எப்படிலாம் நடக்கும் ஹேண்ட் ஆஃப் அப்படின்னா, ஸோ இது மட்டுமே டிசைட் பண்றதுல இப்போ இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்லயே ஸ்மார்ட் டெசிஷன்ஸ் எடுக்கும். ஸோ இப்போ மொபைல் ஃபோன்ஸும் இனிஷியேட் பண்ணும். ஸோ இப்போ ஹூ இனிஷியேட் ஹேண்ட் ஆஃப், யாரு ஹேண்ட் ஆஃப் இனிஷியேட் பண்ணுவாங்க? நெட்வொர்க் டைரக்டட் ஹேண்ட் ஆஃப் ஒன்று இருக்கு. நெட்வொர்க் டைரக்டட் ஹேண்ட் ஆஃப் வந்து டவர் தான் டவர் வந்து டிசைட் பண்ணும். டவர் எப்படி டிசைட் பண்ணும்னா, இந்த மொபைல் யூசர்ல இருந்து இந்த மொபைல் போன்ல இருந்து வர சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி, ஸோ அது கவரேஜ் ஏரியாவுக்கு வெளியே போக போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, இதோட நெய்பரிங் செல் என்னன்னு இதுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த நெய்பரிங் செல் கிட்ட இந்த போனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த நெய்பரிங் செல்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். ஸோ டவர் வந்து டிசைட் பண்ணும். இந்த வந்து டவர் தான் இதை டிசைட் பண்ணும். நெட்வொர்க் டைரக்டட். ஸோ நெட்வொர்க் டைரக்டட் வந்து டவர் டிசைட் பண்ணும், இந்த பர்டிகுலர் பிடிஎஸ் டிசைட் பண்ணும், ரைட்? அண்ட் டெர்மினல் அசிஸ்டட்ங்கிறது யூசர் ஹெல்ப்ஸ் த டவர். யூசர்னா போன். இந்த மொபைல் போன் வந்து டவருக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ இந்த ஏரியா நான் இங்க என்னோட சிக்னல், உங்ககிட்ட இருந்து வர சிக்னல் வீக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போனுக்கு 2 சிக்னல் கிடைக்கும் இல்லையா? போனுக்கு மல்டிபிள் சிக்னல்ஸ் வரும். இந்த மாதிரி போனுக்கு வரும். ஸோ இது வந்து பிடிஎஸ் 1ல இருந்து வர சிக்னல், பிடிஎஸ் 1. இது பிடிஎஸ் 2ல இருந்து வர சிக்னல். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மில்லி வாட் சிக்னல் இருக்கு பவர். இதோடது ஒரு 20 மில்லி வாட் சிக்னல் இருக்கு. அப்போ இந்த மொபைல் போனு 2 சிக்னல் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த 20 மில்லி வாட்ங்கிறது பிடிஎஸ் 2ஓட சிக்னல். இப்போ இந்த மொபைல் போன் என்ன பண்ணும்னா, பிடிஎஸ் 1 கிட்ட சொல்லும். ஆனா இது வழியா தான் கால் போயிட்டு இருக்கு, இது வழியா தான் இப்போ கால் ஆன்கோயிங் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த மொபைல் என்ன பண்ணும், யூசர் ஹெல்ப்ஸ் த டவர். ஸோ இப்போ டெர்மினல் அசிஸ்டட்ங்கிறது என்ன பண்ணும்னா, இந்த மொபைல் போன் இந்த பிடிஎஸ் 1க்கு சொல்லும், எனக்கு இன்னொரு சிக்னல் பிடிஎஸ்ல இருந்து வர சிக்னல் ஸ்ட்ராங் சிக்னலா இருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போ இந்த சிக்னல் சொன்னுச்சுன்னா இந்த பிடிஎஸ் அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கும். எஸ், வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? சாரி, ஒரு கால் வந்தது, இன்டரப்ட் ஆயிடுச்சு. வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ டெர்மினல் டைரக்டட். ஸோ தேர்ட் டைப் பார்த்தோம்னா டெர்மினல் டைரக்டட். ஸோ இப்போ டெர்மினல் அசிஸ்டடு, இது வந்து டெர்மினல் அசிஸ்டடு. ஸோ இப்போ டெர்மினல் அசிஸ்டட் வந்து எனக்கு இன்னொரு பிடிஎஸ்ல இருந்து சிக்னல் வருதுன்னு. இப்போ டெர்மினல் டைரக்டட் வந்து டெர்மினலே டிசைட் பண்ணி, ஸோ டெர்மினலே டிசைட் பண்ணி இது எடுத்துக்கிறது. ஸோ டெர்மினலே டிசைட் பண்ணி டெர்மினலே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து டெர்மினல் யூசர் டிட்டர்மைன்ஸ். ஸோ டெர்மினல் டைரக்டட் வந்து யூசர் டிட்டர்மைன்ஸ், ரைட்? ஸோ வென் டு இனிஷியேட் ஹேண்ட் ஆஃப், ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி இது வந்து ஹேண்ட் ஆஃப் இந்த 3 வழியில நடக்கும். ஸோ அது எந்த டைம்ல இனிஷியேட் பண்றது, வென் டு இனிஷியேட் ஹேண்ட் ஆஃப். ஸோ இப்போ ஹூ இனிஷியேட் ஹேண்ட் ஆஃப்னா இங்க 3 வழியில ஹேண்ட் ஆஃப் இனிஷியேட் பண்ணலாம். வென் டு இனிஷியேட் ஹேண்ட் ஆஃப், ஸோ த மீன் சிக்னல், ரைட்? ஸோ அப்போ அந்த 5 வாட், இங்க 5 வாட் வருது. அப்ப அந்த 5 வாட் வந்துச்சுன்னா நம்ம ஹேண்ட் ஆஃப், 5 வாட்டுக்கு கீழே போனா ஹேண்ட் ஆஃப் இது பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் the mean signal. When the mean signal
மீன் சிக்னல்லாம் ஆவரேஜ் பண்ற சிக்னல். ஸோ எல்லா சிக்னலும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மல்டிபாத் எஃபெக்ட் முன்னாடி இங்க காமிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட்ல சொன்னேன் இல்லையா. ஸோ பில்டிங்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் ஒரு பிடிஎஸ்ல இருந்து ஒரு மொபைலுக்கு. ஸோ இங்க பில்டிங்ல பட்டு வரலாம். ஸோ இது ஒரு பில்டிங்கு ஆர் ஒரு மரத்துல பட்டு இப்படி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு சிக்னல் வரலாம். ஸோ அந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஆவரேஜ் பண்ணும். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வர சிக்னல்ஸ் எல்லாம் ஆவரேஜ் பண்ணும். அதுதான் இந்த மீன் சிக்னல். இந்த மீன் சிக்னல்ங்கிறது இதோட ஆவரேஜ் சிக்னல், ரைட். ஸோ இந்த ஆவரேஜ் சிக்னல், இந்த ஆவரேஜ் சிக்னல் ப்ரீடிட்டர்மைன்டு டைம் காட்டிலும், ஸோ ஓவர் சம் ப்ரீடிட்டர்மைன்ட் டைம். ஸோ இது முன்னாடி, ஸோ இது ஒரு த்ரெஷோல்டு லெவல் வச்சிருக்கோம். இந்த த்ரெஷோல்டு லெவலுக்கு கீழே போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 மில்லி வால்ட் அப்படின்னா இந்த 5 மில்லி வாட்டுக்கும் கீழே போச்சு. ஸோ இதோட கீழே போச்சு. ஸோ 5 மில்லி வாட்டுக்கும் கீழே போயிடுச்சு அப்படின்னா ஸோ அது ஹேண்ட் ஓவர் இதுவே டிசைட் பண்ணி ஹேண்ட் ஓவர் எடுத்துக்கும். ஸோ இப்போ 5 மில்லி வாட்டுக்கு கீழே போச்சுன்னா ஸோ இதை எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த 5 மில்லி வாட்டுங்கிறது தான் த்ரெஷோல்டு வேல்யூ, ரைட். ஸோ இந்த த்ரெஷோல்டு வேல்யூங்கிறது இந்த சிக்னலோட மீன், ரைட். ஸோ மீன் சிக்னல். ஸோ இது எல்லாத்தும் இந்த மல்டிபாத் வேற வேற வழியில வருது இல்லையா. ஸோ இது எல்லாத்தோட மீன் வேல்யூ தான் இந்த சிக்னல் த்ரெஷோல்டு வேல்யூ. ஓகே. ஸோ இது டெக்னிக்கலா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹார்ட் ஹேண்ட் ஆஃப், சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். ஸோ ஹார்ட் ஹேண்ட் ஆஃப், சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்னு சொல்றோம். ஸோ ஹார்ட் ஹேண்ட் ஆஃப்ங்கிறது மொபைல் யூசர் இஸ் பாஸ்ட் பிட்வீன் டிஸ்ஜாயிண்ட் டவர்ஸ். Disjoint towers that assign different frequencies or adopt different air interface technology. இப்போ இங்க இருக்கு, இங்க ஒரு டவர் இருக்கு, ரைட். ஸோ இங்க ஒரு டவர், இங்க ஒரு டவர் இருக்கு. ஸோ இப்போ ஆட் ஹேண்ட் ஆஃப் அப்படிங்கிறது, ஸோ இப்போ இந்த மாதிரி டவர் அடுத்தது கேப் விட்டு இங்க ஒரு டவர் இருக்கு, கொஞ்சம் கவரேஜ் இல்லாம. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலா இப்படி இருக்கும். பட் ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா எல்லா கேஸ்லயும் இப்படி இருக்காது. ப்ராக்டிக்கலா என்ன ஆகும்னா கொஞ்சம் கேப் வரும். ஸோ இது எக்ஸாக்ட் ஷேப்ல இருக்காது, கொஞ்சம் ஒரு இடத்துல இப்படி மாறி போகலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கேப் வருதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது இப்படி வருது. ஸோ ப்ராக்டிக்கலா கொஞ்சம் அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் இதாகும் இல்லையா, அந்த டீவியேஷன்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கவர் பண்ண முடியாது, ரைட். ஸோ இப்போ டிஸ்ஜாயிண்ட் டவர்ஸ், இப்போ இந்த டவருக்கும் இந்த டவருக்கும் நடுவில் கனெக்ஷன் இல்லை. இந்த ஏரியாக்கிட்ட பக்கத்துல யூசர் வந்தாங்கன்னா அந்த ஒரு சின்ன பேசேஜ் ஆஃப் லேண்ட்ல என்ன ஆகும்னா ஸோ டிஸ்கனெக்ஷன், ஒரு சின்ன டிஸ்கனெக்ஷனை ஃபீல் பண்ணுவாங்க, ரைட். ஸோ இப்போ இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஹைவேஸ், ரைட். ஸோ இது ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹைவேஸ்ல ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. இந்த வெஹிக்கிள்ல போற ஒரு யூசர் மொபைல் யூஸ் பண்றாங்க, கனெக்ட் கால் பேசிட்டு போடுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல பாஸ் ஆகக்குள்ள என்ன ஆகும்னா டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் டவர்ஸ். பிகாஸ் இது டவர் ஒன்னோடையும் இல்லை, இது டவர் 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க, இது 1ஓடையும் இல்லை 2ஓடையும் இல்லை, நடுவில். ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன டைமுக்கு வந்து டிஸ்கனெக்டட் ஆகுது, ரைட். ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இதாகுது. ஸோ அப்போ ஸோ அதை நம்ம ஹார்டு ஹேண்ட் ஆஃப், அந்த டிஸ்கனெக்ஷன் இந்த இதை நம்ம ஃபீல் பண்ணுவோம், இந்த ஹேண்ட் ஆஃப் ஃபீல் பண்ணுவோம். பட் இமீடியட்டா இது ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் டைம்ல இது கிராஸ் ஓவர் ஆயிட்டு, ஸோ பிகாஸ் இங்க வரக்குள்ளேயே நமக்கு தெரியும் இந்த சிக்னல் இருக்கு இல்லையா, இந்த சிக்னல் இங்க 5 மில்லி வாட், இங்க 20 மில்லி வாட்டுங்கிறது வந்துடும். ஸோ அப்பவே இங்க நமக்கு தெரியும். பட் இந்த இடத்துக்கு வரக்குள்ள ரெண்டோட சர்வீஸும் கிடைக்காது. ஸோ அப்போ அந்த ஒரு சின்ன டிஸ்கனெக்ஷன் இருக்கும், ரைட். ஸோ அப்போ அதுதான் வந்து ஹார்ட் ஹேண்ட் ஆஃப். சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்ங்கிறது இங்க இருந்து இப்படி போறது தான் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். ஸோ இங்க ஹேண்ட் ஆஃப் நடக்கிறதே தெரியாது. ஸோ இப்போ நம்ம டவர் 1ஓட கனெக்டர்ல இருக்குமா, டவர் 2ஓட கனெக்டர் இருக்குமா, மொபைல் போனுக்கு தெரியும். பிகாஸ் இட் இஸ் அ ஸ்மார்ட் போன். ஹேண்ட் ஆஃப் நடந்ததுங்கிற விஷயம் மொபைல் போனுக்கு தெரியும், பட் அந்த மொபைல் யூசருக்கு தெரியாது. இப்போ நான் கால் பேசிட்டே போயிட்டு இருக்கேன்னா ஒரு எந்த டவர்ல இருந்து இப்போ எனக்கு சர்வீஸ் கிடைச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ரைட். ஸோ இப்போ அந்த மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். ஒரு டிஸ்கனெக்ஷன் நடந்து சேஞ்ச் ஓவர் ஆகிற விஷயமே எனக்கு தெரியாத மாதிரி ஸ்மூத்தா நடக்கிறது தான் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். த எபிலிட்டி டு செலக்ட் பிட்வீன் த இன்ஸ்டன்டேனியஸ் ரிசீவ்டு சிக்னல் ஃப்ரம் எ வெரைட்டி ஆஃப் பேஸ் ஸ்டேஷன். பேஸ் ஸ்டேஷன் 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஒரு பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு பேஸ் ஸ்டேஷன், வெரைட்டி ஆஃப் பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சிக்னல் ஹேண்ட் ஓவர் ஆகிட்டு இருக்கும், ரைட். ஸோ பேஸ்ட் ஆன் அவர் மூவ்மெண்ட், நம்மளோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ஹேண்ட் ஓவர் ஆகும். ஸோ அந்த விஷயத்த நமக்கு தெரியாமலே, யூசருக்கு தெரியாமலே நடக்கிறது சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப். யூசர் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ற மாதிரி நடக்கிறது ஹார்ட் ஹேண்ட் ஆஃப். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லொகேட்டிங் co-channel cells.
co-channel cells லொகேட் பண்றது. ஸோ எப்படி co-channel cells லொகேட் பண்ணுவாங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் per cluster. ஸோ இதுதான் வந்து கிளஸ்டரோட ஃபார்முலா. ஸோ n ஈக்குவல் டு, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் கேட்கலாம், இந்த ஃபார்முலாலாம் கேட்பாங்க. n ஈக்குவல் டு i ஸ்கொயர் பிளஸ் ij பிளஸ் j ஸ்கொயர், i ஸ்கொயர் பிளஸ் ij பிளஸ் j ஸ்கொயர். ஸோ இந்த ijங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, இது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இங்க i jங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ij ஒரு பாசிட்டிவ் integer. Okay, இங்கே நான் நெகட்டிவ் இன்டீஜர். நான் நெகட்டிவ் which means பாசிட்டிவ் இன்டீஜர். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், ரைட்? ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூ, அவ்வளோதான். ஸோ n jங்கிறது. ஓகே, டு ஃபைண்ட் த நியரஸ்ட் co-channel neighbor of a given cell. டு ஃபைண்ட் த நியரஸ்ட் co-channel neighbor of a given cell. இப்போ யாரு co-channel neighbor அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ மூவ், ஸோ அதோட ப்ரொசீஜர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் மூவ் ஐ செல்ஸ் அலாங் மை செயின் ஆஃப் ஹெக்ஸகன். ஸோ இப்போ இந்த ஹெக்ஸகன்ஸ் இதெல்லாம் குரூப்பா அப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த சென்டர்ல இருக்கும். இப்போ இங்க இருந்து மூவ் ஐ செல் அலாங் எனி செயின் ஆஃப் ஹெக்ஸகன். ஸோ இப்போ ஐ செல் மூவ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் நான் 3 செல் மூவ் பண்றேன். 1 2 3 செல்ஸ் மூவ் பண்றேன், ரைட்? ஸோ 1 2 3 செல்ஸ் மூவ் பண்றேன். அப்புறம் ஜேல ஒரு 2 செல்ஸ் மூவ் பண்றேன். 1 2 1 2 3. இங்க ஜேல ஒரு 2 செல்ஸ் மூவ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி எங்க வேணா வச்சுக்கலாம். ஸோ இது வச்சுக்கலாம், இங்க வச்சுக்கலாம். இங்க எக்ஸாக்டா இங்க 3 1 வருது. ஸோ இங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்க 1 2 3 நான் 3 வந்துட்டேன். இந்த பக்கம் 1 2 மூவ் ஆயிட்டேன். ஸோ இந்த பக்கம் 3 வந்துட்டு இந்த பக்கம் 2 மூவ் ஆகுறேன். ஸோ ஐ இது இங்க ஃபர்ஸ்ட் மூவ் ஆகுறது இதுதான் ஐ, இந்த பக்கம் மூவ் ஆகுது இது ஜே. ஸோ அப்போ ஐ கமா ஜே. ஸோ திஸ் இஸ் ஐ, திஸ் இஸ் ஜே, ரைட்? ஸோ இப்போ அந்த ஐ, அப்புறம் இங்க இருந்து நான் ஒரு டைரக்ஷன் திருப்பி வரேன் இல்லையா? ஸோ டேர்ன் 60 டிகிரி. ஸோ இங்க இருந்து ஒரு 60 டிகிரி டேர்ன் பண்றேன். இந்த 60 டிகிரி டேர்ன் பண்ணிட்டு ஜே மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபார்வர்டா எவ்வளவு போறேன்னா அதை ஜேன்னு சொல்றேன். அந்த செல்ஸை ஜே செல்னு சொல்லலாம். அப்போ 2 செல்ஸ் ஜே செல்ஸ், ஐ செல்ஸ், இங்க ஜே செல்ஸ். ஐங்கிறது 3, ஜேங்கிறது 2. அப்போ இதுதான் ஐ கமா ஜே. ஸோ 3 2. ஸோ இப்போ இந்த ஃபார்முலால 3 2 போட்டோம்னா 19 கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து கிளஸ்டரோட சைஸ் 19. ஸோ இதை தான் ஒரு கிளஸ்டர்னு சொல்றோம், ரைட்? ஸோ இப்போ இதுல எவ்வளோ யூஸ் பண்றோமோ ஸோ அதுதான் வந்து கிளஸ்டர்ஸ், நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த கிளஸ்டர். ஸோ n இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த கிளஸ்டர். எஸ், கிளஸ்டரோட சைஸ்ன்னு சொல்லலாம், ஆர் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் த கிளஸ்டர்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளோ டிவைட் பண்றோமோ அதை பொறுத்து என்னோட சைஸ் வேரி ஆகிட்டே இருக்கலாம். ஸோ என்னோட சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஐக்கு ஐ ஈக்குவல் டு 2 போடுறேன், ஜே ஈக்குவல் டு 1 போடுறேன். அப்படின்னா ஐ ஸ்கொயர் n ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் பிளஸ் ஐஜே பிளஸ் ஜே ஸ்கொயர். அப்போ ஐ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 பிளஸ் 2 இன்டூ 1 2 பிளஸ் 1 ஸ்கொயர் 1, 4 பிளஸ் 2 பிளஸ் 1 6 பிளஸ் 1 7. ஸோ இப்போ n ஈக்குவல் டு 7 கிடைக்கும். ஸோ இப்போ ஐக்கு 2 ஜேக்கு 1 2,1 போட்டோம்னா n 7 கிடைக்கும், ரைட்? ஸோ 2,1 போட்டால் 7 கிடைக்கும். ஸோ இப்போ இங்க இருந்து 2 மூவ் ஆகிறோம், 1 2, இங்க இருந்து 1 மூவ் ஆகிறோம். அப்படின்னா இப்போ இந்த கிளஸ்டரோட சைஸ் வந்து 7 கிடைக்கும். இப்படி ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கிளஸ்டரோட சைஸ் வந்து 7 கிடைக்கும். ஓகே, so next truncating and grade of service. Truncating and grade of service. Trunked radio system. So each user is allocated a channel on per call basis. ஸோ ஒரு யூசருக்கும் ஒரு சேனல். ஸோ அந்த வாய்ஸ் சேனல் இருந்தால் தான் கால் ஆரிஜினேட் பண்ண முடியும். அப்போ கால் ஒரு ரிசீவருக்கும் ஒரு சென்டர், ஒரு கால் இனிஷியேட் பண்றவரும் கால் ரிசீவ் பண்றவர் 2 பேருக்கு நடுவில் ஒரு சேனல் எக்ஸிஸ்டா இருந்தால் தான் ஸோ இப்போ ஒரு கால் வந்து எக்ஸிஸ்டா இருக்கும், ரைட்? Upon the termination of the call, the previously occupied channel is immediately returned to the pool of available channels, right? So immediate ஒரு
டிஸ்கனெக்ட் பண்ண உடனே ஸோ அப்போ அவர் டிஸ்கனெக்ட் பண்ண உடனே என்ன ஆகும் இமிடியேட்டா அந்த இது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100 இருக்குன்னா 100ல 50 யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரிமைனிங் 50 ஃப்ரீயா இருக்கு, 50 யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 50 யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த 50 யூசர்ஸ்ல யூசர் டிஸ்கனெக்ட் பண்ண உடனே திரும்ப இங்க போயிடும். ஸோ இங்க 50 தான் ஃப்ரீயா இருக்கும், 50 யூஸா இருக்கும், 50 ஃப்ரீயா இருக்கும் இல்லையா, 50 ஃப்ரீயா இருக்கும். இந்த 50ல 2 பேர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க, காலை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இங்க இந்த 50ங்கிறது 50 பிளஸ் 2ன்னு ஆயிரும், இங்க 48ன்னு ஆயிரும், ரைட். ஸோ 48 யூசர் ஆயிரும், இங்க 50ங்கிறது 50 பிளஸ் 2ன்னு ஆயிரும், ரைட். ஸோ இமீடியட்டா அது இந்த இடத்துக்கு போயிடும். pool of available channels 50 availableனா 52ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் கிரேட் ஆஃப் சர்வீஸ். கிரேட் ஆஃப் சர்வீஸ்ங்கிறது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இது ஒரு மெஷர்மெண்ட், a measure of the ability of a user to access the trunked system. ஸோ இதுதான் கிரேட் ஆஃப் சர்வீஸ், GOS, கிரேட் ஆஃப் சர்வீஸ். ஸோ இட் மெஷர்ஸ் இன் செல்லுலார் நெட்வொர்க். செல்லுலார் நெட்வொர்க்ல இந்த கிரேட் ஆஃப் சர்வீஸ் மெஷர் பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டி தட் a call is blocked. அந்த பர்டிகுலர் செல்லுல எவ்வளவு கால் பிளாக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும், மெஷர் பண்ணோம். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டைனமிக் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி, கால் பிளாக்கிங் ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கு அந்த பர்டிகுலர் செல்லுக்குங்கிறத கிரேட் ஆஃப் சர்வீஸ் சொல்லும். அண்ட் ப்ராபபிலிட்டி a call experience a delay greater than certain queuing time. ஸோ ஒரு கியூவிங் டைமுக்கு அதிகமா டிலே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 101 ஒரு யூசர் வராங்கன்னா ஸோ அந்த 101 வர யூசர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வெயிட் பண்ணும், பிகாஸ் 100 வரைக்கும் தான் கெப்பாசிட்டினா 101 வரவங்க கொஞ்சம் டிலே அந்த கியூல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் கால் கனெக்ட் ஆகும். பிகாஸ் பக்கத்துல வந்து சேனல் வந்து பாரோ பண்ணும் இல்லையா, அந்த பாரோ பண்றதுக்கு ஒரு சம் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் எடுக்கும். ஸோ அந்த ப்ராபபிலிட்டி a call experience a delay greater than a certain queuing time. So இதுவும் grade of service. For example இது ஒரு 10 milliseconds 10 microseconds அப்படின்னா அந்த செகண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா டைம் எடுத்துக்கிச்சுன்னா ஸோ அதை தான் வந்து கிரேட்டர் தேன் கியூவிங் டைம். அந்த 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 எவ்வளோ அதிகமா எடுத்துக்குது, எவ்வளோ டைம் வந்து அதிகமா எடுத்துக்குது, 10 milliseconds மேல எவ்வளோ டைம் அதிகம் எடுத்துக்குது, இப்போ ஒரு 10 டைம் அந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கினா அந்த அதுக்கான ப்ராபிலிட்டி எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத ப்ராபிலிட்டி. ஸோ இதை வந்து சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸை இதை வச்சு சொல்லலாம் கிரேட் ஆஃப் சர்வீஸ். ஸோ அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் செல்லுலார் நெட்வொர்க்கோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் கிரேட் ஆஃப் சர்வீஸ் யூஸ் பண்ணி. ஸோ எவ்வளோ பிளாக் பண்ணுது, ஸோ எவ்வளோ வந்து வெயிட் பண்ண வைக்குது, கியூவில் வெயிட் பண்ண வைக்குது. So types of truncating system. So call blocked cleared truncating system. So ரெண்டு type of truncating system ரெண்டா பிரிக்கலாம். Call blocked clear truncating, call blocks delayed truncating. So ஒன்னு cleared truncating, இன்னொன்னு delayed truncating. So இங்க வந்து queueவே இருக்காது. இந்த cleared truncattingல பாத்தீங்கன்னா queueவே இருக்காது. இங்க ஒரு waiting buffer எதுவும் இருக்காது. No queuing provided for call request. And calls are blocked if no available channels. இப்போ 100 அப்படின்னா 100க்கு மேல வந்தாங்கன்னா ஸோ அவைலபிள் சேனல்ஸ் இல்லையா, ஸோ கால் பிளாக் ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். பட் இங்க கியூ இருக்கும். ஸோ கியூ இருந்ததுன்னா ஸோ இப்போ 100க்கு மேல யாராவது வந்தாங்கன்னா இப்போ 2 பேர் புதுசா வராங்கன்னா அந்த 2 பேர் வந்து கியூல இருப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து கியூல இருப்பாங்க. ஸோ அவங்கள கியூல வெயிட் பண்ண வச்சு ஸோ அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும். அந்த கியூல வெயிட் பண்றது தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில இன்னும் ஸோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம் 10 millisecondsனா அந்த டைமுக்கு வெயிட் பண்ண வைக்கிறது. ஸோ இங்க என்னெல்லாம் அசம்ஷன்ஸ் மேட் பண்றாங்கன்னா ஸோ கால்ஸ் அரைவ் as determined by Poisson distribution. ஸோ இங்க Poisson distributions யூஸ் பண்றோம். Poisson's distribution பேஸ் பண்ணி கால்ஸ் வருது அப்படிங்கிறத Poisson distribution வச்சு அசியூம் பண்றாங்க. ஸோ infinite number of users and memoryless arrivals of request. So arrival request வந்து ஒரு memoryless request. So all users can request channel at any time. So memorylessங்கிறதுனால எல்லா யூசரும் எந்த டைம் வேணாலும் ரெக்வஸ்ட் பண்ணலாம். So probability of users
occupying a channel is exponentially distributed. So because அந்த யூசர் கால் எடுத்த உடனே ப்ராபபிலிட்டி ஆஃப் யூசர் ஆக்கிபையிங் சேனல் அந்த சேனலை உடனே கட் அந்த சேனலை உடனே விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், உடனே கட் பண்ணலாம், 10 செகண்ட்ல பேசிட்டு நான் வச்சிடலாம், இல்லைன்னா நான் 2 மணி நேரம் போனை எடுத்தா வைக்காம பேசிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் யூசர் ஆக்கிபையிங் சேனல் இஸ் எக்ஸ்பொனன்ஷியலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அப்போ அது எக்ஸ்பொனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றாங்க இந்த இடத்துல. ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அவைலபிள் in the trunking pool. So trunking pool ல எப்பவுமே finite number of channels available. So அப்படிங்கிற இந்த assumption எல்லாம் வச்சு தான் so இந்த measurements எடுக்கிறாங்க. So இந்த assumptions, these are the assumptions. So based on the assumptions, the grade of service is decided. Next, traffic intensity. ஸோ டிராஃபிக் இன்டென்சிட்டி அப்படின்னா ஸோ எவ்வளோ இன்டென்சிட்டியோட அந்த டிராஃபிக் இருக்கு, ஸோ அந்த பர்டிகுலர் டிராஃபிக் இன்டென்சிட்டி ஜென்ரேட்டட் பை ஈச் யூசர். ஸோ அதை ஏயு, ஏ சஃபிக்ஸ் யூ. ஸோ திஸ் இஸ் ஏ சஃபிக்ஸ் யூ. ஏங்கிறது டிராஃபிக் இன்டென்சிட்டி, யூங்கிற சஃபிக்ஸ் வந்து ஈச் யூசர். ஸோ ஒரு யூசரும் எவ்வளோ இன்டென்சிட்டி கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்து யூனிட், எர்லாங்கிறது யூனிட். ஸோ எர்லாங்கிறது இங்க யூனிட்ஸ், எர்லாங்ஸ்ங்கிறது யூனிட், ரைட்? ஓகே. ஸோ இங்க ஹெச்ங்கிறது ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த கால். ஸோ ஆவரேஜ் டைம் டியூரேஷன் ஆஃப் த கால் தான் இந்த ஹெச். ஸோ அது செகண்ட்ஸ், ஆவரேஜ் கால் டியூரேஷன். அண்ட் லாம்டா, இங்க லாம்டாங்கிறது வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கால் ரிக்வெஸ்ட் பர் டைம். ஸோ கால் ரிக்வெஸ்டட், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கால் ரிக்வெஸ்ட் பர் யூனிட் டைம். ஒரு யூனிட் டைம்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் கால் ரிக்வெஸ்ட் வருது, ஸோ அதுதான் வந்து லாம்டா. ஸோ அதோட மீன் வேல்யூ தான் இந்த லாம்டா. ஓகே. ஃபார் அ சிஸ்டம், ஆவரேஜ்னா மீன், ரைட்? ஸோ நம்ம மீன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல ப்ராபர்ட்டியில மீன் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் அந்த ஃபார் அ சிஸ்டம் கண்டெய்னிங் யூ யூசர்ஸ். ஃபார் அ சிஸ்டம் கண்டெய்னிங் யூ யூசர்ஸ், இங்கே வந்து ஈச் யூசர், அதனால ஏ சஃபிக்ஸ் யூ. ஸோ இங்க சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் யூ யூசர்ஸ். அப்போ யூ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ இங்க யூங்கிறது இப்போ 10 யூசர் இருக்காங்கன்னா 10 யூசர்ஸ்க்கு ஃபார் அ சிஸ்டம் கண்டெய்னிங் 10 யூசர்ஸ் அண்ட் அன்ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சேனல்ஸ் அப்படிங்கிறது அன்ஸ்பெசிஃபைடா இருக்கு. டோட்டல் ஆஃபர்ஸ் டிராஃபிக் இன்டென்சிட்டி, டோட்டல் ஆஃபர் டிராஃபிக் இன்டென்சிட்டி. இப்போ இதுக்கான டிராஃபிக் இன்டென்சிட்டி இப்போ 10 யூசருக்கும் அன்ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் சேனல்ஸை கன்சிடர் பண்ணி ஒரு டிராஃபிக் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணோம்னா ஸோ அதுதான் ஏ, ரைட்? ஸோ இப்போ இந்த ஏங்கிறது யூ டைம்ஸ் ஒவ்வொரு ஈச் யூசர் கிரியேட் பண்ற டிராஃபிக் இன்டென்சிட்டி. ஏயுங்கிறது ஈச் யூசர் கிரியேட் பண்ற டிராஃபிக் இன்டென்சிட்டி. இதே 10 யூசர் இருந்ததுன்னா 10 இன்டூ அந்த ஈச் யூசர் கிரியேட் பண்ற டிராஃபிக் இன்டென்சிட்டி, ரைட்? அப்போ இது டோட்டலா ஏன்னு சொல்லலாம். இந்த ஏ இதோட யூனிட் எர்லாங்ஸ். இப்போ ஏ எர்லாங்ஸ், ரைட்? ஓகே. நெக்ஸ்ட், இன் சி சேனல் ட்ரங்கேட்டட் சிஸ்டம், ரைட்? ஸோ இப்போ இந்த சி சேனல், சிங்கிறது நம்பர் ஆஃப் சேனல் ட்ரங்கேட்டட் சிஸ்டம் இஃப் த டிராஃபிக் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த சேனல்ஸ். இப்போ டிராஃபிக் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேனல்ஸ்க்கு ஈக்குவலா டிராஃபிக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் இன்டென்சிட்டி பெர் சேனல். ஸோ அப்போ டிராஃபிக் இன்டென்சிட்டி பெர் சேனல் எவ்வளோ, ஒரு சேனல்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஸோ அதுதான் ஏசி, ரைட்? ஸோ ஏசி எர்லாங்ஸ் யூனிட். ஸோ ஏசி இருக்கும், ஏ சஃபிக்ஸ் சி. ஏசி இஸ் நத்திங் பட் ஸோ இங்க யூ இன்டூ ஏயு டிவைடட் பை த நம்பர் ஆஃப் சேனல் ட்ரங்க்டு சிஸ்டம். ஸோ அந்த number of channel trunked system C. So or we can formula this A by C னு சொல்லலாம். So A is nothing but U into AU, right? So this is traffic intensity. So இதோட யூனிட் வந்து erlongs. Interference and system capacity. Next, interference and system capacity. The wireless environment constitutes a shared medium, right? So இங்க ஒரு shared medium யூஸ் பண்றோம். So interface is the major limiting factor in performance of wireless systems in general. So இங்க interference வந்து ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்டர்ஃபரன்ஸை நம்ம தடுக்கணும். ஸோ இப்போ இன்டர்ஃபரன்ஸ் வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராகவே ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணிட்டு கொடுத்தாதான் ஒரு குவாலிட்டியான சர்வீஸை நம்ம இது பண்ண முடியும். அப்போ இன்டர்ஃபரன்ஸ்னா இங்க டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் என்ன, பாசிபிலிட்டி இன்டர்ஃபரன்ஸ் இங்க ரெண்டு டைப் ஆஃப் மேஜர் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம்னா கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஒன்னு கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ்,
இன்னொன்னு adjacent channel interference. கோ சேனல் அப்படின்னா ஸோ இப்போ இங்க இருக்க ஏவும் இன்னொரு ஏவும் இங்க ஒரு ஏ இருக்குன்னா ஸோ பக்கத்து கிளஸ்டர்ல ஒரு ஏ இருக்கு. ஸோ இப்போ இங்க இந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ். adjacent சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னா ஏல இருந்து இங்க பி கூடயோ இல்ல சி கூடயோ வர இன்டர்ஃபரன்ஸை வந்து adjacent channel interference சொல்றோம். ரைட். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் adjacent channel interference அண்ட் இதை வந்து கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் சொல்றோம். Okay, so co-channel interference, the frequency reuses implies that several cells use the same set of channels. So இதனால தான் co-channel interference create ஆகுது. Several channels அதிகமான channels வந்து ஒரே frequency யூஸ் பண்றது மூலியமா நமக்கு co-channel interference create ஆகுது, right? So இப்போ clusterன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கிளஸ்டர் இப்போ இந்த ஏவும் இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இந்த ஏ இங்க ஏ between these two ஏ between these two ஏ, ரைட்? ஸோ இப்போ ஆர் இந்த ரெண்டு ஏக்கு நடுவில் ஸோ இப்படியும் இருக்கலாம், ரைட்? ஸோ இப்படியும் இந்த ஏக்கு நடுவில் இந்த ரெண்டு ஏக்கு நடுவில் இப்படியும் இருக்கலாம், ரைட்? ஸோ இதுக்கு நடுவில் இந்த ஏக்கும் நடுவில் வர இன்டர்ஃபரன்ஸ் தான் நம்ம கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்றோம், ரைட்? ஓகே. ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா கிளஸ்டரோட சைஸ் 7, அப்போ ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் வந்து 7 தான், ரைட்? ஸோ ஃப்ரீக்வன்சி ரீயூஸை லிமிட் பண்றது மூலியமா தட் இஸ் கிளஸ்டரோட சைஸை நம்ம டிஃபைன் பண்றது மூலியமா கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸை பெரும்பாலும் குறைக்கலாம், ரைட்? ஸோ கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் இன்டர்ஃபரிங் செல்ஸ் ஃபார் செல்ஸ் அலோகேட்டட் வித் சேனல் குரூப் ஏ. ஸோ அதனால தான் கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஸோ அதை நம்ம இந்த கிளஸ்டர் இது பண்றது மூலியமா பெரும்பான்மையா குறைக்கலாம், ரைட்? அப்போ கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ், ஸோ SIR அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி. ஸோ இந்த கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றோம் ப்ராக்டிகலா? ஸோ SIR அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி, ரைட்? ஸோ இப்போ இது ஒரு BTS ஆர் சிம்பிளா BS, பேஸ் ஸ்டேஷன் 1 பேஸ் ஸ்டேஷன் 2. ஸோ இந்த பேஸ் ஸ்டேஷன் இந்த பேஸ் ஸ்டேஷன் 2, ரைட்? ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இங்க ஒரு யூசர் மொபைல் டெர்மினல் ஆர் மொபைல் ஸ்டேஷன். ஸோ இங்க ஒரு மொபைல் டெர்மினல் இருக்கு, இங்க ஒரு மொபைல் டெர்மினல் இருக்கு. இந்த பேஸ் ஸ்டேஷன் 1ல இருக்க மொபைல் டெர்மினல் MT1, இங்க இருக்கிற மொபைல் டெர்மினல் MT2, ரைட்? ஸோ இப்போ இந்த பேஸ் ஸ்டேஷன் 1ல இருந்து பேஸ் ஸ்டேஷன் 2க்கு வரைக்கும் கவரேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் இருக்கிற இந்த இதுதான் நம்ம H12. So the H12 is nothing but small scale and large scale channel between base channel base station X and the base station Y. So 1 னா 1க்கும் 2க்கும் நடுவுல, 2 1னா 2க்கும் 1க்கும் நடுவுல, ரைட்? So 2க்கும் 1க்கும் நடுவுல. SIR னா signal to interference. So signal to interference ratio. So at mobile terminal Y. So signal interference ratio at mobile terminal Y. So இப்போ இந்த SIR 1 அப்படின்னா signal to interference ratio at mobile terminal 1. ஸோ இந்த M1ல SIR 1 எவ்வளோ? இந்த M1ல SIR 1 M2ல கால்குலேட் பண்ணோம்னா இது SIR 2, சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ. ஸோ எவ்வளோ இன்டர்ஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட ரேஷியோ, ரைட்? ஸோ அதை கால்குலேட் பண்ணோம்னா ஸோ P1H11 divided by P2H22. P1ங்கிறது என்னது? P1 is nothing but this is the power. So P1. So this is the transmitted power by base station X. Transmitted power by base station X. அப்போ இந்த first base stationோட transmitted power தான் P1. So transmitted power of first base station. P2ங்கிறது transmitted power of second base station. அப்போ first base stationோட transmitted power இந்த SIR 1 எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? இதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கு. பேஸ் ஸ்டேஷன் 2ஓட டிரான்ஸ்மிட்டட் பவரை டிபெண்ட் பண்ணியும் இருக்கு, ரைட்? ஸோ அப்போ இதை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா இந்த SIR ரேஷியோவை குறைக்கலாம். P2வை இன்க்ரீஸ் பண்ணோம்னா டினாமினேட்டர் பாருங்க, டினாமினேட்டரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா SIR குறைக்கலாம். SIR குறையும், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா SIR குறையும், ரைட்? ஓகே. H11 H21 இந்த ஃபார்முலால ரிமைனிங் இருக்கிறது H11 H21. ஸோ H11ங்கிறது இங்க இருந்து இங்கேவே இந்த டவர்ல இருந்து வர இதே சிக்னல். H12ங்கிறது இங்க இருந்து இங்க போற சிக்னல், 1க்கும் 2க்கும் இடையான சிக்னல், ரைட்? H22ங்கிறது இங்கேயே இருக்க சிக்னல். H21ங்கிறது இங்க இருந்து இங்க போற சிக்னல், ரைட்? ஸோ இது H21. ஓகே.
ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இப்போ இதனால இம்ப்ரூவிங் எஸ்ஐஆர் ஒன் பை, இப்போ எஸ்ஐஆர் ஒன்னை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எஸ்ஐஆர் ஒன் சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ, சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ. இப்போ நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணணும். சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ சிக்னல் டு இன்டர்ஃபரன்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம்? பை இன்க்ரீசிங் P1. P1 இன்க்ரீஸ் பண்ணலாம். P1 இன்க்ரீஸ் பண்றது மூலியமா would results in decreasing SIR2, improving SIR1 by increasing P1, right? So P1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். P1 இன்க்ரீஸ் P1 இன்க்ரீஸ் பண்றது மூலியமா SIR1 இன்க்ரீஸ் ஆகும். பட் அதே P1 இந்த ஃபார்முலா இங்க இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, யூசர் 2 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா SIR2 குறைச்சு கொடுக்கும் அது, ரைட்? அப்ப improving both SIR1 SIR2 is possible by decreasing possible by increasing the distance separation between BS1 and BS2, right? So அப்போ இந்த டிஸ்டன்ஸ் இது ரெண்டும் செப்பரேட் ஆயிருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வேரி பண்றது மூலியமா இன்க்ரீசிங் பாசிபிளி பை இன்க்ரீசிங் த டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் BS1 அண்ட் BS2. இதை வேரி பண்றது மூலியமா தான் ரெண்டுக்கும் மியூச்சுவலா வேரி ஆகும், மியூச்சுவலா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அல்லது பக்கம் பக்கமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒருத்தங்களுக்கு குறைஞ்சதுன்னா இன்னொருத்தங்களுக்கு அதிகமாகும், ரைட்? அப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப தொலைவில் வைக்கணும். விச் மீன்ஸ் நம்ம இங்க இங்க நம்ம கான்செப்டுக்காக பார்த்தோம் இல்லையா, பக்கம் பக்கமா இருந்தா இன்டர்ஃபரன்ஸ் வரும். அப்போ பக்கம் பக்கமா இருக்கக்கூடாது. இங்க ஒரு ஏ இருக்குன்னா இன்னொரு ஏ ஜியாகிரபிக்கலாகவும் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தூரமா இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கணும், டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்ஃபரன்ஸ் குறையும், இன்டர்ஃபரன்ஸ்க்கான வாய்ப்பு குறையும். அந்த டிஸ்டன்ஸ் அதிகப்படுத்த வாய்ப்பு குறையும், இன்டர்ஃபரன்ஸ்க்கான வாய்ப்பு குறையும், ரைட்? அது எப்படி இது பண்றோம்? டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் பேஸ் ஸ்டேஷன், அந்த ரெண்டு பேஸ் ஸ்டேஷனுக்கு நடுவில் எப்படி டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்றோம், ரைட்? இப்போ இதுதான் அந்த BS1. இதான் இந்த BS1 BS2, ரைட்? இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ், இந்த Dங்கிறது தான் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் பிட்வீன் டூ பேஸ் ஸ்டேஷன், ரைட்? இப்போ இந்த டிஸ்டன்ஸ், இதுல இந்த டிஸ்டன்ஸ் இது DA. இப்போ இங்க ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணோம்னா இது I2R dash, 2R dash, இங்க J2R dash, J2R dash. இந்த R dash is nothing but, இதுக்கு முன்னாடி நான் இந்த ஹெக்ஸகனோட ஃபார்முலா சொல்லவே இல்லை. ஒரு ஹெக்ஸகனோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ரைட்? ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன், ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 3√3/2, 3√3/2 R ஸ்கொயர். ஹெக்ஸகனோட ஏரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா 3√3/2 R ஸ்கொயர். இதுதான் ஹெக்ஸகனல் ஏரியா. ஆறுங்கிறது இங்க ரேடியஸ்னு சொல்லுவாங்க. ஆறுங்கிறது இந்த ரேடியஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஒரு சைடுக்கான டிஸ்டன்ஸ், சென்டர்ல இருந்து இந்த சைடுக்கான டிஸ்டன்ஸ் தான் R, ரைட்? இப்போ இங்க R டேஷ்ங்கிறது √3/2 R. Rங்கிறது ரேடியஸ், R டேஷ்ங்கிறது √3/2 டைம்ஸ் ஆஃப் R. அதுதான் R டேஷ். இங்க Rங்கிறது செல்லோட ரேடியஸ், இதுதான் R. Rங்கிறது இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிறது, இதுதான் R. Rங்கிறது செல்லோட ரேடியஸ், பட் R dash √3/2 டைம்ஸ் ஆஃப் R. ஓகே, அப்போ we know that Nங்கிறது I ஸ்கொயர் பிளஸ் IJ பிளஸ் J ஸ்கொயர்னு தெரியும். D is nothing but square root of 2IR dash ஸ்கொயர் பிளஸ் 2JR dash ஸ்கொயர் மைனஸ் 2 into 2I, இது 2 into 2IR dash, இங்க 2 into JR dash cos 120 degree. இதோட angle 120 degree, cos 120 degree. இதோட angle இந்த 120 degree. இதை போட்டோம்னா we get D equal to R
r வெளியே எடுத்துடலாம் பிகாஸ் இங்க ஸோ இந்த r டேஷுக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா r டேஷுக்கு பதில் √3/2r இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ r டேஷுக்கு பதில் √3/2r ஸோ இங்க இந்த இடத்துல 2i √3/2r whole square plus 2j √3/2r whole square. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இது பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ இங்க நமக்கு i ஸ்கொயர் அப்படியே உள்ள ரீடைன் ஆகும். ஸோ இந்த √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஆயிரும், ரைட்? ஸோ √3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஆயிரும். இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கு. அப்போ 3 வெளியே வந்துடும், i ஸ்கொயர் இருக்கும். இந்த r ஸ்கொயர் பண்ணோம்னா r ஸ்கொயர், அதை ஸ்கொயர் ரூட்டை விட்டே வெளியே எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு டேர்ம்லயும் r இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கேயும் ஒரு r ஸ்கொயர் வரும். ஸோ இந்த எல்லாமே வெளியே எடுத்துட்டு வந்தோம்னா r வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அப்போ 3 × i ஸ்கொயர் பிளஸ் ij பிளஸ் j ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா r டைம்ஸ் ஆஃப் √3n. ஸோ r டைம்ஸ் ஆஃப் √3n பிகாஸ் இதோட ஃபார்முலா we know that n. ஸோ r டைம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3n. ஸோ இப்போ இதுதான் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு சேனலுக்கும் அதோட சேனல் இன்னொரு சேனலுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டிப்பா r டைம்ஸ் ஆஃப் √3n விட அதிகமா இருக்கணும். r டைம்ஸ் ஆஃப் √3n இந்த மாதிரி இருக்கணும், ரைட்? ஸோ r டைம்ஸ் ஆஃப் √3n செப்பரேட் பண்றது மூலியமா நம்ம இன்டர்ஃபரன்ஸ் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். சேனல் இன்டர்ஃபரன்ஸ் will be avoided. Or this can be written as q equal to, இந்த qங்கிறது ஒரு டேர்ம், சேனல் ரீயூஸ் ரேஷியோ. சேனல் ரீயூஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த q is nothing but d/r, ரைட்? ஸோ d/r, இந்த r இந்த பக்கம் வந்துச்சுன்னா d டிவைடட் பை r. இந்த r இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஸோ இங்க என்ன இருக்கும்? ரிமைனிங் √3n மட்டும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அதை தான் நம்ம qன்னு சொல்றோம். ஸோ சேனல் ரீயூஸ் ரேஷியோ ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சேனல் ரீயூஸ் ரேஷியோ. ஸோ அதை வச்சு எவ்வளோ டைம் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம், சேனல்ஸை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த சேனல் ரீயூஸ் ரேஷியோ சொல்லும். ஸோ இங்க எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த ரெண்டு டேர்ம் போட்டிருக்கேன் மைனஸ். ஸோ இதுவும் மல்டிப்ளை பண்ணோம், 2 2 4 4 × 2 8. ஸோ இப்போ இதை ஃபுல்லும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லும் இது பண்ணோம்னா ஸோ இங்க ij இந்த ij வந்துடும், ரைட்? இப்போ i × j. ஸோ இது இங்க இந்த டேர்ம் இங்க வரும், ரைட்? ஸோ இதை ஃபுல்லும் பண்ணல நினைங்க, இங்க இது மட்டும் போட்டிருக்கேன். ஸோ அட்ஜசன்ட் சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் சேனல் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம். அது மாதிரி இன்னொரு இன்டர்ஃபரன்ஸ் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அட்ஜசன்ட் சேனல்ஸ்னால கிரியேட் ஆகிற இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அட்ஜசன்ட் சேனல்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் இம்பர்ஃபெக்ட் ரிசீவர் which allows nearby frequencies to leak into the pass band. ஸோ இப்போ இது மேஜரா எதனால வருதுன்னா ஸோ இம்பர்ஃபெக்ட் ரிசீவர்னால அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஸோ அப்போ அந்த ரிசீவர் தான் வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா ஸோ நியர்பை ஃப்ரீக்வன்சிஸை லீக் பண்ணுது. நியர்பை அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை மட்டும் அது எடுக்காம பக்கத்துல இருக்க ஃப்ரீக்வன்சிஸும் சேர்த்து அதையும் அலோவ் பண்ணுது. ஸோ அப்போ நியர்பை ஃப்ரீக்வன்சிஸை அலோவ் பண்ணக்கூடாது, அதை பாஸ் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணும்? ஸ்டாப் பண்ணும். அதை ஸ்டாப் பண்ணாம ரிசீவரோட இம்பர்ஃபெக்ஷன்னால ஸோ அதை அக்செப்ட் பண்ணுது, அதையும் அலோவ் பண்ணுது. ஸோ அதனால அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஸோ இப்போ அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ் can be minimized through careful filtering and channel assignments. ஸோ சேனல் அசைன்மெண்ட்டும் ஃபில்டரிங்கும் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா ஸோ இது ஃபில்டரிங் டெக்னிக். ப்ராப்பரான ஃபில்டர்ஸ் ரிசீவர்ல யூஸ் பண்ணணும், ரிசீவர்ல ப்ராப்பரான ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அண்ட் சேனல் அசைன்மெண்ட்ஸ் ப்ராப்பரான சேனல் அசைன்மெண்ட்ஸ் பண்ணோம்னா ஸோ இது வந்து நெட்வொர்க் சைட்ல இருந்து பண்றது, இது ரிசீவர் சைட்ல இருந்து பண்ணுறது. ஸோ இது ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா ஸோ அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் இம்ப்ரூவிங் த செல்லுலார் சிஸ்டம் கெப்பாசிட்டி. ஒரு செல்லுலார் சிஸ்டமோட கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு we have 3 techniques called cell splitting, sectoring and microzone concept. Cell splitting, sectoring and microzone concept. So cell splitting, ஸோ இது வந்து
டிஆர்பி பாலிடெக்னிக் இது இருக்கும். ஸோ இங்க வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ டிஆர்பி பாலிடெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல் ஸ்பிளிட்டிங், செக்டரிங் அண்ட் மைக்ரோசோன் கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு இதுதான் செல்லு, ரைட்? ஸோ இப்போ இங்க ஏங்கிறது தான் இந்த செல்லு, ஏபிசி. ஸோ ஏ, இது பி, இது சி. ஸோ இங்க ஒரு செல் இருக்குன்னா இப்போ இந்த இந்த பெரிய டாட் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஆக்சுவல் செல்ஸ். இந்த பெரிய எக்ஸகண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் செல். ஸோ அந்த செல்ல, ஸோ பேஸ்ட் ஆன் த கன்ஜெஷன், பேஸ்ட் ஆன் த யூசர்ஸ், நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த செல்லை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. செல்லை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராவா இதுக்குள்ள இன்னொரு செல்லை ஸ்பிளிட் பண்றோம். இந்த செல்லை ரெண்டா ஸ்பிளிட் பண்றோம், ரைட்? ஸோ இப்போ இங்க ஒரு மெயின் இருக்கும், இங்க ஒரு பிடிஎஸ். இந்த சின்ன ஏரியா மட்டும் கவர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டவுன் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட். ஸோ அந்த சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட்னா அந்த ஏரியா மட்டும் கவர் பண்றதுக்கு அந்த பெரிய டவுன். ஸோ இது ஃபுல்லும் அந்த சேலம் டவுன் ரீஜியன். ஸோ அந்த டவுன் ரீஜியன்ல அந்த ஓல்ட் பஸ் ஸ்டாண்டை மட்டும் கவர் பண்றதுக்கு இந்த இந்த குட்டி ஏரியா. ஸோ அதை ஸ்பிளிட் பண்ணி இந்த, பிகாஸ் அங்கே ரொம்ப க்ரௌடா இருக்கும். ஸோ அப்போ நிறைய யூசர்ஸ் வருவாங்க அப்படின்னா, ஸோ அங்கே கோயில் இருக்கு, அங்கே கடைங்க இருக்கு, பஜார்ஸ் இருக்கு, அந்த ஏரியாவில் நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. இப்போ பஸ்லாம் நிறைய பேர் யூசர்ஸ் ஆக்குபை பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்துட்டு போவாங்க இல்லையா? ஸோ இப்போ அதில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் இருக்கு, அந்த மாதிரி நிறைய கன்ஜஸ்டட் ஏரியா இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இடத்துல ஸ்பிளிட் பண்ணி இன்னொரு இது கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ இப்போ இங்கே ஒரு 100, இது என்ன பண்ணுவாங்க, இது ஒரு 100. ஃபார் எக்ஸாம்பிள் 100 தான் கெப்பாசிட்டினா இங்கே ஒரு 100. இதை ஸ்பிளிட் பண்றது மூலியமா இன்னொரு 100 யூஸ் பண்ணிக்கலாம், இங்க ஒரு 100 யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இது எந்த இடத்துல தேவையோ அந்த மாதிரி இடத்துல பேஸ்ட் ஆன் த ரெக்குவயர்மெண்ட், ஸோ நம்ம செல் ஸ்பிளிட்டிங் கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. செல் செக்டரிங். செல் செக்டரிங்கிறது, ஸோ இந்த ஒரு செல்ல, ஸோ இதுதான் ஒரு செல்லு, இந்த ஒரு செல்ல செக்டர் பண்ணுவாங்க, செக்டர்ஸா பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடுவில் இப்படி 3ஆ பிரிக்கிறது மூலியமா 3 செக்டரா இது பிரிஞ்சிடும். 1 2 3. ஒரு ஹெக்ஸாகனல 3 செக்டரா பிரிச்சிட்டோம். ஒரு ஹெக்ஸாகனை 3 செக்டரா. அதே போல ஒரு ஹெக்ஸாகனை 6 செக்டரா பிரிக்கிறது. 1 2 3 4 5 6. ஸோ 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி பிரிக்கலாம். ஆறு இது 120 120 120 பிரிச்சோம்னா 3. 60 டிகிரி 60 டிகிரியா பிரிச்சோம்னா 6, ரைட்? ஸோ 6 செக்டர் இந்த மாதிரி செக்டர்ஸா பிரிக்கலாம், ரைட்? ஸோ செக்டர்ஸா பிரிச்சும் நம்ம சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது மூலியமா இதெல்லாம் எதுக்கு, கெப்பாசிட்டியை செல்லுலார் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ற டெக்னிக். ஸோ இதெல்லாம் செல்லுலார் கெப்பாசிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ற டெக்னிக்ஸ். ஸோ இம்ப்ரூவிங் த செல்லுலார் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ இதை 6ஆ பிரிக்கலாம், ஸோ இதை 3ஆ பிரிக்கலாம். ஸோ தட் மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸை ஆக்குபை பண்ணிக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆக்குபை பண்றதுக்கு, கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்போ 100 யூசர்ஸ்க்கு மட்டும் ப்ரொவைட் பண்ற ஒரு குட்டி ஏரியால நாம இப்போ 200 யூசர்ஸோ இல்ல 300 யூசர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எப்படி ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம், 100ல இருந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, மைக்ரோசெல் ஜோன் கான்செப்ட். ஸோ மைக்ரோசெல் ஜோன் கான்செப்ட்ல என்னன்னா, இதுதான் ஒரு பர்டிகுலர் செல்லு. நம்ம இந்த இப்படி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த செல்லு தான் இந்த சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள்குள்ள இப்ப 3ஆ இந்த மாதிரி பிரிச்சுட்டோம், ரைட்? ஸோ இப்போ முன்னாடி பார்த்த அந்த ரெண்டு கான்செப்டோட காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இது பார்க்கறதுக்கு. ஸோ இது ஒரே ஒரு பட் இங்க வந்து பேஸ் ஸ்டேஷன் பார்த்தோம்னா ஒரே ஒரு பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும், ஒரே ஒரு பேஸ் ஸ்டேஷன். ஸோ இங்க இருந்து மைக்ரோவேவ்ல இருந்து ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் வழியா மீதி 3க்கும் கனெக்ட் ஆயிருக்கும், ரைட்? ஸோ இது இந்த ஏரியாவை கவர் பண்ணும், இது இப்படி கவர் பண்ணும், இது இங்க கவர் பண்ணும். ஸோ இப்போ இங்க 3 டிஃப்ரெண்ட் டிரான்சீவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர்னு பார்த்தோம்னா இது 3க்கும் சேர்த்து ஒரே ஒரு கண்ட்ரோலர் தான் இருக்கும், பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர். ஸோ இங்க 3 தனித்தனியா கனெக்ட் ஆயிருக்கும். பட் இங்க இது வந்து இன்டர்னலா வந்து கேபிளோட கனெக்ட் ஆயிருக்கும், இது வந்து ரேடியோ சிக்னலோட கனெக்ட் ஆயிருக்காது, ரைட்? ஸோ இங்க வயர் கனெக்டட். ஸோ எதர் மைக்ரோவேவா இருக்கலாம் இல்லை ஆப்டிக்கல் இருக்கலாம். பட் இது ரெண்டும் வயர்ட்லி கனெக்டட், வயர்லெஸ் இல்லை, ரைட்? ஸோ இங்க வந்து வயர்லெஸ், இங்க வந்து வயர்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இது டாபிக் ரிலேட்டடாக நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3 ப்ராப்ளம் பார்த்துட்டோன்னா அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஸோ இப்போ இதை பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? எஸ், வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? ப்ராப்ளம் பார்க்கலாமா? கனெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஒரு மெசேஜாவது பண்ணுங்க. இன்கேஸ் ஹெட்ஃபோன் இல்லை, இப்போ உங்களுக்கு ஏதாவது உங்கள் சைடில் ஏதாவது இஷ்யூ இருக்கு, இல்லை நீங்கள் வேற எங்கேயாவது இருக்கலாம், அங்கே சுற்றில ஏதாவது நாய்ஸஸ் இருக்கும், அதனால கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது டைப்பாவது பண்ணுங்க, மெசேஜாக டைப் பண்ணுங்க, ஸோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ எதுவும் டவுட்ஸ் இல்லைங்களா? ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் 1. assume a cellular system of 32 cells. ஒரு cellular system இருக்கு, அதுல 32 cells with cell radius 1.6 kilometer. so cell radius rங்கிறது 1.6 kilometers. so இது cell radius and a total spectrum supports 336 traffic channels. 336 traffic channels support பண்ணுது டோட்டலா. and reuse pattern 7. இந்த reuse patternங்கிறது ஸோ இதுதான் n cluster. reuse pattern 7. calculate the total service area covered. ஸோ இதுல first subdivision, questionல first subdivision, calculate the total service area covered with this configuration. இந்த particular configurationல எவ்வளோ சர்வீஸ் ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பர்டிகுலர் சிஸ்டம் கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆனது எவ்வளோ சர்வீஸ் ஏரியாவை கவர் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத கேட்குறாங்க. சர்வீஸ் ஏரியான்னு இருக்கலாம் ஆர் கவரேஜ் ஏரியான்னு இருக்கலாம், ரைட்? சர்வீஸ் ஏரியா ஆர் கவரேஜ் ஏரியா. ஓகே, ரெண்டாவது சப்டிவிஷன், தட் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பெர் செல். நம்பர் ஆஃப் சேனல்ஸ் பெர் செல். ஸோ அதுல இருக்கிற ஒரு செல்லுலையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேனல்ஸ் and the total system capacity. so இந்த total system capacity subdivision 3. total system capacity இது ரெண்டாவது subdivision, number of channels per cell. ஒரு செல்லுக்குள்ளேயும் எவ்வளவு சேனல்ஸ் இருக்குங்கிறது. ஓகே, so first subdivision பார்க்கலாம். first subdivision is total service area or coverage area. total service area, service or coverage area. so இதுதான் first subdivision. so இங்க total number of cells, total cells into எவ்வளோ ஏரியா, total cells into area of hexagon. so total cells into area of hexagon, area of cell, இந்த ஒரு செல்லோட ஏரியா, ரைட்? ஸோ இங்க நமக்கு கேட்டது டோட்டல் சர்வீஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஒரு செல்லோட ஏரியாங்கிறது, செல்லோட ஷேப் என்ன? செல்லுங்கிறது ஹெக்ஸகன், செல்லுங்கிறது hexagon. so we know that area of hexagon, right? so area of hexagon என்னது? 3/2 root 3 times of r. so இதுதான் area of hexagon. so 3 into root 3/2 or 3/2 root 3 r square. so sorry, r square, right? so r square இதுதான் வந்து ஏரியா. so இப்போ இது கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ ஒரு செல்லோட ஏரியா கிடைச்சிரும். இது கால்குலேட் பண்ணோம்னா ஏ என்னதுங்க? 3 root 3/2 r ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? r வந்து 1.6 கொடுத்துருக்காங்க. அப்போ 1.6 ஸ்கொயர், 1.6 ஸ்கொயர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வில் கெட் ஏரியா ஏ as 6.65 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லலாம், ரைட்? ஸோ இது வந்து ஒரு எக்ஸகனோட ஏரியா. ஒரு எக்ஸகன்னா என்னது? ஒரு செல்லோட ஏரியா, ஒரு செல்லோட ஏரியா, ஒரே ஒரு செல்லோட ஏரியா. பட் அவங்க கேட்டது டோட்டல் சர்வீஸ் ஏரியா, கவரேஜ் ஏரியா. அப்போ இங்க 32 செல்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இங்க டோட்டலா எவ்வளவு இருக்கு? 32 செல்ஸ் இருக்கு. அப்போ 32 இன்டூ, ரைட்? அப்போ டோட்டல் இதுக்கு 32 இன்டூ 6.65 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆர் கிலோமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம்.
So 32 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா we will get approximately 213 kilometer square or square kilometer. ஸோ இது வந்து ஒரு 212.8 சம்திங் அந்த மாதிரி வந்தது எனக்கு 212.83. ஸோ அப்ராக்சிமேட்லி 213 square kilometers or kilometer square. So this is the total coverage area or total service area. இது first subdivision. Second subdivision, number of channels per cell. இதுதான் second subdivision, number of channels per cell. சார் சொல்லுங்க மேம். சார் இந்த கிலோமீட்டர் ஸ்கொயர் எப்படி சார்? கிலோமீட்டர் ஸ்கொயருங்களா? அது எப்படி சார்? கிலோமீட்டர் மட்டும் வருமா இல்ல ஸ்கொயரும் வருமா? ஸ்கொயர் வரும் மேம். நம்ம ஏரியா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னதுங்க? இல்ல ஜென்ரலா நம்ம சொல்லுவோம்ல ஒரு 2 டைமென்ஷனல் ஷேப்புக்கு ஏரியா கண்டுபிடிச்சோம்னா ஒரு ஸ்கொயருக்கு எவ்வளவு ஏரியா சொல்லுவோம். இப்ப நம்ம வீடு இருக்கு, வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். அது எவ்வளவு சொல்லுவோம் நம்ம? 1000 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம். ஓ அந்த ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மீட்டர்ஸ்ல சொல்றோம், ஸ்கொயர் மீட்டர்ஸ். இங்க கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு, பெரிய ஏரியாங்கிறதுனால கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏரியா வந்து 2 டைமென்ஷன்ல தான் இருக்கும். ஏரியா 1 டைமென்ஷன்ல இருக்காது. அப்போ ஆர் இன்டூ ஆர். இங்க ஆர் ஸ்கொயர் போடுறோம் பாருங்க மேடம். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 1.6 கொடுத்துருக்காங்க. 1.6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6.65 வரும். அப்ப இந்த யூனிட்டையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா? யூனிட்ங்கிறது கிலோமீட்டர், கிலோமீட்டரையும் ஸ்கொயர் பண்ணோம்னா கிலோமீட்டர் ஸ்கொயர். ஓகே சார். ஓகே மேம். சர்க்கிளும் பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆர் ஸ்கொயர், அந்த ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ண மூலியமா ஏரியா வந்து நம்ம ஸ்கொயர் யூனிட்ஸ்ல கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ல சேனல்ஸ் பர் செல். ஒரு செல்லுக்கு எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு? சேனல்ஸ் பர் சிங்கிள் செல். ஒரு செல்லுக்கும் ஆர் ஒரு ஹெக்ஸகன், அந்த ஒரு ஹெக்ஸகன் ஷேப் அந்த செல்லுக்கும் எவ்வளவு சேனல்ஸ் இருக்கு? ஸோ இங்க 336 டோட்டலா டிவைடட் பை ரீயூஸ், தட் இஸ் கிளஸ்டர் 7. ஸோ இப்போ 336 by 7, 48 channels per cell. 336 டோட்டலா எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 336 சொல்லியிருக்காங்க. இங்க கொஸ்டின்ல இருக்கு 336 டிராபிக் சேனல்ஸ். டோட்டல் சேனல்ஸ் இந்த சிஸ்டமுக்கு டோட்டல் ஸ்பெக்ட்ரம் சப்போர்ட்ஸ் 336 டிராபிக் சேனல்ஸ். ஓகேவா? அந்த 336 டிராபிக் சேனல்ஸையும் 7 கிளஸ்டர், அதாவது கிளஸ்டர் யூஸ் பேட்டர்ன் n வந்து 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 7ஆ பிரிக்கிறோம். அப்போ ஒரு செல்லுக்கும் 48 சேனல்ஸா பிரியுது. ரைட்? ஸோ அந்த 48 ரைட், ஸோ ஒரு இதுக்கும் 48 மொத்தமா அந்த கிளஸ்டருக்கு 336. இந்த கிளஸ்டருக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் நான் ஹெக்ஸகன் வரைய இதாகுதுங்கிறதுனால நான் சர்க்கிள் மாதிரி போடுறேன். ஸோ 336, இது டோட்டலா 336. ஸோ ஒரு இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன அந்த கிளஸ்டர்ல இருக்கிற அந்த 7 இதுக்குள்ளேயும், ஸோ இங்க வந்து 48, இங்க 48, இங்க 48 அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த கிளஸ்டர்லயும் 336 யூஸ் பண்ணிக்கிறோம், இதே 336. ஓகே, ஸோ தேர்ட் சப்டிவிஷன், டோட்டல் சிஸ்டம் கெப்பாசிட்டி. டோட்டல் சிஸ்டம் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. So in the total system capacity, so it is total cell into number of channels per cell. Number of channels per cell. So total cell into number of channels per cell. So total cell வந்து நமக்கு 32 ன்னு கொடுத்திருக்காங்க. Total cells வந்து 32. So questionல assume a cellular system of 32 cells ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப total cells வந்து 32 into number of channel per cell. ஒரு செல்லுக்குள்ள எவ்வளவு சேனல் இருக்கு? 48
8 channels இருக்கு. ஒரு செல்லுக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் 48 channels இருக்கு. அப்ப 48 into 32. So this is 1536 channels. So இப்போ total system ஓட capacity 1536,536 channels total system ஓட capacity. So 3 subdivisions find பண்ணிட்டோம். So next, so இன்னொரு வாட்டி இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, செல்ஸ் ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டமுக்கு 32 செல் ஆமா மொத்தம். ஒரு செல் ஐ மீன் ஒரு அந்த 32 சிஸ்டமும் கிளஸ்டரா பிரிக்கிறாங்க. ஒரு கிளஸ்டர்லயும் 7 இருக்கு. ஒரு கிளஸ்டர்லயும் 7 செல்ஸ் இருக்கு. ஸோ 32 7 பிரிக்கிறாங்க. அப்போ இது 7 பிரிக்கக்குள்ள 35 வரணும். கடைசியா ஒரு கிளஸ்டர்ல ஒரு இதுல பார்த்தோம்னா கம்மியா இருக்கும், நம்பர்ஸ் கம்மியா இருக்கலாம், மேக்ஸிமம் 7 யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இதுல பார்த்தோம்னா 34 வரும் இல்லையா. ஸோ 7 4 28, அப்புறம் 28 + 4 வரும். ஸோ அது அடுத்த இதுல 4 இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு சிஸ்டம்னு சொல்றாங்க. அங்க யூசர்ஸ் கம்மியா இருப்பாங்க, அதனால கம்மியான செல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. 4 செல்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி லாஸ்ட் கிளஸ்டர் 4 இருக்கும். அதாவது 5th கிளஸ்டர் 7 4 28 இல்லைங்களா. அப்போ 4 கிளஸ்டர் ஃபுல் கிளஸ்டர் 7 யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5th கிளஸ்டர் வந்து 4 செல்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ டோட்டலா 32 செல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு செல்லோட ரேடியஸ் 1.6 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஸ்பெக்ட்ரம் டோட்டல் ஸ்பெக்ட்ரம் இதுக்கு அலோகேட் பண்ணது 36 சேனல்ஸ். அந்த ஸ்பெக்ட்ரமால 36 சேனல்ஸை வந்து ஆக்குபை பண்ண முடியும். ஸோ தட் இஸ் இங்க இருக்கிற ஃப்ரீக்வன்சி பேண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுல 36 சேனல்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. 36 சேனல்ஸ் பாசிபிலிட்டி ஒரு செல்லுக்குள்ளேயும், ஐ மீன் டோட்டல் சிஸ்டம்கே. ஸோ அதுல இருந்து டிவைட் பண்ணோம்னா இங்க பார்த்தோம்னா ஒரு செல்லுக்கும் நமக்கு 48 சேனல்ஸ் வருது. ஸோ இப்போ டோட்டலா இந்த டோட்டலா 32 செல்லும் சேர்த்து எவ்வளவு ரீஜனை கவர் பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. 32 செல்லும் சேர்த்து எவ்வளவு ரீஜனை கவர் பண்ண முடியும். அப்போ ஒரு செல் எவ்வளவு ரீஜனை கவர் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கான ஏரியா ஆஃப் ஹெக்ஸாகனை கண்டுபிடிச்சோம்னா, ஸோ அது இன்டூ 32 செல்லு. அப்போ 32 செல்லும் சேர்த்து எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ அதான் 213 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இப்போ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ங்கிறது ஸோ நம்ம இப்படிதான் சொல்லுவோம், ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இந்த கவரேஜை வந்து இந்த மாதிரி ஒரு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க இருக்குன்னா, ஸோ இந்த பக்கம் 213, இந்த பக்கம் 213, ரைட். ஸோ இப்போ இந்த பக்கம் 213, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணுது. ஸோ இவ்வளோ கவரேஜ். அப்புறம் சிஸ்டமோட கெப்பாசிட்டி 32 into 48, ஒரு செல்லும் 48 சேனல்ஸ். இப்போ டோட்டல் சேனல்ஸ். ஸோ ப்ராப்ளம் 2 பார்த்தோம்னா, calculate the number of times the cluster of size 4 have to be replicated. ஸோ இங்கே கிளஸ்டர் சைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதான் n, கிளஸ்டர் சைஸ் n. 4 have to be replicated in order to approximately cover the entire service area of 1765 kilometers square. So entire service area 7565 kilometers square. இது இந்த ஸ்கொயர் பிரிண்டிங் மிஸ்டேக் கீழே வந்துருச்சு. ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் with the adequate number of uniformed size cells of 7 kilometers square each. 7 kilometers square each. Solution. So இதுல area of cluster. So area of cluster is nothing but area of one cell into 4. Cluster ஓட சைஸ் என்னது 4. area of one cell into 4, இல்லனா n கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த n தான் வேல்யூ 4. ஒரு செல்லோட ஏரியா, ஒரு ஹெக்ஸாகனோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். முன்னாடியே தெரியும், ஹெக்ஸாகனோட ஏரியா கண்டுபிடிச்சோம். ஒரு ஹெக்ஸாகனோட ஏரியா என்ன கண்டுபிடிச்சோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ 3 into √3/2 r square into ஸோ இங்க r என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஸோ ஏரியாவே கொடுத்துட்டாங்க. ஸோ இங்க யூனிஃபார்ம் சர்ஃபேஸ், adequate number of uniform size. ஸோ இந்த ஏரியாங்கிற வேர்டு யூஸ் பண்ணல, பட் இந்த
டேர்ம் இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு நம்ம யூனிட் வச்சு 7 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது ஏரியால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்ல கொடுக்கல, கொடுத்துருக்கிறது ஏரியால தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ இந்த கொடுத்துருக்கிறத 7 இன்டூ, ஸோ கிளஸ்டர் வந்து நம்பர்ல கொடுத்துருக்காங்க. 4ங்கிறது நம்பரா இருக்கு பாருங்க. ஸோ கிளஸ்டர் நம்பர் 7 4 28. அப்போ 28 கிலோமீட்டர் ஸ்கொயர். 28 கிலோமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் ஏரியா ஆஃப் த கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் கவர் பண்ணக்கூடிய ஏரியா, இந்த 4 செல்லும் சேர்த்து கவர் பண்ணக்கூடிய ஏரியா. ஒரு செல் கவர் பண்ணக்கூடிய ஏரியா 7 கிலோமீட்டர் ஸ்கொயர். அப்போ 4 செல்லு கவர் பண்ணக்கூடிய ஏரியா 7 இன்டூ 4 28 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸ் ஏரியா. என்டையர் சர்வீஸ் ஏரியா கேட்குறாங்க. என்டையர் சர்வீஸ் ஏரியா. ஸோ அப்ராக்சிமேட்லி என்டையர் சர்வீஸ் ஏரியா எவ்வளோ கவர் பண்ண முடியும்? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் கிளஸ்டர் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதுல இருந்து சர்வீஸ் ஏரியா. சர்வீஸ் ஏரியா நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க 1765 கொடுத்துருக்காங்க. 1765 கிலோமீட்டர் ஸ்கொயர். சர்வீஸ் ஏரியாங்கிறது என்னது? இந்த சிஸ்டம் சர்வ் பண்ற ஏரியா, ரைட்? ஸோ நம்ம ஒரு கிளஸ்டர் ப்ரொவைட் பண்ற கவரேஜ் ஏரியா 28 கிலோமீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். அதே போல எத்தனை கிளஸ்டர் இங்க கம்பைன் ஆயிருக்குன்னு இங்க நமக்கு தெரியல, ரைட்? ஸோ இங்க ஒரு இதுக்கு 4 செல்லுன்னு சொல்லிட்டாங்க. போன கொஸ்டின்ல பாருங்க மொத்தமா 32 செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா 32 செல்லு சேர்ந்தது ஒரு சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இங்க அந்த மாதிரி எத்தனை செல் சேர்ந்தது அப்படின்னு சொல்லல. ஒரு கிளஸ்டரோட சைஸ் 4 சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை சிஸ்டம், எத்தனை செல்ஸ் சேர்ந்ததுன்னு சொல்லல. அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரியால சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டோட்டல் சர்வீஸ் ஏரியா ஆர் கவரேஜ் ஏரியா, ஸோ அதுதான் வந்து இங்க 1765 சொல்லிட்டாங்க, ரைட்? ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் செகண்ட் அவங்க கேட்குற கொஸ்டின், நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிளஸ்டர் ரெப்ளிகேட்டட். அப்படின்னா கிளஸ்டர் திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்றோம், எவ்வளோ டைம் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அதை ரீயூஸ் பண்றோம்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிளஸ்டர் ரெப்ளிகேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிளஸ்டர் ரெப்ளிகேட்டட் have to be replicated in order to approximately cover, right? So the calculate the number of times the cluster size to be replicated. இப்போ கிளஸ்டர் எத்தனை டைம் ரெப்ளிகேட் பண்றாங்க, திரும்ப 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 யூஸ் பண்றாங்க. டோட்டல் ஏரியா, total area na service area, total service area or coverage area divided by area of one cluster, area of one cluster. So இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இங்க 1765, இந்த 1765 கிலோமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 28, இது ஒரு கிளஸ்டரோட ஏரியா, கவரேஜ் ஏரியா. ஸோ அதை டிவைட் பண்ணோம்னா ஸோ எவ்வளோ டைம்ஸ் கிளஸ்டர்? 63 டைம், 63 கிளஸ்டர்ஸ் இங்க யூஸ் பண்றோம், 63 டைம்ஸ். ஸோ போன கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஸோ இது எவ்வளோ இருக்கு? 32 செல்ஸ், ரைட்? ஸோ 32 செல்ஸ் ரீயூஸ் பேட்டர்ன் 7 சொல்லியிருக்காங்க. அப்போ 32 டிவைடட் பை 7 போட்டோம்னா 7 4s are 28, அதுக்கப்புறம் ஒரு 4, அப்போ 5 டைம்ஸ் இங்க 5 கிளஸ்டர்ஸ், இங்க 5 கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இது புரியுதுங்களா? 5 கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 4 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அப்போ 4 பாயிண்ட் சம்திங்னா ஆஃப் கிளஸ்டர் அப்படி கிடையாது, அது ஒரு கிளஸ்டர். அந்த கிளஸ்டர்ல 4 செல்ஸ் தான் இருக்கு, ரைட்? ஸோ இங்க அதே போல 63 டைம்ஸ் அப்படின்னா 63 கிளஸ்டர்ஸ் இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கிளஸ்டருக்கு 4 செல்லு, அதே போல 63 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அந்த கிளஸ்டர்ஸ். ஏபிசிடி 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 ஏபிசிடின்னு 63 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஓகே. ஸோ third problem, if a total of 33 megahertz of bandwidth is allocated, if a total of 33 megahertz of bandwidth is allocated to a particular full duplex system, right? So FDD
cellular telephone system which uses 225 kilohertz simplex channels, 225 kilohertz simplex channels to provide full duplex voice and control channels. So voice channel plus control channels. So 25 simplex channels to provide full duplex voice and control channels. இது பண்றதுக்கு 25 kilohertz simplex channels யூஸ் பண்றோம், voice channelsக்கும் control channelsக்கும். And compute the number of channels available per cell if a system uses 7 cell reuse. So n equal to 7. This is the cluster size, n equal to 7. If 1 megahertz of the allocated spectrum is dedicated, if 1 megahertz of allocated spectrum, so total in the system kind of spectrum 1 megahertz is dedicated to control channel, to dedicated to control channels மட்டும். So and determine an equitable distribution of control channels and voice channels in each cell for each of the 3 systems. So first voice. So voice channel. So first voice channel. So is it transmitter voice channel? So voice transmitter channel பார்த்தோம்னா 25 kilohertz சொல்லியிருக்காங்க. ஆனா சிம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 25 kilohertz இது சிம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்ப்ளெக்ஸ்னா ஒன் வே. ஸோ ஒன் வே ஆர் எப்படி வச்சுக்கலாம், இதை டிரான்ஸ்மிட்டருக்கு இப்படி யூஸ் பண்றோம். இங்க வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்ஸ்மிட் பண்றோம், இங்க இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது ரிசீவருக்கும். ஸோ இங்க ரிசீவர் இருக்காங்க. ஸோ இங்க ரிசீவர் இருக்காங்க. ரிசீவருக்கு இங்க போறதுக்கு 25 கிலோஹெர்ட்ஸ், இங்க இருந்து இப்படி வருது இல்லையா, இந்த சிம்ப்ளெக்ஸ் இதுக்கு வந்து 25 கிலோஹெர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ வாய்ஸ் சேனல் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு 25 கிலோஹெர்ட்ஸ் சிம்ப்ளெக்ஸ்க்காகவும், இங்க இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு 25 கிலோஹெர்ட்ஸும். ஸோ இப்போ ரெண்டும் சேர்த்து தான் ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஃபுல் டியூப்ளெக்ஸ். அப்போ 25 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி சிம்ப்ளெக்ஸா இருக்கு. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணா 50 ஆயிரும். ஸோ இந்த டூப்ளெக்ஸ் அப்படின்னா ஸோ இப்போ ரெண்டையும் சேர்ந்தது தான். ஸோ இப்போ டூப்ளெக்ஸ். ஸோ வி நோ தட் ரைட். ஸோ இது ஹோப் இது கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ல பார்த்தோம். சிம்ப்ளெக்ஸ்னா ஒன் வே கம்யூனிகேஷன், டூப்ளெக்ஸ்னா டூ வே கம்யூனிகேஷன். டூப்ளெக்ஸ்னா டூ வே கம்யூனிகேஷன். அப்போ 2 into 25 கிலோஹெர்ட்ஸ், 2 into 25 கிலோஹெர்ட்ஸ். அப்போ 50 கிலோஹெர்ட்ஸ் தான் வந்து ஒரு டூப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ 2 into 25 கிலோஹெர்ட்ஸ், அப்போ 50 கிலோஹெர்ட்ஸ் ஒரு டூப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ டோட்டல் அவைலபிள் சேனல், total available channel, total available channel இங்க வந்து 33 into 10 power 6 33 மெகான்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. டோட்டல் ஆஃப் 33 மெகாஹெர்ட்ஸ் பேண்ட்வித்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுல எவ்வளவு சேனல்ஸ் பாசிபிலிட்டினா 33 மெகாஹெர்ட்ஸ். மெகாஹெர்ட்ஸ் எப்படி எழுதலாம், 10 power 6ன்னு எழுதிக்கலாம். 33 into 10 power 6 டிவைடட் பை ஃபுல் டூப்ளெக்ஸா பிரிச்சோம்னா எவ்வளவு ஃபுல் டூப்ளெக்ஸ், 50 கிலோஹெர்ட்ஸ். 50 into 10 power 3 ஃபுல் டூப்ளெக்ஸா பிரிச்சோம்னா 50 ரைட். ஸோ 50 நம்ம ஃபுல் டூப்ளெக்ஸ் எவ்வளவு பார்த்திருக்கோம். ஃபுல் டூப்ளெக்ஸ்க்கு 50 கிலோஹெர்ட்ஸ் வேணும். சிம்ப்ளெக்ஸ்னா 25 கிலோஹெர்ட்ஸ். பட் நம்ம பேசுறது மட்டும்தான் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கேட்கும். அவங்க பேசுறது நமக்கு கேட்கணும்னா இன்னொரு சிம்ப்ளெக்ஸ் வேணும் ரைட். ஸோ அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு சிம்ப்ளெக்ஸ் சேனல் வேணும். அப்போ ரெண்டும் சேர்ந்தாதான் டூப்ளெக்ஸ் சேனலா ஃபார்ம் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு 25னா 50 கிலோஹெர்ட்ஸ். அப்போ அதை டிவைட் பண்ணணும். 50 கிலோஹெர்ட்ஸ் டிவைட் பண்ணோம்னா ஸோ இதுல இந்த 3 கேன்சல் அவுட் பண்ணலாம். இந்த 3 இதுல 3 கேன்சல் அவுட் பண்ணலாம். 10 power 3 ஆகும். ஸோ இந்த ஜீரோவையும் பண்ணலாம். ஆர் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ இதை ஈஸியாக சிம்பிளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே 2ஆல மேலே 2ஆல டிவைட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 66 into 10 power 3 divided by இங்கே 2ஆல டிவைட் பண்ணால் 100 ஆகும். 100 ஆச்சுன்னா ஸோ இப்போ இந்த 3ல 1 2 0 அடிபட்டுரும். அப்போ ஒரு ஜீரோ மட்டும் இருக்கும். அப்போ 660. ஸோ டோட்டலாக
660. So 660 channels. 660 channels. So total available channel பார்த்தோம்னா 660 channels. 660 channels. Okay. So அந்த available channelல total number of channel available per cell, ஒரு செல்லுக்கும் எவ்வளவு channel? இது சிஸ்டமுக்கே டோட்டல், இந்த சிஸ்டமுக்கே 660 channels. ஒரு செல்லுக்கும் தனியா பார்த்தோம்னா டோட்டல் ஸ்பேஸ் இல்ல இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சேனல் அவைலபிள் பர் செல், பர் செல், ஒரு செல்லுக்கும். அப்போ ஒரு செல்லும் அப்படின்னா ஒரு கிளஸ்டருக்கு 660 டிவைடட் பை 7. இங்க ரீயூஸ் கிளஸ்டரோட சைஸ் பார்த்தோம்னா 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 660 டிவைடட் பை 7 அப்ராக்சிமேட்டா 95, 94 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ பாயிண்ட் சம்திங் அப்படின்னா 95th ஒன்று இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ஸோ 95th ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இது என்ன எக்ஸாக்டா இது பண்ணுவோம்? 630, ரைட்? ஸோ 630 9 7 630 and 5 35 665. ஸோ 665 இருந்தா 7 ஆகும். அப்போ கடைசி செல், கடைசி இதுல பார்த்தோம்னா கிளஸ்டர்ல 2 இருக்கு, 2 செல் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரோல் சேனல்ஸ் மட்டும் எவ்வளோ? கண்ட்ரோல் சேனல்ஸ் பார்த்தோம்னா 1 மெகாஹெர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. 1 மெகாஹெர்ட்ஸ் கண்ட்ரோல் சேனல்ஸ், அதோட பேண்ட்வித்தா கொடுத்துருக்காங்க 1 மெகாஹெர்ட்ஸ், ரைட்? ஸோ கண்ட்ரோல் சேனல் 1 மெகாஹெர்ட்ஸ். டோட்டல் அவைலபிள் கண்ட்ரோல் சேனல், டோட்டலா. ஸோ மெகாஹெர்ட்ஸ், 1 மெகாஹெர்ட்ஸ் எப்படி எழுதலாம்? 1 × 10⁻⁶ எழுதலாம் 1 மெகாஹெர்ட்ஸ் ஹெட்ஸ்ல எழுதுறோம்னா. ஸோ கண்ட்ரோல் சேனல்ஸும் அதே போல ஃபார்வர்ட், ரிவர்ஸ், தட் இஸ் சிம்ப்ளெக்ஸ், டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து ரிசீவருக்கு போறது, ரிசீவர்ல இருந்து டிரான்ஸ்மிட்டருக்கு போறது. அப்போ 50 × 10⁻3. ஸோ அப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இது பண்ணோம்னா ஸோ 10⁻3, ஸோ இங்கே 3 ஆயிரும், இங்கேயும் அதே போல் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மேலே. ஸோ 2 × 10⁻3 டிவைடட் பை இங்கே 2 பண்ணோம்னா 100 ஆயிரும். அப்போ இங்கே 20 கண்ட்ரோல் சேனல்ஸ். இந்த 3ல 2 அடிபட்டுடலாம், மீதி 1 வரும். இப்போ 20 கண்ட்ரோல் சேனல்ஸ், 20 கண்ட்ரோல் சேனல்ஸ், 20 கண்ட்ரோல் சேனல்ஸ் இங்க இருக்கு டோட்டலா அவைலபிள். ஸோ அப்போ 640 சேனல்ஸ் பிளஸ் 20, டோட்டலா நமக்கு 660 இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல இங்க ஒரு இது மறந்துடக்கூடாது. டோட்டல் அவைலபிள் சேனல்ஸ் 660. நான் முன்னாடி சொன்னேன், இப்போ 100 சேனல் இருக்குன்னா 100ம் வாய்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க, கண்ட்ரோலுக்கு அதுல பாதி கொடுத்துருவாங்க, கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ டோட்டலே 660 தான் இருக்கு, ரைட்? ஸோ டோட்டலே 660 இருக்கு, ரைட்? அப்போ ஸோ 660ல இருந்து கண்ட்ரோலுக்கு 20 பிரிச்சுட்டோம்னா 640 தான் வரும். இப்போ ரெண்டையும் சேர்த்தாதான் 660 வரும், ரைட்? அப்போ இது வந்து வாய்ஸுக்கு, இது வந்து கண்ட்ரோலுக்கு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தாதான் 660 வரும், ரைட்? ஸோ இது ரெண்டும் சேர்த்த 660 தான் வந்து டோட்டல் சேனல். ஸோ இது ரெண்டு தான் சேனல், டோட்டல் சேனல், டோட்டல் 660. அப்போ இந்த
வாய்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் வாய்ஸ் தனியா வாய்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், வாய்ஸ் தனியா டிவைட் பண்ணோம்னா ஒரு இதுக்கும் 640 டிவைடட் பை 7 எவ்வளோ வரும்? 640 டிவைடட் பை 7. வாய்ஸ் மட்டும் தனியா பிரிச்சோம்னா ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் வாய்ஸ் தனியா பிரிச்சோம்னா 91.4 வரும். ஸோ இது டிவைட் பண்ணோம்னா 91.4 வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? 92 வாய்ஸ் சேனல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். வாய்ஸ் சேனல் 92 வாய்ஸ் சேனல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே போல இந்த கண்ட்ரோலுக்கு 20 டிவைடட் பை 7 கண்ட்ரோலுக்கு பிரிச்சோம்னா 20 divided by 7 3 7s are 21. அப்போ 20 2.8. So 3 control channels இருக்கு. Seven into 92. So 7 into 92. ஸோ இது ஒரு சின்ன கால்குலேஷனுக்கு. ஸோ இப்போ நம்ம பிரிச்சது வந்து கரெக்டா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ இது ஆக்சுவலாக வாய்ஸ் சேனல் பார்த்தோம்னா 640 வாய்ஸ் சேனல்ஸ் டோட்டல் சேனல்ஸ் கரெக்டுங்களா? ஸோ டோட்டல் சேனல்ஸில் 660 வாய்ஸுக்கு 240 கண்ட்ரோலுக்கு 20 பிரிச்சுட்டோம். அப்போ இந்த நம்ம அப்ராக்சிமேட் பண்ற நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அப்ராக்சிமேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா 660க்கு கீழே 660 தான் இருக்கணும். 660க்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட் எப்போ பண்ணுவோம்? அதிகமான 91.4னா 91ன்னு போட மாட்டோம். 91.4 6 ஆட் பண்ணி 92ன்னு போடுறோம், ரைட்? அப்போ வந்து நம்பர்ஸ் எக்ஸீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கணும் அந்த நம்பர்ஸை. இப்போ 7 into 92 7 into 92 எவ்வளோ வருது? 644 வருது. கரெக்டா? 7 into 92 இங்க பாருங்க, 92 வாய்ஸ் சேனல்னு சொன்னோம், ரைட்? ஸோ 92 வாய்ஸ் சேனல்னு சொன்னோம். இப்போ 92 வாய்ஸ் சேனலும் ஒவ்வொரு இதுலேயும் 7 இருக்கா? ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணக்குள்ள ஸோ இது அதிகமாகுது. ஸோ இப்போ 644 வருது, ரைட்? ஸோ இங்கே 644 வருது. அந்த 644 அப்போ 4 எக்ஸ்ட்ராவா நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல 4 எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. இது தப்பு. 640 தான் வரணும் இல்லையா? வாய்ஸுக்கு மட்டும் 640 வரணும். ஸோ வாய்ஸ் வந்து 640 வாய்ஸ் சேனல் வரணும். பட் இங்க 644 வருது. இது தப்பு, ரைட்? ஓகே. அப்போ 4 cells. ஸோ 4 cells into 91 வாய்ஸ் சேனல். நான் வி சேனல் எழுதுறேன். ஸோ 91 வாய்ஸ் சேனல். அப்ப 91 வாய்ஸ் 91 அதாவது 4 cells 91 வாய்ஸ் சேனலுக்கு பிளஸ் 3 cells into 92 வாய்ஸ் சேனல். வி சேனல் எழுதுறேன், ரைட்? ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள 4 எக்ஸ்ட்ராவா வருது இல்லையா? அந்த 4 குறைக்கணும். 4 எக்ஸ்ட்ராவா வருது. அந்த 4 குறைக்கணும்னா அலோகேஷன் எப்படி இருக்கும்னா இது ஒரு பாசிபிலிட்டி, ரைட்? ஸோ 4 cells அதாவது 91 வாய்ஸ் சேனல் 4 செல்லுக்கு மட்டும் மொத்தமா இருக்கிற அந்த 7 இதுல 4 செல்லுக்கு மட்டும் 91 வாய்ஸ் சேனல் தான் இருக்குமா? மீதி 3க்கு வந்து 92 இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. 92 இப்படி வச்சுக்கிட்டோம்னா ஸோ 3 into 92 பிளஸ் 4 into 91. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு 640 வந்துடும், ரைட்? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இதுக்கு எவ்வளோ வருது பாருங்க. இப்போ 364. ஸோ 4 டைம்ஸ் போட்டோம்னா 9 4s are 36, 4 1s are 4, 364 ப்ளஸ் இது வந்து 276. ஸோ அப்போ 640 ஸோ ஆட் பண்ணோம்னா 640 வருது, ரைட்? ஸோ திஸ் இஸ் இந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. ஓகே ஓகே இந்த பாசிபிலிட்டி ஒரு சின்ன இது இருக்கு. ஸோ இந்த கன்க்ளூஷன் நெக்ஸ்ட் பேஜில் ஒரு கன்க்ளூஷன் போடுறேன். ஸோ இங்கே 4 cells into 3 control channel, 4 cells into 92 voice channel.
இது பார்த்தோம்னா 12 control channel, 368 voice channel. Second, 2 cells, 3 control channel, 2 cells voice channels இருக்கணும் இல்லையா, வாய்ஸ் வந்து 90 voice channels. And third combination 4 plus 2 plus 1. இந்த 7 செல்ல இந்த காம்பினேஷனா பிரிக்கிறோம். 2 control channel plus 1 cell into 92 voice channel. So இந்த combinations பிரிச்சு ஆட் பண்ணோம்னா so we'll get 6 control channel, 180 voice channel, இந்த ஒரு செல்லுக்கு மட்டும் 2 control channel, 92 voice channel. So இந்த மாதிரி எந்த காம்பினேஷன் வேணா இருக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எந்த காம்பினேஷன்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ மெயினா நம்ம பார்த்தோம்னா இந்த காம்பினேஷன் எக்ஸீட் ஆகக்கூடாது, இந்த காம்பினேஷன்ல வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. ஸோ காம்பினேஷன்ல இந்த மாதிரி நமக்கு ஈக்குவலா வரணும், எக்ஸீட் ஆகாம வரணும், ரைட்? ஸோ இந்த மாதிரி எந்த காம்பினேஷன்ஸ்ல வேணா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 680 வரும், சாரி 660 வரணும். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. So today wireless communication techniques, wireless communication techniques start பண்ணோம். wireless communication techniquesல so cellular concept, wireless communication techniqueல cellular concept பார்த்தோம். cellular concept பார்த்துட்டு and so அதுல செல்லுனா என்ன, பேசிக்கா செல்லோட ஷேப் எப்படி சூஸ் பண்றோம், அண்ட் ஃபுட் பிரிண்ட்னா என்ன, தென் ஸோ ஒரு வாட்டி ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம், ஸோ செல்லுலார் டெலிஃபோன் சிஸ்டம்ல ஸோ எல்லாமே பிடிஎஸ், ஸோ இந்த பிடிஎஸ்ஸாக இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு பிடிஎஸ் இருக்கும், பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அந்த பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் இருக்கும், பிஎஸ்சி. ஸோ அந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் தான் பிஎஸ்சி. ஸோ அந்த பிஎஸ்சி வழியாக கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து எல்லா பேஸ் ஸ்டேஷன்ஸும் ஒரு எம்எஸ்சியோட கனெக்ட் ஆயிருக்கும், மொபைல் சுவிட்சிங் சென்டர். மொபைல் சுவிட்சிங் சென்டர் பிஎஸ்டிஎனோட கனெக்ட் ஆயிருக்கும், ரைட்? ஸோ இங்கே அதே போல் இன்னொரு பிஎஸ்டிஎன், இந்த இடத்துல இன்னொரு பிஎஸ்டிஎன் கனெக்ட் ஆயிருக்கும், அங்கேருந்து ஒரு எம்எஸ்சி கனெக்ட் ஆயிருக்கும். அதே இங்கே இருக்கிற மாதிரி இதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர், இன்னொரு குரூப் ஆஃப் செல்ஸ் இன்னொரு ஏரியாவில் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இது மூலிமா தான் கால் ஆரிஜினேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கால் ஆரிஜினேட் ஆகுதுன்னா ஒரு மொபைல்ஸ்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு கால் ஆரிஜினேட் ஆகும் த்ரூ பிடிஎஸ் வழியாக எம்எஸ்சி போயிட்டு, அந்த எம்எஸ்சிலேருந்து ரிசீவிங் பிடிஎஸ் போயிட்டு, அந்த ரிசீவிங் பிடிஎஸ்லேருந்து மொபைலை கண்டுபிடிச்சி அந்த மொபைலுக்கு சிக்னல் போகும். ஸோ இந்த மாதிரி தான் கால் ஆரிஜினேட் ஆகுது. ஸோ இப்போ செல்லுலார் கான்செப்ட்ல செல்லுங்கிறது என்னது, ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ செல்லுன்னா ஸோ இட் இஸ் அ ஜாகிரபிக்கல் ஏரியா. ஸோ ஒரு சின்ன ஸ்மால் ஜாகிரபிக்கல் ஏரியா தான் செல்லுன்னு சொல்றோம். ஸோ அது ஏன் ஹெக்ஸகனல் இருந்தது, ஸோ ஹெக்ஸகனல் தான் வந்து யூனிவர்சலி அடாப்டட். ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் ஒரு சர்க்கிள்க்கு ஆல்மோஸ்ட் சர்க்கிள் ரிசம்பிள் பண்றதுனால ஹெக்ஸகனல் ஷேப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆம்னி டைரக்ஷனல் ஆண்டனாக்கு ஸோ இதுதான் வந்து சூட்டபுளா இருக்கிறதுனால ஹெக்ஸகனல் ஷேப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் அந்த கால்குலேஷன் ரேடியஸ் கால்குலேஷன், ஸோ அதுவும் ஸோ ஆல்மோஸ்ட் சர்க்கிள் கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுறதுனால ஸோ நம்ம ஹெக்ஸகன் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுட் பிரிண்ட் இஸ் நத்திங் பட் ஸோ ஆக்சுவல் ரேடியோ கவரேஜ் ஏரியா, ஸோ அதுதான் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். ரெண்டு டைப், சென்டர் எக்ஸைட்டட், இந்த ஆண்டனா இதில் மவுண்ட் பண்ணுற ஆண்டனா சென்டர் எக்ஸைட்டட் அண்ட் எட்ஜ் எக்ஸைட்டட்னு ரெண்டு டைப்பாக இருக்குது. சென்டர் எக்ஸைட்டட்ல வந்து ஆம்னி டைரக்ஷனல் யூஸ் பண்ணுவாங்க, எட்ஜ் எக்ஸைட்டட்ல வந்து செக்ஷனல் ஆண்டனா டைரக்ஷனல் ஆண்டனா யூஸ் பண்ணுவாங்க. செக்டார் டைரக்ஷனல் ஆண்டனா ஒரு செக்டார்ட் ஆண்டனா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்கொயர், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஹெக்ஸகன் 3 பாசிபிலிட்டி இருக்கு. அதில்
பெஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாகன் தான். ஸோ அதனால ஹெக்ஸாகனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஹவு மெனி டைம்ஸ், அதாவது மினிமம் பாசிபிள், இங்கே எவ்வளோ மினிமம் பாசிபிள் ஆண்டனா அப்படின்னா, ஒரு செல்லுக்குள்ள மினிமம் பாசிபிள் ஆண்டனா ஆம்னி டைரக்ஷனாக இருந்தால் 1, செக்டரல் ஆண்டனாவாக இருந்தால் 3 அல்லது 6. 3 இருந்ததுன்னா 120 டிகிரிஸ் செப்பரேட் ஆயிருக்கும், 6 இருந்ததுன்னா 60 டிகிரி செப்பரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த 3யோ 120யோ இருந்ததுன்னா இது எட்ஜ் எக்ஸைட்டட் ஆர் கார்னர் எக்ஸைட்டடாக இருக்கும். ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா அது சென்டர் எக்ஸைட்டடாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரீயூஸ் பேட்டர்ன் ஆர் பிளானிங், ஃப்ரீக்வன்சி ரீயூஸ்க்கு கிளஸ்டர்ஸை நம்ம பிரிக்கிறோம். கிளஸ்டர்ஸாக பிரிச்சுட்டு அதை அந்த கிளஸ்டரில் யூஸ் பண்ணுற அப்படியே செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸை இன்னொரு கிளஸ்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். இங்கே ஃப்ரீக்வன்சி ரீயூஸில் இந்த ஃபார்முலா C ஈக்குவல் டு MKN ஆர் M இன்ட்டு S. இந்த எஸ்ங்கிறது K இன்ட்டு N, இது ரெண்டும் சேர்ந்தா S. அண்ட் ஸ்பெக்ட்ரம் தான் ஃப்ரீக்வன்சி பேண்டா பிரிக்கிறோம். அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டை சேனல்ஸா பிரிக்கிறோம். சேனல்ஸ், இந்த சேனல்ஸ் தான் நம்ம இந்த சேனல்ஸ் மேபி சிம்ப்ளெக்ஸ், 2 சிம்ப்ளெக்ஸா இருக்கலாம் ஆர் ஒரே டூப்ளெக்ஸா இருக்கலாம். 2 சிம்ப்ளெக்ஸ் சேர்ந்தா ஒரு டூப்ளெக்ஸா வந்துடும். ஸோ அந்த சிம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா ஃபார்வர்டுக்கு ரிவர்ஸ்க்கு, ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபார்வர்ட் சேனல் ரிவர்ஸ் சேனல் ரெண்டா இருக்கலாம். ஆர் கண்ட்ரோலுக்கு தனியா வாய்ஸுக்கு தனியான பிரிக்கலாம். கண்ட்ரோலுக்கு கண்ட்ரோலிங் த கண்ட்ரோல் சிக்னல்ஸ் கனெக்ட் பண்ணுறது, கியூவில் வெயிட் பண்ணி வைக்கிறது, பேஜிங் இது பண்ணுறது, அந்த மாதிரி கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்புறது கண்ட்ரோல் சிக்னல் யூஸ் ஆகும். வாய்ஸ் சிக்னல் இஸ் பியூர்லி வாய்ஸ் இது பண்ணுறதுக்கு மட்டும், வாய்ஸ் ஒர்க் மட்டும் வாய்ஸ் சிக்னல் யூஸ் ஆகும். அண்ட் டிராஃபிக், வாய்ஸ் சேனல்ஸ்க்கு இன்னொரு பேர் டிராஃபிக் சேனல்னு சொல்லுவோம். பிடிஎஸ்ல இருந்து மொபைலுக்கு வந்தா ஃபார்வர்ட் சேனல், அண்ட் மொபைல்ல இருந்து பிடிஎஸ்க்கு போறது ரிவர்ஸ் சேனல். இதை வந்து டவுன் லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்வர்டை இன்னொரு பேரு டவுன் லிங்க்னு சொல்லுவாங்க. டவுன் லிங்க், இது அப் லிங்க்னு சொல்லுவாங்க. இது டவுன் லிங்க், இது அப் லிங்க். மொபைல் சிஸ்டம், மொபைல் ஸ்டேஷன்ல இருந்து பிடிஎஸ்க்கு போறது அப் லிங்க், ரிவர்ஸ் அப் லிங்க், ஃபார்வர்டு டவுன் லிங்க். அது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், மொபைல் ஃபோன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா, மொபைல் ஃபோனுக்கு உள்ள வருதுங்களா, அப்போ டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறோம், டவுன் லிங்க். ஸோ இங்கேருந்து போகிறோம்னா நம்ம இங்கேருந்து அப்லோட் பண்ணுறோம், சிக்னல் அப்லோட் ஆகுது, ஸோ அப்போ அப் லிங்க். ஸோ சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட், டைனமிக் சேனல் அசைன்மெண்ட். இது எதுக்காகனா எஃபெக்டிவாக இந்த கிளஸ்டரை யூஸ் பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி ரீயூஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டி, அது மூலிமா கெப்பாசிட்டி ஆஃப் த சிஸ்டம், ஓவரால் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ரெடியூஸ் ஆகுது, சிஸ்டமோட இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகுது, ரைட். ஸோ ஃபிக்ஸ்டு சேனல் அசைன்மெண்ட்ல எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்டு. ஃபுல்லாக வந்து எங்கேயுமே பக்கத்தில் எங்கேயுமே கடன் வாங்க மாட்டோம். பாரோயிங் டெக்னிக் இல்லை, பர்மனன்ட்லி ஃபுல்லாக இது பண்ணதை பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ 100னா 100 ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். டைனமிக்ல என்ன பண்ணுவோம்னா, சேனல்ஸ் ஆர் நாட் பர்மனெண்ட்லி அலாட்டட், பிகாஸ் பர்மனெண்ட்டாக அலாட் பண்ணாமல், ஸோ ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கடன் பக்கத்தில் இருந்து பாரோயிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மூலிமா, ஸோ பக்கத்தில் இருக்க 100ல ஃப்ரீ சேனல்ஸ் கொஞ்சம் இங்கே வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ தட் இஸ் டைனமிக் சேனல் அசைன்மெண்ட். ஸோ இதில் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, டிக்ரீஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கால் ப்ளாக்கிங் ப்ராபபிலிட்டி வந்து குறையும், மறுக்கப்படுறது, கால் மறுக்கப்படுறது குறையும், ரைட். ஸோ சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதன் மூலிமா. ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இது எல்லாம் எம்எஸ்சி வழியாக நடக்கிறதுனால எம்எஸ்சியோட ஒர்க் லோடு, வேலை பளு வந்து அதிகமாகும் எம்எஸ்சிக்கு, ரைட். ஓகே, ஹேண்ட் ஆஃப்னு பார்த்தோம்னா, ஹேண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேஷன், ஒரு பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு பேஸ் ஸ்டேஷனுக்கு சர்வீஸை ஹேண்ட் ஓவர் பண்றது தான் ஹேண்ட் ஆஃப். ஸோ இதுல வந்து யார் இனிஷியேட் பண்ணுவாங்கன்னா, நெட்வொர்க்கவே இனிஷியேட் பண்ணும் சில டைம்ல. சில இடத்துல வந்து மொபைல் ஃபோன்ஸ் இனிஷியேட் பண்ணலாம். மொபைல் ஃபோன்ஸ் இனிஷியேட் பண்றதுக்கு மொபைல் ஃபோன்ஸ் வந்து டைரக்ட் பண்ணலாம். மொபைல் ஃபோன்ஸ் இங்க டைரக்ட் பண்ணலாம், ஆர் மொபைல் ஃபோன்ஸ் அசிஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க நெட்வொர்க் டைரக்டர்னா நெட்வொர்க் தான் டெசிஷன் எடுக்கும். இங்க டெர்மினல் டைரக்டர்னா மொபைல் ஃபோன் தான் டெசிஷன் எடுக்கும். டெர்மினல் அசிஸ்டட் அப்படின்னா மொபைல் ஃபோன் டெசிஷன் எடுக்காது, மொபைல் ஃபோன் ஐடியா கொடுக்கும். இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு டவருக்கு, பிடிஎஸ்க்கு ஐடியா கொடுக்கும். ஸோ பேஸ் ஸ்டேஷனுக்கு ஓகே இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ அது மூலிமா டெசிஷன் யார் எடுப்பாங்கன்னா, இங்கே நெட்வொர்க் பேஸ் ஸ்டேஷன் தான் டெசிஷன் எடுக்கும். இந்த இடத்துல தான் வந்து மொபைல் ஸ்டேஷன் டெசிஷன் எடுக்கும். ஸோ டெர்மினல் டைரக்டர் who when to initiate hand off, எங்க hand off இனிஷியேட் பண்ணும், எப்போ இனிஷியேட் பண்ணும் அப்படின்னா, ஸோ எப்பெல்லாம் இந்த மீன் சிக்னல் த்ரெஷோல்டு லெவலுக்கு கீழே போகுதோ, ஸோ அப்போ வந்து
ஹேண்ட் ஆஃப் இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் ஹேண்ட் ஆஃப் இனிஷியேட் பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்டர்லேயே தான் இருப்பாங்க. இந்த பார்டரை சுற்றிலும் இங்கே இங்கே வந்து இதான் பார்டர்னு வச்சுக்கோங்க, 2 செல்லுக்கான பார்டரு, ரைட். ஸோ இங்கே இது வந்து BS1, இது BS2 இதுக்கான பார்டர். ஸோ இப்போ இந்த யூசர் வந்து இந்த ஏரியாலேயே இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியாலேயே இப்படி இப்படி இந்த ஏரியாலேயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிக்னலும் கொஞ்சம் பவர் கொஞ்சம் முன்னப்பின ஃப்ரீக்வன்சிஸ் வந்து இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ரைட். ஸோ நம்ம சிக்னலோட பவர் வந்து ஏதாவது அப்டக்கல்ஸை பொறுத்து கொஞ்சம் இங்கே மரம் இந்த மரத்தில் இருக்க மட்டைங்கள்லாம் இப்படி போது வரலைங்களா, மரம் ஆடுறதை பொறுத்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொஞ்சம் அதோட இது டீவியேஷன்ஸ் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ 1, 2 மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஈவன் தோ அது த்ரெஷோல்டுக்கு கீழே போகல அப்படின்னா ஸோ அது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதே கண்டிஷன்ல இருந்தாலும் 5 தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். 5க்கு கீழே எப்போ போதோ த்ரெஷோல்டு, அப்போ மொபைல் இட் செல்ஃப் கேன் டேக் த டெசிஷன். ஸோ மொபைல் ஃபோன் டெசிஷன் எடுத்துக்கும். ஸோ 5லயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா ஸோ இப்போ அது அதுலேயே இருக்கும். ஸோ த்ரெஷோல்டுக்கு கீழே போனால் தான் ஹேண்ட் ஓவர் நடக்கும், இல்லைன்னா ஹேண்ட் ஆஃப் ஆகாது. ஸோ டைப் ஆஃப் ஹேண்ட் ஆஃபை நம்ம இதுவாக பிரித்தோம்னா ஹார்ட் ஹேண்ட் ஆஃப், சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப்னு பிரிக்கலாம். ஹார்ட் ஹேண்ட் ஆஃப்ங்கிறது இந்த டிஸ்கண்டினியூட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நடக்கிற ஹார்ட் ஹேண்ட் ஆஃப் நடக்கிற ஹேண்ட் ஆஃப். ஸோ இதை வந்து நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பட் சாஃப்ட் ஹேண்ட் ஆஃப் நடந்துச்சுன்னா யூசரால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஹேண்ட் ஆஃப் நடந்துச்சுங்கிற விஷயத்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு சவுண்ட் வரலாம், இல்ல சின்ன ஒரு கிளிக் மாதிரி வரலாம், இல்ல அந்த இடத்துல நம்ம 2 டைம் பேசுவோம், 3 டைம் பேசுவோம், ஹலோ ஹலோ ஹலோன்னு 2 டைம் கேட்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ வாய்ஸ் கேட்டதா இல்லையாங்கிற ஃபீட்பேக் நமக்கு தெரியாதா, நம்ம பேசுனது கேட்காம இருக்கலாம், இல்ல நம்ம பேசுனதுக்கு எதிரில் இருக்கவங்க ரிப்ளை பண்ணது நமக்கு கேட்காம இருக்கலாம். ஸோ அதுல எது வேணா போயிருக்கலாம். ஸோ இப்போ 2, 3 டைம் நம்மளும் பேசிட்டு இருப்போம், அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல டிராப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல ஹேண்ட் ஆஃப் வந்து டிராப் ஆகுது. அப்போ ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிட்டி கிரௌடட் இதுல பாத்தீங்கன்னா இப்போ 2 டவர் இருக்குன்னா இந்த 2 டவருக்கு பார்டர்ல நம்ம இருப்போம். ஸோ இது சிட்டி கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, வில்லேஜா இருந்தாலும் சரி. 2 இதுக்கும் பார்டர்ல இருக்கிற ஏரியா வீடு இப்போ லொக்கேட் ஆயிருக்குன்னா ஸோ அதுல பார்த்தோம்னா அங்க இருந்து டவர் இந்த மாதிரி தான் விட்டு விட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து ஸோ இந்த சிக்னல் மாறி மாறி எடுத்துட்டு இருக்கும் மொபைல் ஃபோனுக்கு. ஓகே, லொக்கேட்டிங் கோ சேனல்ஸ். ஸோ கோ சேனல் செல்ஸை லொக்கேட் பண்ணுறது. ஸோ இதுதான் ஃபார்முலா, n ஈக்குவல் டு I² ப்ளஸ் IJ ப்ளஸ் J². ஸோ ஐ செல்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறது ஐ செல்ஸ். அதுலேருந்து 160 டிகிரி டேர்ன் பண்ணிட்டு அந்த 60 டிகிரி டேர்ன் பண்ணதுலேருந்து மூவ் பண்ணுறது ஜே செல்லுன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த அப்போ ஒரு இது கிடைக்கும், நமக்கு ஒரு கிளஸ்டர் கிரியேட் ஆகும். அந்த கிளஸ்டரோட சைஸ் தான் இந்த n ஈக்குவல் டு 19. ஸோ இப்போ 3, 2, ஸோ இப்போ 19. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளஸ்டர்ஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ கிளஸ்டர் பாசிபிள் கிளஸ்டர்ஸ், ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதில் யூஸ் பண்ணி அதிகமாலாம் இருக்காது. ஸோ பாசிபிள் கிளஸ்டர்ஸ் இப்போ இதில் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஸோ அங்கே பாசிபிள் கிளஸ்டர்ஸ் 0, 1, 8 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கேட்கலாம். 8 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா 1,1, 1,2 அந்த மாதிரி போட்டோம்னா அதில் பாசிபிள்னா 7 வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் நம்ம ஈஸியாக. So truncating and grade of service. So truncating radio system. So truncating radio system and grade of service யூஸ் பண்ணி நம்ம இது மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் சிஸ்டமோட கெப்பாசிட்டி, அந்த மொபைல் சிஸ்டமோட சர்வீஸை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். எப்படி இருக்கு அதோட கிரேட் ஆஃப் சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எவ்வளோ கால் பிளாக் ஆகிற ப்ராபிலிட்டி இருக்கு அண்ட் எவ்வளோ நேரம் கியூவில் அதிகமான நேரம் வெயிட் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். அண்ட் டைப் ஆஃப் ட்ரங்கேட்டர் சிஸ்டம் பார்த்தோம்னா பிளாக்டு, இன்னொன்று டிலேடு ட்ரங்கேட்டிங் சிஸ்டம். பிளாக்டு கிளியர் அப்படின்னா ஸோ இது ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் ஆயிரும். இங்கே டிலேடு அப்படின்னா கியூவில் வெயிட் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பேஸ்ட் ஆன் திஸ் அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷன்ஸ் முக்கியமானது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம், எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிராஃபிக் இன்டென்சிட்டி நெக்ஸ்ட். டிராஃபிக் இன்டென்சிட்டிங்கிறது எர்லாங்ஸ்ல சொல்லுவோம். டிராஃபிக் இன்டென்சிட்டியை எர்லாங்ஸுங்கிறது ஒரு யூனிட்டு. இதில் ஏயுங்கிறது யூசர், ஒரு ஈச் யூசர் லாம்டா ஹெச். ஸோ இதே யூ நம்பர் ஆஃப் யூசர்ஸ்னா யூ இன்ட்டு ஏயு. ஸோ இதே வந்து சி சேனல் ட்ரங்க்டு சிஸ்டம்னா சி யூஏயு பை சி. ஸோ இது டிவைடட் பை இந்த டோட்டல் இது டிவைடட் பை சி. ஸோ இதோட யூனிட்ஸ் எர்லாங். ஸோ
இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிஸ்டம் கெப்பாசிட்டி. ஸோ இன்டர்ஃபரன்ஸுங்கிறது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது, இந்த பர்ஃபார்மன்ஸை குறைக்கக்கூடிய ஃபேக்டராக இருக்குது. இப்போ இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ், கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸ், அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது இந்த ஏன்னா இன்னொரு ஏவால கிரியேட் ஆகிற ஒரு இன்டர்ஃபரன்ஸ். இந்த கோ சேனல் இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ரீயூஸ், அந்த ஃப்ரீக்வன்சி, அதாவது கிளஸ்டருங்கிற கான்செப்ட் ஒரு இதில் யூஸ் பண்ணது இன்னொன்று பண்ணாமல் இருக்கிறோம், தனியாக வேற ஒரு கிளஸ்டருக்கு யூஸ் பண்ணுறோம். அப்பவும் வருது அப்படின்னா அந்த ஏரியா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோட டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்றது மூலியமா, டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா, அந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றது மூலியமா நமக்கு இந்த இன்டர்ஃபரன்ஸ் குறையுது. ஸோ இப்போ அதை இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ அந்த கோ சேனல் ரீயூஸ் ரேஷியோ, ஸோ கோ சேனல் ரீயூஸ் ரேஷியோ Q = D/R. ஸோ இப்போ இது √3/3n. ஸோ இந்த இது மூலியமா என்னங்கிறது கிளஸ்டர். ஸோ இந்த இதை ஃபாலோ பண்ணோம்னா கோ சேனல் ரீயூஸ் ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆர் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் வேணும்னா ஆர் டைம்ஸ் ஆஃப், ஆருங்கிறது ரேடியஸ், இந்த செல்லோட ரேடியஸ். ஸோ இப்போ இந்த செல்லோட ரேடியஸ் எவ்வளோக்கு எவ்வளோ செல்லோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு எவ்வளோ அதை பொறுத்து டிஸ்டன்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆகணும். பிகாஸ் ஆர் இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஆரும் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸும் அப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ், அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது இம்பர்ஃபெக்ட் ரிசீவர்னால வருது. ஸோ இப்போ கேர்ஃபுல்லான ஃபில்டரிங் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சேனல் அசைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணால் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸு அவாய்ட் பண்ணிக்கலாம். அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது என்னது, ஏக்கு பிலேருந்து வர இன்டர்ஃபரன்ஸ், இதுதான் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஆர் சிலேருந்து வர இன்டர்ஃபரன்ஸ், வைஸ் வர்ஸ். இதே போல் ஏலேருந்து சிக்கு போகிறதும் அட்ஜசன்ட் சேனல் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இங்கே பக்கத்துலயே இருக்கிற இது வரக்கூடாது அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 900 MHz அப்படின்னா 910 MHz ஆர் 901 MHz. இந்த 901 இது ஆக்சுவலாக பேண்டு தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி இங்கே இது பண்ண மாட்டோம். 900 to 901 அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிற 900 to 910 இது வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 910 to 920. ஸோ இப்போ இது இன்டர்ஃபர் ஆகுது, இதுக்கும் இந்த ஒரு இது நம்ம இன்டர்ஃபர் ஆகுது. நம்ம இதான் டிசைன் பண்ணியிருக்கோம், இது ரிசீவ் பண்ற மாதிரி, இந்த பேண்ட் ரிசீவ் பண்ற மாதிரி நம்ம ரிசீவர் டிசைன் பண்ணியிருக்கோம். பட் ரிசீவர் என்ன பண்ணுதுன்னா 912 MHz ரிசீவ் பண்ணுது. 912 MHzங்கிறது எங்க இருக்கு, இங்க இருக்கு. நமக்கு தேவையானது 910 வரைக்கும் தான். 912 ரிசீவ் பண்ணுதுன்னா இங்க இருக்கிற இதையும் சேர்த்து ரிசீவ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ ரிசீவரோட ஃபில்டரிங் கேப்பபிலிட்டியை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல் ஃபில்டரிங். ஸோ இப்போ இதோட ஃபில்டர் வந்து நல்ல ஃபில்டரா போட்டோம்னா இதை ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு 900 to 910 மட்டும் தான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ அப்போ இங்க இருக்கிற சிக்னல் இங்கே வந்துச்சுன்னா இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இம்ப்ரூவிங் செல்லுலார் சிஸ்டம் கெப்பாசிட்டி. ஸோ செல் ஸ்பிளிட்டிங், செக்டரிங், மைக்ரோசோன் கான்செப்ட். செல் ஸ்பிளிட்டிங், செக்டரிங், மைக்ரோசோன் கான்செப்ட். செல் ஸ்பிளிட்டிங்கிறது ஒரு செல்லுக்குள்ள இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம், ஒரு பெரிய செல்லை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, இன்னொரு கெப்பாசிட்டி எவ்வளோ ஸ்பிளிட் பண்றோமோ அவ்வளோ கெப்பாசிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ செக்டரிங் அப்படின்னா, ஸோ இப்போ 1, 2, 3, ஸோ இந்த மாதிரி 3ஆ ஸ்பிளிட் பண்ணோம்னா 3 செக்டர் ஆகுது. ஸோ 6ஆ ஸ்பிளிட் பண்ணோம்னா, ஸோ 60 டிகிரியில ஸோ 6ஆ ஸ்பிளிட் ஆகுது. 3ஆ ஸ்பிளிட் பண்ணோம்னா 120 டிகிரியில செக்டர் ஆகும். ஸோ இது மூலியமா கெப்பாசிட்டி, ஒரு இதை 3 ஆக்குறோம், ஒரு இதை 6 ஆக்குறோம். அப்போ கெப்பாசிட்டி 6 டைம், இங்க 600 ஆகுது, இங்க 300 ஆகுது, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ மைக்ரோசோன் கான்செப்ட்ங்கிறது ஒரே பேஸ் ஸ்டேஷன், அந்த மெயின் டிரான்ஸ்சிவர் தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து மைக்ரோவேவ் ஆண்டனா யூஸ் பண்ணி மைக்ரோவேவ் சிக்னல்ஸோ ஒரு ஆப்டிக்கல் சிக்னல்ஸோ யூஸ் பண்ணி மைக்ரோவேவ் கேபிள்ஸ் ஆர் ஆப்டிக்கல் கேபிள் யூஸ் பண்ணி இங்கே கேபிள் லிங்க் மூலிமா நம்ம இதை 3ஆ பிரிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பிரிச்சோம்னா ஸோ அது மைக்ரோசோன் கான்செப்ட்னு சொல்றோம். ஜோனா பிரிக்கிறோம், Zone 1, Zone 2, Zone 3 அந்த மாதிரி பிரிக்கிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காகனா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஆக்சுவலாக கெப்பாசிட்டி ஒரு செல்லால் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை டபுள் பண்றோம், ட்ரிபிள் பண்றோம், அதை இன்க்ரீஸ் பண்றோம்.
ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். தென் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க ப்ராப்ளம்ஸை. ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த லாஸ்ட் சம்ல இந்த ப்ராபபிலிட்டி போட்டிருக்கீங்கல்ல, இந்த 3 இதுல ஏதாவது ஒண்ணு வரும்ன்ற மாதிரி. சொல்லுங்க மேம். அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது கரெக்ட்னு சொல்லிட்டு? இது வந்து நிறைய பாசிபிலிட்டி இருக்கு மேம். தப்பு தான் கண்டுபிடிக்க முடியும். தப்பா கொடுத்துருப்பாங்க, அந்த தப்பை ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். இது தப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அந்த காம்பினேஷன்ஸை போட்டு பார்த்தோம்னா நம்ம தப்புன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதோட பாசிபிலிட்டி, ஏன்னா இந்த இந்த இதுலயே நமக்கு தெரியும் 91 பாயிண்ட் சம்திங் வரும். 92ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். 92ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால ஒரு எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பெருசா இந்த கொஸ்டின் எல்லாம் இந்த மாதிரி இருக்காது. நான் இதுல ஏதாவது ஒரு போர்ஷன் தான் கேட்பாங்க, இவ்வளவு பெருசாலாம் கேட்க மாட்டாங்க அவங்க போறதுக்கு. ஏன்னா நமக்கு 200 கொஸ்டின்ஸ், 200 கொஸ்டின்ஸ்க்கு ஆன டைம் வந்து 3 ஹவர்ஸ்க்குள்ள முடிக்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல வந்து இந்த பாசிபிலிட்டி ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து இது தப்பு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதை நம்ம இது பண்ண உடனே தெரிஞ்சிடும் நம்ம. நம்பரை விட கம்மியா இருக்கணும், ஜாஸ்தியா ஆமா ஆமா இருக்கக்கூடாது. ஆமா ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா டோட்டலா அந்த அந்த சிஸ்டமோட கெப்பாசிட்டியே 640 சேனல்ஸ் தான், வாய்ஸ் சேனல் பிளஸ் 20 கண்ட்ரோல் சேனல். டோட்டலா ஆட் பண்ணா 660 தான் வரணும். ஆனா 660 தாண்டி 663 661 வந்துச்சுனாவே அப்போ கெப்பாசிட்டியை தாண்டி எப்படி அங்க பாசிபிலிட்டி இருக்க முடியும்? கெப்பாசிட்டிக்குள்ள தான் இருக்க முடியும். ஸோ அப்போ கெப்பாசிட்டி தாண்டி இருக்குன்னா அது தப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நான் வந்துரும். அது இதை எப்படி இது பண்றதுன்னா, ஸோ இது நம்ம நிறைய பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த நிறைய பாசிபிலிட்டியில இங்க 4 செல்லு, 2 செல்லு, 1 செல்லு இப்படி பிரிக்கிறோம். 4 2 6 பிளஸ் 1 7 செல்லு. இந்த 4 செல்லுக்கும் கண்ட்ரோல் சேனலும் இருக்கும், வாய்ஸ் சேனலும் இருக்கும். ஸோ அதுல 3 இதுல 2 இந்த இந்த காம்பினேஷன்ஸ் வேற வேற காம்பினேஷன்ஸ் இருக்கும். இது நம்ம அங்க உட்காந்து காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு இது வராது, நியூமரிக் டைப் கொஸ்டின் வராது, அப்ஜெக்டிவ் தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்ல எது தப்பா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் நாளைக்கு நம்ம கிளாஸ் இருக்குமா சார்? நாளைக்கு இருக்கும் மேம். நாளைக்கு இதே டைம் இருக்கும். 10 அந்த அரௌண்ட் இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்ன இருக்கும். காலையில சார் சொல்லுவாரு. நாளைக்கு இதே மாதிரி இருக்கும். அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் வீக்ல தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே வேற ஏதோ கிளாஸ் சொன்னாரு சார். சார் எடுப்பாரு காமன் சப்ஜெக்ட்ஸ், ட்ரிபிள் அண்ட் ஈஸி காமன் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சார் இன்டிமேட் பண்ணுவார். நாளைக்கு ஆனா கிளாஸ் இருக்கு. சார் சொல்லியிருந்தார் நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கு. திரும்ப நெக்ஸ்ட் வீக் மேபி மண்டே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல ஒரு 2 டேஸ் இருக்கும். நம்ம மொத்தமா ஒரு 5 கிளாஸ் ஆகும் சார் சொல்லியிருந்தாரு. 5 கிளாஸ்ல முடிச்சிட முடியுமா சார்? மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் மேம். நம்ம 5 கிளாஸ் அப்படின்னா, ஸோ இப்போ இன்னைக்கு எடுத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி டிலேவா போகும். ஸோ 5 6 கிளாஸ்ல முடிகிற மாதிரி இருக்கு மேம். இன்னொன்னு கேப் விடாம ஃபர்ஸ்ட் வீக்ல முடிக்கிற மாதிரி கொஞ்சம் முடிச்சிடலாம் சார். புரியல மேம். 2-3 வாரம் கேப் விடாம கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம்னு சொன்னேன் சார். எனக்கு டைம் கொடுத்தாருன்னா சார் மற்ற சப்ஜெக்ட்ஸும் இருக்கு இல்லையா, காமன் சப்ஜெக்ட்ஸ் சார் எடுப்பாரு. வீக்கெண்ட்ல சார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, காமன் சப்ஜெக்ட் எடுக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் ட்ரிபிள் சப்ஜெக்ட்ஸ் வரக்குள்ள எடுக்கிறேன்னு சொன்னாரு. அந்த ட்ரிபிளுக்கு அவங்க எடுக்கக்குள்ள தான் நம்ம இங்க பாக்குற மாதிரி அந்த ஒரு இது இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன, அந்த ஜிகே இப்போ எடுத்துட்டு இருக்காங்களா மேம்? ஜிகே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதை பொறுத்து தான் சார் எனக்கு சொன்னாரு. இந்த வீக் அடுத்த வீக் 2 டேஸ் இருக்கும், 2 டேஸ்ன்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அது என்னங்கிற சார் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவார். அதுக்கு அந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்ல அதே மாதிரி அதுக்குள்ள முடிஞ்சிடும் மேம். ஸோ நமக்கு கிளாஸே கம்மி தான் இல்லையா. நீங்க இன்னொன்னு என்னன்னா கண்டினியூஸாவும் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா ரீகலெக்ட் பண்ண முடியும். நீங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்றதுக்கும் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். அடுத்த கிளாஸ்க்கு முன்னாடி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோன்னு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் டைம் கொடுத்துருக்காரு.
இந்த புக்கு இதில் இருக்கும் மேம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஃபெயில் ஆகுது, இதில் போகல. நீங்கள் இந்த புக்கு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா புக்கு வரும், நீங்கள் புக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரேப்பப் போட்டு தேடோ ரேப்பப் போட்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ஸோ செகண்ட் எடிஷன் ஆர் தேர்ட் எடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புக்கு. ஸோ வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, தென் ஓகே, செஷன் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல். இப்போ கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, இந்த பிடிஎஃப் நான் அப்படியே சாருக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். சார் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணுவார் மேம். இந்த கிளாஸ் இந்த டிஸ்பிளேல நான் இப்போ இது பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரெசன்டேஷன் அந்த இது வந்து சார் வந்து அனுப்புவார், பிடிஎஃப் அனுப்புவார். ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.